ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பாத்துரலாமா? ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தோம்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு அவங்க கூட அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க கூட பிரச்சனை பண்ற மாரி ஒரு ஆள் வராரு. இவ்ளோ நேரம் அவரு இல்லல்ல. அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் இருக்கும். அவர் வந்துட்டு இப்ப பிரச்சனை பண்ணுவாரு. என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இதுவரைக்கும் அவங்க வந்துட்டு ஒரு ஃபேஷன் டிசைன் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஜுவல்ஸ்லலாம். அத வந்துட்டு திருடி வச்சுட்டு, இது வந்து என்னோடது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம, இதெல்லாம் நான் தான் உண்மையிலேயே உருவாக்குனேன். இதெல்லாம் இவ வந்து காப்பி பண்ணிட்டா அப்படின்ற மாரி அவங்க ஒய்ஃப் மேலேயே அதாவது எக்ஸ் ஒய்ஃப் மேலேயே வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து வச்சிருப்பாரு. கேஸும் போட்டிருப்பாரு. இதனால ஹீரோயினுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப கோவம் வரும். நீ சரியா பார்க்காட்டியும் அவ தனியா வாழ்றது கூட உனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயினோட தம்பி வந்து வக்கீலா தானே இருக்காரு. அவர்கிட்ட கொண்டு போய் இந்த கேஸ குடுக்கும்போது அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, நான் வந்து வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. உனக்காக நான் வக்கீல் ஃபீஸ்லாம் குடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலா தான் கோர்ட்லாம் வாங்கி குடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எப்படியாவது ஹீரோயினோட ஃப்ரெண்ட வந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் நெனைப்பாங்க. அதுக்காக ராவும் பகலுமா அதுக்கான வேலையெல்லாம் ஈடுபட்டுட்டே இருப்பாங்க. அவங்க பாட்டி கூட தான் தங்கியிருப்பாங்க. இவங்க முழிச்சு வேலை பார்க்கும்போது பாட்டிக்கு தூக்கம் கலையுமா? என்ன பாட்டி உனக்கு டிஸ்டர்பா இருக்கான்னு கேட்கும்போது, இல்ல வயசானவங்களோட தூக்கம்லாம் வந்து கோழி தூக்கம் மாதிரி தான். அப்பப்போ தூங்குவோம், அப்பப்போ முழிச்சுக்கும்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த டைம் வந்துட்டு ரொம்ப நேரம் ஓவர் டைம் பார்த்ததுனால ஹீரோயின் வந்து விடிஞ்சதுக்கு அப்புறம் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ அங்க வருவாரு. அந்த ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாங்களா, அப்படியே ஃபோட்டோ எடுத்துப்பாரு. ஃபோட்டோ எடுக்கிற சத்தம் கேட்டோட ஹீரோ முழிச்சுப்பாங்க. இப்ப எதுக்காக என்ன ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு கேட்கும்போது, நீ அழகா இருந்த அதனால தான் எடுத்தேன்னு சொல்லுவாரு. அத முதல்ல டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்லுவாரு. அப்ப நான் இந்த ஃபோட்டோவ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ஹீரோ வந்து அட்டகாசம் பண்ணும்போது அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. அத வந்து நீ அத பண்ணினீன்னா உனக்கு நான் இத அனுப்பி விடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. பாட்டி 2 பேருக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை தானான்னு சொல்லிட்டு, சரி இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்காக செஞ்சுட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் கூட ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வார்னா, இதெல்லாம் வந்துட்டு இப்படிலாம் போனோம்னா அவங்கள வந்து நம்ம ஜெயிக்க முடியாது. வேற மாரி பிளான்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப யாருக்கும் தெரியாம ஹீரோட ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு வேண்டப்பட்ட அதாவது பிசினஸ் பார்ட்னரா ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல ஒரு லேடி. அவங்க வந்துட்டு இந்த பாட்டிமாவ மீட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. இந்த பாட்டிமா என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப நீங்க வச்சிருக்கீங்கல்ல இது இவ்ளோ பெரிய ஹோட்டல் பாட்டிமாக்கு நெறைய சொத்தே இருக்கும். அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த ஹோட்டல்ல வந்துட்டு இப்ப நம்ம ஃபியூச்சர்ல வந்து இந்த மாரிலாம் பிளான் பண்ணா சூப்பரா போகும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, நானே இப்ப இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? இது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்மா பாட்டி சொல்லவும், உங்களுக்கு அதான் இப்ப புரியல. நீங்க இப்ப இன்னைக்கும் நாளைக்கும் அப்படி வேணா இருக்கலாம். ஆனா உங்க பேர் என்ன நெனச்சுப்பாங்க? அவரோட ஃபியூச்சரே இதுல தானே இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லும்போது, பாட்டிமா யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்பதான் வந்துட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வருவார். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, இவங்கள பேசி நைஸா அந்த இடத்த விட்டு கூட்டு போயிடுவாரு. அப்ப என்ன கேட்பாருன்னா, உங்க லிமிட்ட நீங்க ரொம்ப கிராஸ் பண்றீங்க. நம்மளுக்குள்ள என்ன அக்ரீமெண்ட் இருக்கு? பாட்டிமாக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுல்லன்னு கேட்கும்போது, பின்ன என்ன பண்ண சொல்றீங்க? எவ்வளோ நாளா இந்த ப்ராஜெக்ட்காக நம்ம வெயிட் பண்றோம். பாட்டிமாவ வந்துட்டு பார்த்துட்டு வரீங்க. நீங்களும் எத்தனையோ தடவ இந்த ஹோட்டல் அதாவது இந்த பெரிய ஹோட்டல் இருக்குல்ல பாட்டிமாவோடது. அத வந்து இன்னும் டெவலப் பண்ணி குடுக்கலாம்னு நீங்க சொல்றீங்க. அவங்க இன்னும் அசைஞ்சே குடுக்க மாட்டேங்கிறாங்க. இடத்துல பொறுமை இழந்து நான் இந்த மாதிரி பேசலாம்னு சொல்லிட்டு வந்தேன்ன உடனே, இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நீ இது மாதிரி ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லிட்டீன்னா, அப்ப இவ்ளோ நாளா நான் வந்துட்டு பாட்டிமாவ பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன்ல. நான் ஒரு அக்கறையில வரேன்னு தான் அவங்க நினைச்சிட்டே இருக்காங்க. அதுவும் வரும்போதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. உனக்கு நெறைய வேலை இருக்கும்போது என்ன எதுக்காக வந்து பார்க்க வந்துட்டே இருக்கேன்னு கேட்குறாங்க. இப்ப இந்த விஷயத்த இப்ப நீ அவங்கள்ட்ட சொன்னேன் அப்படின்னா, இதுக்காக தான் நான் அவங்கள வந்து பார்க்குறேன்னு அவங்க நினைச்சுக்க மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இதோட இத வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இத எப்படி நம்ம கை மாத்தணும்ன்றது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, லாஸ்ட்டா அந்த லேடிக்கு வந்து வார்னிங் குடுத்துட்டு கீழ வந்து பார்க்குறாரு. பாட்டிமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சத்தம் இல்லாம அங்கேயே கீழ விழுந்து கிடக்குறாங்க. ஹீரோக்கு பார்த்தோனே ஒரு மாதிரி ஆயிடுது. இங்க வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு அவங்க கடைக்கு குடுத்துருந்தாங்கல்ல, நெறைய பேருக்கு டெலிவரி ஆகியிருக்கும். அவங்க எல்லாருமே ரிட்டர்ன் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த இது எதுவுமே வந்து சரியில்ல. ரொம்பவே ஸ்டார் ரேட்டிங்ஸ்லாம் வந்து கம்மியா போட்டிருப்பாங்க. இது எல்லாமே அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் பண்ற வேலையா இருக்கும். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத வச்சு நம்ம உடனே கோர்ட்டுக்கு போய் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து ஹீரோயின் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட தம்பி வந்து வக்கீல் தானே. அவர் என்ன சொல்வாருன்னா, அப்படி நம்ம பண்ணக்கூடாது. இந்த மாரி ஒரு ஷாப்ப பத்தி கோர்ட்டுக்கு வந்து கேஸ் அப்படி இப்படின்னு போச்சுன்னா, அந்த கடைய பத்தின மக்களோட அபிப்பிராயமே வேற மாதிரி போயிடும். அதுக்கு நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் எங்களோட ஓன் டிசைன் தான். எங்க மேல இந்த மாரி பொய்யான வழக்கு தொடரப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு, நம்ம கடையோட பேர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா போகும். அப்படிதான் பண்ணா தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கும்போது, இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் நீ என்னென்னலாம் வந்து டிசைன் வந்து நீ தயாரிக்க போறியோ, அது எல்லாமே லைவாவே நீ போட்டுட்டுரு. நீ லைவா போடும்போது நீ தான் அதெல்லாம் ரெடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். அதனால பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லும்போது, அத தம்பி என்ன சொல்வாருன்னா, அந்த வக்கீல் இருக்கு. அவர் என்ன சொல்வாருன்னா, இதுக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து நீங்க இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது மெயிலோ, இல்ல வீடியோஸோ, அந்த சாட் ஹிஸ்டரி ஏதாவது இருக்கான்னு, அதெல்லாம் என்கிட்ட நெறைய இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் என்ன இந்த கேஸ நம்ம தான் ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் சொல்லுவாரு. இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அப்போ ஓகே நம்ம இத புது கடையா ஆரம்பிக்கிறதுக்கு, இத புதுசா பண்றதுக்கு நான் பிராண்ட்லாம் வந்துட்டு நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாரி இப்ப பிளான் எல்லாம் சக்ஸஸா போட்டுட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அப்பதான் ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோ தான் கால் பண்ணியிருக்காரு. இந்த மாரி பாட்டிமா வந்து மயங்கிட்டாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம்னு ஹீரோ சொல்லவும், ஹீரோயின் வேகமா அங்க வந்து பார்க்குறாங்க. நேத்து நைட் நான் உங்கள தூங்க விடாம ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தேன்ல, அதனால தான் உங்க தூக்கம் கலைஞ்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு மயக்கம் வந்திருக்குன்னு ஹீரோயின் சொல்லவும், அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஹோம்ல இருக்க நெறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி வயசானவங்களுக்கு வர்றது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பேத்திய விட்டு குடுக்காமயே பேசுவாங்க.
இன்னொரு பக்கம் வந்துட்டு அவங்க இப்போ டாக்டரை பார்த்துட்டு வரேன்னு அவங்க சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா, பாட்டி வந்து பேரன்ட்ட கேட்பாங்க. அதாவது ஹீரோ இருக்கார்ல அவர்ட்ட கேட்பாங்க. "நீ சொல்லுப்பா, நீ வந்து அந்த லேடி வந்து சொன்னதெல்லாம் உண்மையான்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்ல. நான் இதுக்கு ஒத்துக்கலன்னா என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இன்னொரு வேற ஏதாவது பிளான் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு பிடிக்கிற மாரி ஏதாவது பிளான் பண்ணுவேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதுவும் எனக்கு பிடிக்கலன்னா அப்படின்னு பாட்டி கேட்கும்போது, "உங்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் அத நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே தான் இருப்பேன். இந்த பிளான சக்சஸ் ஆகுற வரைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ சொல்லுவாரு. அப்ப பாட்டிக்கு புரிஞ்சிரும் பேரன் என்ன நினைக்கிறாரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயினோட அப்பா, அம்மா அங்க வந்துடுறாங்க. வந்த உடனே இப்ப எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, அவங்களோட அதாவது ஹீரோயினோட அம்மாவோட முகம் வந்து சுத்தமா சரியில்ல. அவங்க ஹீரோயின் போய் அவங்கள்ட்ட பேசும்போது, அவங்கள்ட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து இப்ப வேற இடத்துல தங்கி இருக்கிறது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கலல்ல. அதனால அது இல்லாம அவங்க நினைச்ச மாரி வசதியான மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஹீரோயினோட அம்மா வந்து ரொம்பவே கோவமாவே இருந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட சரியாவே பேச மாட்டாங்க. ஹீரோயினும் அமைதியா இருப்பாங்க. அப்பதான் மாறி மாறி எல்லாரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா, "நம்ம வேற வீட்டுக்கு போலான்னு சொன்னா கேட்க மாட்றீங்க. இதே வீட்லயே இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாட்டிம்மா சொல்லுவாங்க. "எதுக்கு நாங்க போறோம்? 30 வருஷமா என் பொண்ண வளர்த்தேன். அவளே என் பேச்ச கேட்கல. அவளே எதுக்கு வளர்த்தேன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இதெல்லாம் எனக்கு ரொம்ப தேவையா?" அப்படின்ற மாரி இப்ப பாட்டிம்மா சொல்லவும், அதாவது அந்த ஹீரோயினோட அம்மா சொல்லவும் இவங்களுக்கு ரொம்ப கவலையா போயிடும். இப்ப நீங்க வந்துட்டு உன் பையன் வந்து அவ பொண்ணையே நினைச்சிட்டு இருக்கேன். உன் பையன் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அவன் பால்கனியில படுத்திருந்தான். இப்ப அவன் அதாவது அவன் வேலைக்கே போக ஆரம்பிச்சுட்டான். அவன் கல்யாணத்துக்கும் இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல ஆயிடும். அப்பவும் அவன் பால்கனியில படுக்கணுமா? வேற வீடு கட்டினா தான் என்னன்னு கேட்கும்போது, அதெல்லாம் வேணான்னு சொல்லுவாங்க. "இங்க பாருங்க சண்டை போட்டுட்டே இருக்காதீங்க. இந்த கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு வீடு இருக்கு. உங்க 4 பேர் தங்குறதுக்கு அது ரொம்ப வசதியான வீடா தான் இருக்கும். அந்த வீட வேணா நீங்க 4 பேர் தங்குங்கன்னு." பாட்டிம்மா சொன்னோனே பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நேரம் கோவமா இருந்த அந்த ஹீரோயினோட அம்மாவோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷத்துல மிதக்க ஆரம்பிச்சுரும். "அப்ப அந்த வீட எங்களுக்கே நீங்க வச்சுக்க குடுக்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "ஆமா வச்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு இப்ப அவர் இருக்கார்ல ஹீரோயினோட அப்பா, அவர் என்ன சொல்வாருன்னா, "எங்களுக்காக நீங்க நெறையவே செஞ்சுட்டீங்க. போதும் இதெல்லாம் வேணான்னு." சொல்லும்போது, உடனே ஹீரோயினோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, "நம்மளா கேட்டா தான் தப்பு. அவங்களா தானே குடுக்குறாங்க. அதெல்லாம் தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது." அப்படின்னு சொன்னோனே அவரும் சரின்னு ஒத்துப்பாரு. என்ன சரின்னு சொல்லிட்டு இப்ப பாட்டிமாவும் அவங்களுக்கு இருக்க வீட்ட வந்து இவங்களுக்கு குடுக்குறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து அப்பா, அம்மா அதாவது ஹீரோயின், தம்பி 4 பேரும் வராங்க. அந்த வீட்டு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய செலிபிரிட்டீஸ்லாம் இருக்கிற மாரியான ஒரு ஏரியாவா இருக்கு. பயங்கரமான ஏரியாவா இருக்கு. அந்த இடத்துல இவ்ளோ பெரிய வீடு பாட்டிமாக்கு ஏதுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்க சொத்த பத்திலாம் இவங்களுக்கு தெரியாதுல்ல. யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வீடு அவங்களுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. "இவ்ளோ பெரிய வீட்ல நம்ம இருக்க போறோமா?" அப்படின்னு சொல்லி, "நம்ம இங்கேயே தங்கிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா சொல்லவும், ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, "இப்ப நீங்க இங்க தானே தங்க போறீங்க. அந்த வீட்டோட சாவிய குடுங்க. நான் அத போய் அங்க ஏதாவது பழுது பார்க்குற வேலை இருந்தா அத நான் பார்க்குறேன்னோனே." ஹீரோயின் அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, "நம்ம தான் இங்க தானே தங்க போறோம். அது எதுக்கு சரி பண்ணிட்டு தேவையில்லாம பணம் வேஸ்ட் பண்ணணும்னு?" கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட சொல்றதுக்கு முன்னாடி அப்பா என்ன சொல்வாருன்னா, "நீ என்ன லூசா இருக்கியா? அந்த வீட சரி பண்ணணும். நம்ம அங்க போயிடணும். நம்ம சும்மா தங்குறதுக்கு தான் பாட்டிம்மா இந்த வீட்ட குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சொந்தமாக்கிக்க குடுக்கலன்னோனே." ஹீரோயின் அம்மாக்கு ரொம்பவே மூஞ்சி ஒரு மாரி வாடிடுது. இதெல்லாம் பார்க்காம ஹீரோயின் கிளம்பி அந்த வீட்டுக்கான வேலைய பார்த்துட்டு என்ன சொல்லிடுறாங்கன்னா, "பாட்டிம்மாக்கு உடம்பு சரியாகுற வரைக்கும் நான் அவங்க கூட தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப கோவமா வீட்டுக்கு வந்து உட்கார்றவங்க வந்து, "இவளுக்கு என்ன அவ்ளோ திமிரா? அம்மான்னு ஒரு வார்த்தை பேச மாட்டாளா? நான் தான் போய் அவள்ட்ட எல்லாத்தையும் பேசணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசுவாங்க. ஹீரோயின் மேல செம்ம கோவமா இருக்காங்க. அவங்களோட அம்மா உடனே அப்பா என்ன சொல்றாருன்னா, "சரி, சரி விடு. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்ப அந்த வீட சரி பண்ணட்டும். அவ என்னதான் பொண்ணு வந்து வேற இடத்துல தங்கி இருந்தாலும், நம்ம இந்த வீட்டுக்காக அவளோட சேலரி எல்லாம் குடுத்துட்டு தான் இருக்கா. அவ பங்குக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நெறையவே அவ செஞ்சுட்டு தானே இருக்கா. அவ மேல ஏன் கோவப்படுறேன்னு?" சொல்றாரு. இவங்களுக்கு இன்னும் கோவம் அடங்கவே இல்ல. சரின்னா இப்ப உனக்கு கோவம் அடங்கணும்ல. ஒரு நாளைக்கு பாட்டிமாவ நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவோம். அப்ப பாட்டிமா வந்தா அவளும் வரதானே செய்வா. அப்ப என்னன்னு பேசி முடிச்சிடலாம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்பவும் நான் போய் அந்த மகாராணிய நான் தான் கூப்பிடணுமா? இந்த பாட்டியெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க குடுக்குற வீடு தான் வாங்கிக்குவாங்க. அவங்கள ஒரு வேளை சாப்பாடுக்கு கூட அவங்கள கூப்பிடுறதுக்கு இவங்க விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னோனே, "நீ ஒண்ணும் கூப்பிட வேணாம். நானே கூப்பிட்டுக்கிறேன்." அப்படின்ற மாரி இப்ப வந்து ஹீரோனோட அப்பா சொல்லுவாரு. அத்தோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு பாட்டிமா என்ன கேட்பாங்கன்னா, "அவங்களுக்கு அந்த வீட்ட நான் குடுத்துட்டேனே, உனக்கு அத பத்தி என்ன நினைக்கிறேன்னு?" கேட்கும்போது, "அது உங்களோட வீடு. நீங்க யாருக்கு விருப்பப்பட்டு குடுக்குறீங்களோ அது உங்க விருப்பம். அத பத்தி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்ப பாட்டிமா கிட்ட பார்க்கறதுக்காக ஹீரோயின் வராங்க. ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்க, "நீங்க ரொம்ப நேரம் நீங்க தான் பாட்டிமாவ பார்த்துக்கிட்டீங்க. இப்ப நான் பார்த்துக்கிறேன். நீங்க கிளம்புங்கன்னு." சொல்லவும் அவர் கிளம்பிடுறாரு. இப்ப பாட்டிமா என்ன சொல்றாங்கன்னா, "இப்ப நான் உங்களுக்கு தங்க குடுத்துருந்தேன்ல, அந்த வீடு வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் தங்கியிருந்த வீடு. அதுல நெறைய மெமரீஸ்லாம் இருக்கு. அதனால தான் அந்த வீட்ல நான் தங்காம நான் ஹோம்ல வந்து தங்கியிருக்கேன். இப்படி ஒரு வீடு எனக்கு இருக்குன்னு உன்கிட்ட இவ்வளோ நாளா சொல்லாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருமா." அப்படின்னு கேட்கவும், "அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பாட்டிமா. அது உங்களோட வீடு. அத பத்தி நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்ல. எங்க அம்மா தான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டாங்க. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மன்னிப்பு கேட்பாங்க. அதோட வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அந்த ஆன்லைன்ல வீடியோலாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு காட்டும்போது பார்த்தீங்கன்னா, பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. "ரொம்ப அழகா செய்றாளே! சீக்கிரமா இவ பெரிய ஆளா வந்துருவான்னு" சொல்லிட்டு சொல்லுவாங்க. "இந்த ஆப் எப்படி யூஸ் பண்றது? எனக்கும் சொல்லிக் குடுன்ற" மாரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோ வந்து ஜிம்ல இருப்பாரு. ஜிம்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் சில விஷயங்கள் பத்தி யோசிப்பாரு. விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட்டே வாய தொறந்து கேட்பாரு. அந்த பாட்டிம்மா வந்துட்டு அந்த வீட்ட ஹீரோயினுக்கு அவங்களுக்கு குடுத்தது உங்களுக்கு எதுவும் வருத்தமா? அப்படின்னு சொல்லிட்டு, "அதுல நான் எப்படி வருத்தப்பட முடியும்? அது அவங்களோடது. அவங்க யாருக்கு வேணா குடுக்கலாம்." அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவாரு. அப்ப அந்த அந்த ஹோட்டலுக்காக தானே நீங்க அத பிளான் பண்ணி தானே அவங்களே சுத்தி சுத்தி வரீங்கன்னோனே, "அத திரும்ப திரும்ப போய் எத்தன தடவ நான் சொல்ல
முடியும். அந்த ஹோட்டலோட சேர்ந்து அந்த வீடு எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சா தான் நம்ம பிசினஸ்க்கு சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டே இருப்பாரு. இருந்தாலும் என்ன பண்றது அந்த நேரம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பாங்க. இங்க வந்துட்டு பாட்டிமாவ பார்க்க திரும்பவும் ஹீரோ வருவார். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டல பார்த்துக்கிற மேனேஜர் இருக்கார்ல, அவரு பாட்டிமாக்காக வந்து விதவிதமான ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து குடுத்துட்டு இருப்பாரு. ஹீரோ இத பார்த்துட்டு, "என்ன பாட்டிமா இப்ப தானே உடம்பெல்லாம் தேறிட்டு வருது. இப்பவே நான்வெஜ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களான்னு?" சொல்லிட்டு கேட்பாரு. "என் உடம்பு எப்பவுமே இப்படிதான் இருக்கு. என்னைக்காவது நான் தான் இதெல்லாம் சாப்பிடுறேன். இப்ப சாப்பிடுறதுனால தான் எனக்கு ஏதாவது ஆகுறதா இருந்தா தாராளமா ஆகட்டும்ப்பா" அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதமே வருது. ஏன்னா, இப்ப ஹீரோ வந்துட்டு அந்த இடத்த வந்து கேட்டுட்டு இருக்காருன்னு பாட்டிமாக்கு தெரிஞ்சிருதுல. அதனால ஹீரோக்காக அந்த ஹோட்டல்ல வந்துட்டு குடுக்கலாம். ஆனா, மேற்பார்வையில இப்ப நீ என்ன பண்றன்றத நான் பார்த்துட்டு தான் குடுப்பேன். அது மட்டும் இல்லாம, இப்ப புதுசா மாடலா வந்திருக்கிறது எல்லாம் நீ பண்ணு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா வந்துட்டு, அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து உன்ன மாரியே எனக்கும் அவங்கலாம் ஃபேமிலி தான். அவங்க யாரையும் வேலைய விட்டு தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்லவும், அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அது எப்படி இப்ப காலத்துக்கு தகுந்தாப்புல ஆட்கள மாத்தி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அது மாரி மட்டும் முடியவே முடியாது. அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்லவும், சரி ஓகே. உங்களுக்காக நான் சத்தியம் கூட பண்ணி குடுக்குறேன். வேணும்னா ஹீரோயின் இருக்கால்ல, அவளையே வந்துட்டு மேற்பார்வை பார்க்குற மாரி வச்சுருங்க. அவ வந்து சொல்றத நீங்க நம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், பாட்டிமாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் பத்தி டீட்டெயில்ஸ்லாம் போடுறாங்க. அவங்க உருவாக்குன டிசைன்ஸ் எல்லாமே லைவா காட்டுறாங்க. கூட பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லா எவிடன்ஸையும் ஒரே வீடியோலயே குடுக்குறேன்னு நெனைக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "இத ஸ்டாப் பண்ணு. லைவா நீ போற அப்படின்னா வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள மட்டும் ஷேர் பண்ணிக்கோ. மொத்தமா எல்லாத்தையும் பண்றது நல்லதில்ல. ஏன் அப்படின்னா, உன் ஹஸ்பண்ட் வந்து ஒரு மாரி சேனல் வச்சிருக்காரு. அவருக்கு மில்லியன் கணக்குல வந்து சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவங்கள்ல சில பேருக்கு பணம் குடுத்து, உன்னோட வீடியோக்கு கீழ தப்பா கமெண்ட் பண்ண சொன்னா கூட அவங்க பண்ணுவாங்க. அதனால உனக்கு தான் கெட்ட பேரு. ஸோ நீ அடிக்கடி அத லைவ் போற மாரி போ. அதுல சின்ன சின்ன விஷயங்கள் நீ காட்டினாலே போதுமானதுன்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் அவங்க போட்ட வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டே பார்த்து ஒரு மாரி அதாவது நக்கலா சிரிப்பாங்கல்ல, அந்த மாரிலாம் சிரிச்சுட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காருல்ல, அதாவது ஹீரோவும் பாட்டியும் கூட இந்த வீடியோலாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின கூட்டிட்டு வருவாரு. உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. கூட பார்த்தீங்கன்னா, ஹீரோ இப்ப எதுக்காக ஹீரோயின கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னா வந்துட்டு, இப்ப அந்த ஃபங்ஷன் நடக்க போதுல ஹோட்டல்ல மாத்தி அத சேஞ்ச் பண்ணி அதுக்காக வந்து பாட்டிமாக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து குடுக்கணும்னு நெனைப்பாரு. ஆனா ஹீரோயின் செலக்ட் பண்றது பாட்டிமாக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கலான்னு கூட்டு வந்திருப்பாரு. இப்ப ஹீரோயினும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா, பாழடைஞ்ச இடம் மாரி இருக்கும். என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இதெல்லாம் நல்லா இருக்க மாரியே தெரியலன்னோனே, அப்புறம் எதுக்காக என்கிட்ட ஹெல்ப் கேட்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுவாங்க. இல்ல நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும்போது, அப்பதான் ஹீரோயின் சொல்லுவாங்க, இந்த இடத்துல தங்கியிருக்க ஆள் தான் இப்படி. அவர் வந்து இடம் தான் இப்படி. ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இதானவரு. அவர் தயாரிக்கிற அந்த ஃபேப்ரிக் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியானதா இருக்கும். ரொம்ப குவாலிட்டியானதா இருக்கும். அதனால பாட்டிமாக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்பவே கம்மியான பேருங்க மட்டும் தான் இங்க இது பண்ணுவாங்கன்னு ஹீரோ புரிஞ்சுப்பாரு. இப்ப உள்ள போகும்போது ஹீரோவ பார்த்தோனே அந்த கடைக்காரர் வந்து என்ன சொல்வாருன்னா, "என்னம்மா உன் பாய் ஃப்ரெண்டா இது? கரெக்ட்டா இருக்கான், ஹேண்ட்ஸமா இருக்கான், அழகா இருக்கானே. உங்க அம்மா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொன்னாங்க. இப்படி நல்லா பார்த்துட்டாங்களேன்னு" சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோவும் பயங்கரமா ஸ்டைல் பண்ணுவாரு. ஹீரோயின் டக்குன்னு சொல்லுவாங்க, "எங்க அம்மா மாப்பிள்ளை பார்த்த மாப்பிள்ளை இவர் கிடையாதுன்னு" சொன்னோனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். சரின்னு சொல்லிட்டு பாட்டிமாக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸா தைக்கணும் அப்படி இப்படின்னு ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. சரின்னு அதெல்லாம் ஆர்டர் குடுத்து முடிச்சுட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க காதெல்லாம் ஒரே புண்ணா இருக்கும். அதுக்கு வந்து ஹீரோனோட தம்பி வந்து மருந்து போட்டுட்டு இருப்பாரு. "நீ என்ன பண்ற? ஏன் உன் காதெல்லாம் இப்படி புண்ணா இருக்குன்னு?" கேட்பாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்வாங்கன்னா, லைவா நம்ம போறோம். லைவ் போம்போது பார்த்தோம்னா நெறைய டிசைன்ஸ்லாம் நம்ம போட்டு காட்ட வேண்டியதா இருக்கும். அப்போ ஒண்ணு மாத்தி நம்ம போடும்போது அதெல்லாம் குத்தி குத்தி ஒரு மாதிரி புண்ணாகுதுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப தம்பிக்காரர் என்ன சொல்வாருன்னா, "நீ எதுக்கு உன் காத மட்டும் யூஸ் பண்ற? என் அக்கா தான் அடிக்கடி இங்க வரால்ல, அவளோட காதையும் நீ யூஸ் பண்ண வேண்டியதுதானன்னு" சொல்லும்போது, "இத மட்டும் உங்க அக்கா காதுல விழுந்துச்சு வச்சுக்கயேன், உன்ன புரட்டி புரட்டி அடிப்பான்னு" சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இப்ப பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வேணான்னு சொல்லும்போது, "அப்ப சரி உனக்காக நான் என் காத வேணா குத்திக்கிறேன்னு" சொல்லிட்டு தம்பிக்காரர் சொல்லவும், இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "உன் காதெல்லாம் குத்தக்கூடாது. இது பாரு எவ்வளோ சாஃப்ட்டா பஞ்சு மாரி இருக்குன்னு" சொல்லிட்டு அவர் காத புடிச்சு பார்க்கும்போது 2 பேரும் அப்படியே மாத்தி மாத்தி பார்த்துக்கிறாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் அவங்களுக்கு ஒரு மாரி ஆயிடுது. டக்குன்னு போய் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துருவான்னு சொல்லவும், அவர் தம்பிக்காரர் போய் தண்ணி எடுக்க போறாரு. அப்பதான் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படி இதெல்லாம் தோணுது? இதெல்லாம் தப்பாச்சே! இனிமே ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படின்ற மாரி ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து நெனச்சுக்கிறாங்க. அதே சமயத்துல இப்ப ஹீரோயினோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க வீட்ல வந்துட்டு பழைய வீட்லருந்து திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்க அடுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்பா வந்து வேக வேகமா கிளம்பவும், "எங்க இவ்வளோ அவசரமா கிளம்புறீங்கன்னு?" கேட்கும்போது, "நீ மறந்துட்டியா? இன்னைக்கு பாட்டிமாவ டிஸ்சார்ஜ் பண்றாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நேரா ஹோமுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு கூட்டு வரணும்னு பேசிட்டோம்ல. அப்பதான் நம்ம கூட பொண்ணும் கூட வருவா. அந்த பிரச்சனைலாம் என்னன்னு பேசி தீர்த்து முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சேன். மறந்துட்டியான்னு?" கேட்கும்போது, "ஆமால்ல. சரி போய் நீங்க கூட்டிட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் குடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. பேசாம இங்கேயே தங்க வச்சுருவோம். இங்கேயே தங்கிக்கிட்டாங்கன்னா நானே அவங்கள பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரிலாம் திடீர்னு இந்த அம்மா சொல்ல ஆரம்பிச்சுரும். சரி இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவாரு. இன்னும் இதுவா தான் இந்த அம்மாவா தான் இப்படி கேட்டதுனால தான் அவரும் சரின்னு சொல்லிட்டு போனாரு. இப்ப அவர் போன உடனே தனியா எப்படி புலம்பிட்டு இருக்கும்னா, இப்ப இந்த பாட்டிமா மட்டும் சரின்னு சொல்லிடுச்சுன்னா, இப்ப டெய்லி அதுக்கு வடிச்சு கொட்டியே நான் களைச்சு போயிடுவோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிரும். இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப அப்பா வந்துட்டு அந்த பாட்டிமாவ கூட்டு வரதுக்காக ஹாஸ்பிட்டல் வருவாரு.
நிறைய ரோஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவார். அப்போ ஹீரோயின் கால் பண்ணி கேட்பாங்க, நிறைய ரோஸ்லாம் வாங்கிட்டீங்களா, பொக்கேலாம் வாங்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் நான் நிறையா வாங்கிட்டேம்மா. இப்போ பாட்டிமாவை நம்ம வந்து வீட்லேயே தங்க வச்சுக்கலான்னு இருக்கோம்னு சொல்லும்போது, அவங்களுக்கு ஓகேனா நீங்கள் கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. பாட்டிமா கிட்டே வந்து பேசுவார், நீங்கள் எதுக்கு தனியாக தங்கணும், அது ஹோமில் தங்கியிருக்கீங்க, எங்கள் கூடயே தங்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்பாரு. கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பாட்டிமா என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் சரி வராதுப்பா, இவ்வளோ நாளாக நான் தனியாகவே வாழ்ந்ததுனால என்னோட ஹேபிட்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்கள் கூட வந்து சேரும்போது அது தேவையில்லாத உங்களுக்கு தான் தொந்தரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேணும்னா ஒன்று பண்ணுவோமா, என்னோட ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு டின்னர் ஏற்பாடு பண்ணுறேன், அதுக்கு நீ உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பாட்டிமா அவங்க பேத்திக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க, ஹீரோக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க எல்லாரும் வந்துடணும்னு. எல்லாரும் ஓகே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ பாட்டி அந்த பொண்ணு ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அந்த கிஃப்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயினோட அப்பா அம்மா ஒரு பக்கம் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்துட்டு பாட்டிமாக்காக ஒரு ட்ரெஸ் கொடுத்தாருல, அது தச்சு வாங்குறாரு. அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அவ்வளோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது, இது பாட்டிமாக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அதை வாங்கிட்டு இருக்காரு. இப்போ இங்கே பாட்டிமாவை காட்டுறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் உடம்புலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எல்லாரோடையும் சந்திச்சு பேச போகிறோம் அப்படின்ற ஒரு குஷியில் பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு திடீர்னு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கு நெஞ்சு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும். பாட்டிமா இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்க வரத்துக்குள்ளே அவங்க இறந்தே போயிருப்பாங்க. வந்து பார்க்குற ஹீரோ ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். இப்போ அவங்கள அடக்கம் பண்ணிவிட்டு அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்களா, அதில் வந்துட்டு ஹீரோ அவர் வாங்கிட்டு வந்த அந்த துணியை வந்துட்டு அந்த பாட்டிமாவோட கல்லறையில் அப்படி வைப்பார். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஒரு ஷூ தான் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அடிக்கடி பாட்டிமா வந்து நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அங்கே நிம்மதியாக டான்ஸ் ஆடி சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து இப்போ ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுப்பாங்க. பாட்டிமா வந்து நம்ம கூட ரொம்ப வருஷம் இருந்துட்டு சந்தோஷமாக தான் போயிருக்காங்க, அதனால் அவங்கள நினச்சி யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக அவங்கள கவலைப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மேனேஜர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வார்னா, இன்றைக்கி பாட்டிமா இறந்து போகிறாங்களா, அன்றைக்கி காலையில் ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான் இது, உங்ககிட்டலாம் பேசணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை ப்ளே பண்ணுவார். அதில் பாட்டிமா என்ன பேசுவாங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களெல்லாம் விட்டு நான் ரொம்ப தூரத்தில் போயிட்டேன்னு அர்த்தம். ஒருத்தரையை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் போயிடுவேன்னு உங்களுக்குலாம் நீங்கள் நினைப்பீங்க அப்படின்றதுக்காக தான் எனக்கா தோணுச்சு, அதனால தான் நான் முன்னாடியே அந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்னை பற்றி எனக்குள்ள டேலண்ட் அப்படின்னா வந்து சம்மந்தமே இல்லாத 2 பேரை சம்மந்தப்படுத்தி அவங்கள ஒரு ஃபேமிலியாக மாதிரி வைக்கிறது தான் என்னோட டேலண்ட்டு. அப்படி தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் எல்லாரையுமே வச்சுருக்கேன். அது வரைக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போ வந்து ஹீரோனோட அப்பாவை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ரொம்ப நல்லவன் தான், ஆனால் உன்னோட லவ்வை ஃபுல்லாகவே உன் ஒய்ஃபுக்காகவே கொடுத்து உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றதே நீ மறந்துட்ட. ஸோ உன்னோட வாழ்க்கையை நீ வாழ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோனோட அம்மாவுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்துட்டு இன்னும் அக்கறையாக இருக்கன்ற பேரில் வந்துட்டு இருக்கிறவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க. உன் பிள்ளைங்க வந்து வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்குன்னு சில வித ஆசைகள் இருக்கும், அதுக்கு அனுசரித்து தகுந்த மாதிரி நீ போனீன்னா அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க, நீயும் நிம்மதியாக இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த தம்பி இருக்காருல, அவருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை வந்து அதிகமாக நான் கேர் பண்ணது கிடையாது, நான் வந்து நீ ரொம்பவே பொறுப்பான பையன், நிச்சயமாக நீ ஒரு நாளைக்கு நல்ல நிலைமைக்கு வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி காட்ட சொல்கிறாங்க. ஹீரோவை பார்த்து அவங்க கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ ரொம்ப நல்ல பையன் தான், உங்கள் அப்பா கிட்ட சொல்லு, ஏன்னா அவன் வந்துட்டு ரொம்ப அவன் வேலை பிஸினே இருக்கான், அவனுக்கான நேரத்தை ஒதுக்கி அவனை பார்த்துக்க சொல்லு, அவன் மேலே உள்ள பிரியத்தில் தான் உன் மேலே நான் மொத்த பிரியத்தையும் கொட்டி உன்னை நான் வளர்த்துருக்கேன் அப்படின்றத நீ அவனுக்கு சொல்லிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹீரோயின், உன்னை நான் தனியாக விட்டு போகிறேன்னு நினைக்காத, உனக்குள்ள சொந்தம் ஒரே சொந்தம் நான் தான், நானும் உன்னை விட்டுட்டு போகிறேன்னு நீ நினைக்காத, உனக்கு இவ்வளோ பெரிய சொந்தத்தை உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை, உனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாமல் உனக்கு அட்வைஸ் பண்ணுன்ற அவசியமும் கிடையாது, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, நான் அடித்து சொல்கிறேன், என்னோட இறுதி சடங்கு அந்த இதெல்லாம் வந்து நீ தான் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது கரெக்டாக சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க தான் அந்த வேலையெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாத்தையுமே ஹீரோயின் தான் பார்ப்பாங்க, அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ உனக்குன்னு நேரம் ஒதுக்கு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதனால் சரியான ஆளை தேர்ந்தெடுத்து நல்லபடியாக கல்யாணம் சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் நீ என்ன பேசினாலும் நீ என்ன பண்ணிட்டு இருந்தாலும் பாட்டிமா உன்னை பார்த்துட்டே தான் இருப்பேன், நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அழுக தாங்க, அது ரொம்பவே அழுவாங்க. 2 பேருமே அழுதுட்டாங்கிறது கிளம்பிடுறாங்களா. இப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ரூமில் வந்து படுத்து தூங்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டிமா திரும்ப வந்த மாதிரி அவங்களுக்கு தோணுது. என்ன பாட்டிமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் உனக்கு மட்டும் என் பேத்திக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக பாய் சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் எல்லாரும் தனியாக தான் வரும், தனியாக தான் போகிறோம், ஆனால் நீ என்னோட ரத்த சொந்தமாக இல்லாட்டி கூட எனக்காக நீ வந்துட்டு எப்போவுமே நீ சப்போர்ட்டாக இருந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாமே ஹீரோயினுக்கு வந்த கனவாக தான் இருக்கும், பாட்டிமா திரும்ப வந்து பேசுகிறது எல்லாமே. ஹீரோவும் அப்படி தான் ஒரு பக்கம் ரொம்பவே பாட்டிமா நினச்சி கஷ்டப்பட்டுட்டே இருப்பார். ஏன்னா இப்போ பாட்டிமா தங்கியிருந்த இடம் இருக்குல்ல, அங்கே ஹீரோயின் இருக்கும்போது இவங்க வந்து பாட்டிமாக்காக ஒரு செயின்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஹீரோயினுக்கு பாட்டிமாவோட ஞாபகம் அதிகம் வந்துட்டே இருக்கும். அதே இடத்துக்கு ஹீரோ வருவார். அவர் வந்து பார்த்துட்டு என் பாட்டிமாவோட அந்த கடைசி இதெல்லாம் வந்துட்டு எடுத்து செஞ்சதுக்காக உனக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லும்போது அவங்க எனக்கும் பாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ தான் ஹீரோயின் என்ன சொல்வார்னா, பாட்டிமா கூட இருந்த நினைவுகள் உனக்கு நிறையவே இருக்கும், ஏன் கூட அவங்க
இருந்த நினைவுகள் சில விஷயங்கள் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ஒரு 7, 8 வயசு இருக்கும். அதாவது ஹீரோக்கு. அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப வறுமையில இருப்பாங்க. அப்போ அவங்களோட அதாவது அவங்க அந்த கடன்காரங்கலாம் வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, பெரிய ஹீல்ஸு அதெல்லாம் போட்டு ஸ்டைலா வந்து பாட்டிம்மா வந்திருப்பாங்க. நெறைய பணத்த அள்ளி அள்ளி வீசி அந்த கடன்காரங்களலாம் அனுப்பி விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரையும் மிரட்டி, திட்டி அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவங்கள்ட்டயும் வந்துட்டு இந்த மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுக்கும்போது, ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹீரோ வந்து பாட்டிக்கிட்டயே விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப பாட்டி தான் வந்துட்டு அவருக்கு நல்லது, கெட்டது எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்து அவர ஒழுக்கமா வளர்த்துருப்பாங்க. ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "என்ன இந்த அளவுக்கு வளர்த்த என் பாட்டி வந்துட்டு அவர் பையன இந்த மாதிரி வளர்க்கலன்றது தான் வருத்தமானது. அதனால தான் அவங்கலாம் உயிரோட இருந்து கூட அவங்க பாட்டிம்மாவ கூட வந்து பார்க்காம இருந்துட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. மறுநாளே வந்து ஆஃபீஸ்க்கு வந்து வேலை பார்க்குறாங்க. அப்ப அங்க உள்ளவங்கலாம் கேட்குறாங்க, "வீட்ல இவ்ளோ பெரிய துக்கம் நடந்திருக்கு. இப்பயே வந்துட்டீங்களேன்னு?" கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நான் வீட்ல இருந்தேன்னா அதே சிந்தனையில இருப்பேன். வேலையில இருக்கும்போது என் கவனம் கொஞ்சம் சிதறலா இருக்கும்ல. வேலையில கவனம் செலுத்துவேன்ல." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு ராவும் பகலும் தூங்காம வேலை பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்கன்னு சொல்லவும், ஹீரோயின் வந்து ஹீரோவ பார்க்க வராங்க. வந்தவங்க என்ன சொல்றாங்க, "என்ன வீடெல்லாம் போட்ட மாரியே இருக்கு. என்னதான் நடக்குது? இன்னும் தூங்காம தான் இருக்கீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சரி வாங்க 2 பேரும் சேர்ந்து பாட்டிம்மா இடத்துக்கு போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க வராங்க. வரும்போது அங்க நின்னுகிட்டு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "டெய்லி பாட்டிம்மா என் கனவுல வராங்க. ஆனா உங்க கனவுல அவங்க வந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா உங்க கனவுல அவங்களால வர முடியலன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? நீங்க தூங்குறதே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இல்லாம இப்ப ஹீரோ வந்து கேட்பாரு, "இதெல்லாம் வந்து பாட்டிம்மா சொல்றாங்களா? இல்ல நீ சொல்றியான்னு?" சொல்லி கேட்கும்போது, "எது சொன்னா என்ன? உண்மை இருந்தா நான் ஓகே தானே." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, "நீங்க வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஏதாவது தனிமையில இருக்கோன்ற மாரியும் கவலைப்படாதீங்க. ஏதாவது பிடிச்சத சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஒண்ணு நான் செஞ்சு கொண்டு வந்து தரேன். இல்லாட்டி நான் ஆர்டர் பண்ணியாவது வாங்கிட்டு வந்து தரேன். ஏன் அப்படின்னா, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது, சுவையான சாப்பாடு சாப்பிடுறதுக்கு கூட நம்ம மைண்ட் வந்து டோட்டலா மாத்தும்." அப்படின்னு சொல்றாங்க. அது மாரி ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டே இருக்கும்போது, ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அட்வொகேட் வக்கீல் இருக்காரு. அவர் தான் பேசுறாரு. இந்த மாரி பாட்டியோட சொத்து விபரத்த பத்தி உங்கள்ட்ட பேசணும். நாளைக்கு வாங்கன்னு சொல்லும்போது, கால கட் பண்ணிடுறாங்க. வரேன்னு சொல்லிட்டு. ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "இந்த விஷயமா அவங்க உங்கள்ட்ட தானே பேசணும். ஏன் எனக்கு கால் பண்றாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வர்றதுக்கு முன்னாடி ஹீரோ ஏதோ சொல்ல வந்திருப்பாரு. அதோட அந்த கால் வந்தோனே ஹீரோயின் பேசி முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, "சரி நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா என்னன்னு?" கேட்கும்போது, "இல்ல நான் நாளைக்கு வந்து அந்த லாயர பார்க்க போறோம்ல, அப்ப சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, "இந்த மாதிரி வக்கீல் வந்து என்ன கூப்பிடுறாரு. ஏதாவது என் பேர்ல எழுதி வச்சிருப்பாங்கன்னு பயப்படுறீங்களா? பதட்டமா இருக்கீங்களான்னு?" சொல்லி கேட்கும்போது, "நீயும் அவங்களுக்கு சொந்தம் தானே. அதனால எழுதி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு பதட்டம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்ப வெளியே அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல அசிஸ்டன்ட் அவர்ட்ட ஹீரோ பேசும்போது, அந்த அசிஸ்டன்ட் என்ன கேட்பாருன்னா, "என்ன பாஸ் பயமா இருக்கா உங்களுக்கு? ஏன்னா வந்துட்டு பாட்டி ஏதாவது அவங்க பேர்ல எழுதி வச்சுருவாங்கன்னு?" கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்ற" மாரி ஹீரோ சொல்லிடுவாரு. அப்புறம் தான் என்ன சொல்வாருன்னா, அந்த ரெஸ்டாரண்ட் வந்து உங்க பேர்ல மாத்தி எழுதணும்னு தான் உங்களுக்கு ரொம்ப நாளா ஆசை. பாட்டி கண்டிப்பா அந்த சொத்துல உங்க பேர்ல தான் எழுதி வச்சிருப்பாங்க. அப்படி எழுதி அவங்க வச்சது உண்மையாயிடுச்சுன்னா, திரும்பவும் நீங்க வந்து ஃபாரின்க்கே போயிடுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. "அதெல்லாம் அந்த டைம்ல பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாருமே வந்துட்டு அந்த லாயர் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க. வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாட்டிமா வந்து அந்த பத்திரத்துல என்னென்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. பாட்டிமாவுக்கு நெறைய நகைகள்லாம் இருந்தது. அந்த நகை எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோனோட அம்மா இருந்தாங்கல்ல, அவங்க பேர்ல அவங்க எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. இத கேட்டவுனே எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஹீரோனோட அம்மாக்கா பயங்கர அதிர்ச்சியாவும், சந்தோஷமாவும் வேற இருக்கு. பாட்டிமா பேர்ல உள்ள அது அமௌண்ட்லாம் இருக்கும்ல, காசு, சொத்து அதாவது என்ன சொல்றது? ஒரு தொகையா இருக்கும்ல, பேங்க் பேலன்ஸ். அது மொத்தத்தையும் வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. இப்ப பாட்டிமா வந்து அதாவது ஹீரோயினோட ஃபேமிலி தங்கியிருக்காங்கல்ல, அந்த வீட்ட வந்து ஹீரோவோட பேர்ல வந்து எழுதி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக ஹீரோ அது என்னாச்சு? அத பத்தி இன்னும் டீட்டெயில் வரலன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருப்பாரு. அப்பதான் அவங்க பாட்டிமா எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, இந்த 10 வருஷத்துக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு லீஸுக்கு போகணும். அந்த லீஸ்ல வந்து எப்படி நடத்துறாங்க, என் பேரன் பேத்திங்க நடத்துறாங்கன்னு பார்த்துட்டு தான், அது வந்து கடைசியா என் ஹீரோயினுக்கு தான் சொந்தமாகணும். 10 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு தான் அது சொந்தமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோவ பொறுத்தவரைக்கும் அந்த ரெஸ்டாரண்ட் தேவை. ஹீரோயினோட ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் அந்த வீடு தேவை. ஆனா 2 பேருக்கும் இப்ப மாத்தி மாத்தி தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பாட்டிமா இப்படி பண்ணியிருப்பாங்க. நம்ம பேர்ல இல்லன்றவுடனே ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. அங்கிருந்து சொல்லாம கொள்ளாம எந்திரிச்சு கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அதாவது விஷயம் என்னன்னா, அந்த 10 வருஷம் அவங்க நடத்துறாங்கல்ல, லீஸ்க்கு யார் நடத்துனாலும் அதோட ப்ராஃபிட் ஃபுல்லா ஹீரோயினுக்கு தான் போகணும். 10 வருஷத்துக்கு அப்புறமா அது ஹீரோயினுக்கு சொந்தமா ஆகணும். இப்பதான் ஹீரோயினுக்கு இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்ட் வந்து பாட்டிக்கு சொந்தமானதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருக்குமே அது தெரிய வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்து ரொம்ப கோவமா கார் ஓட்டிட்டு இருக்காரு. "என்ன பாஸ் உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் குடுக்கல கோவமான்னு?" இவர் பாட்டுக்கு அசிஸ்டன்ட் கேட்க அவர் பதிலே சொல்லல. கோவத்துல கார் இஷ்டத்துக்கும் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓட்டுறாரு. அங்கேயும் இங்கேயும் ஓடி கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நல்லா மழை பெஞ்சுட்டு இருக்கு. இப்ப போய் மீன் பிடிக்க போலான்னு சொல்லிட்டு அவர் அந்த அசிஸ்டன்ட்ட கூட்டு போயிடுவாரு. அங்க தான் அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க பிசினஸ் பார்ட்னர். அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. "என்னாச்சு? கேள்விப்பட்டேனே இந்த மாரி ரெஸ்டாரண்ட் வந்து ஹீரோயின் பேருக்கு போயிடுச்சாமேன்னு" சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "இல்ல அது கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கணும்னு சொன்னோனே, இதுக்கு மேல உனக்கு டைம் குடுக்க முடியாதுன்னு" அவங்க கோவமா ஃபோன வச்சுருவாங்க. இப்ப அசிஸ்டன்ட் என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, "இனிமே ஹீரோயின வந்து அண்ணின்னு நம்ம கூப்பிடலாமா?" ஹீரோ முறைப்பாரு. "வேற என்னதான் செய்ய சொல்றீங்க? இப்ப அந்த மாரி இருந்தா மட்டும் தான் அது திரும்ப அந்த ரெஸ்டாரண்ட் நம்மளுக்கு சொந்தமாகும்."
ஆகும். அதுவும் இல்லைன்னா திரும்பவும் நம்ம வந்துட்டு நம்ம ஊருக்கே நம்ம போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வெறுப்பேற்றிட்டு இருப்பாரு வந்திருப்பார். அப்போ தான் அவங்க பாட்டி சொன்னது அவருக்கு ஞாபகம் வரும். அதாவது ஹீரோ கிட்ட பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்க, நீ உன் தாத்தா மாதிரி தான் இருக்க, அதாவது எப்போவுமே வந்துட்டு என்ன ப்ராஃபிட் வருது என்ன லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பின்னாடியே ஓடிட்டு இருக்க. மனுஷ ஆளுங்கள்லாம் முக்கியம், அது உனக்கு தெரிய மாட்டேங்குது, உணவுகள் அதாவது அதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்லுவாங்க. அதை தான் ஹீரோ இப்போ யோசிச்சு பார்த்துட்டே இருப்பார். என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்கும்போது இப்போ நம்மளுக்கு அது கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லும்போது ஒன்றுமே அப்படிலாம் பிரச்சனையே கிடையாது. ஹீரோயின் கிட்ட இருந்து எப்படி நம்ம இதை வாங்குறோன்னு தான் நம்ம யோசிக்கணும். பாட்டி வந்துட்டு எனக்கு அந்த உறவுகள்லாம் நான் கற்றுக்கணும், ஹீரோயின் கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவகிட்ட இருந்து இது எப்படி பேசி வாங்கணுமோ அதை மட்டும் பண்ணுனா போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். வந்து ஹீரோயினோட அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க வந்திருக்காங்க அவங்களோட பழைய இடத்துக்கு. அங்கே வந்துட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கு வேணும்னா அந்த இடத்துல வீடு கொட்டி தந்துடுவோம், இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு உண்டான பணத்தை கொடுத்துருவோன்னு சொல்லும்போது எங்கள் பணத்தையே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு தான் நிறையா வந்துருச்சு. அதோட ஹீரோட அப்பா என்ன சொல்கிறாரு, நம்ம பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம தனியாக ஒரு இடம் பார்த்தோம்ல அங்கே போய் வீடு கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு இவங்க அம்மா ஹீரோனோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு நம்ம அங்கே போகணும், இப்போ இருக்கிற இடம் தான் என்னாச்சு, அதான் நல்ல வீடு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ லூஸ் மாதிரி பேசுகிற, பாட்டிமா தான் ஹீரோக்கு அந்த இடம் சொந்தமானதுன்னு சொல்லிட்டாங்களே, இதுக்கப்புறம் நம்ம அங்கே இருக்க முடியுமான்னு கேட்கும்போது, ஏன் இருக்க முடியாது, அந்த ஹோட்டலையே நம்ம பொண்ணு பேரில் எழுதியிருக்காங்க, நகையெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க கையில் வச்சிருந்த கேஷ் அமௌண்ட் எல்லாம் ஹீரோனுக்கு கொடுத்துருக்காங்க, அப்போ அந்த வீடு மட்டும் தான் இருக்குது, அதை மட்டும் ஹீரோட்ட கொடுத்துட்டு என்ன பண்ண முடியும், அவனும் நம்ம சொந்தக்கார பையன் தானே, அவன் ஒருத்தன்ட்ட மட்டும் அந்த வீடு இருந்தால் அவன் தனிமையில் வாடுவான், அதனால தேவையில்லை, நம்ம கூடயே அவனு தங்கட்டும், அவனுக்கு தேவையானதெல்லாம் நான் சமைச்சு கொடுத்துட்டு அந்த வீட்டையும் நான் க்ளீனாக வச்சுப்பேன் அதெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ இவங்களோட எண்ணம் என்னென்னா, இப்போ இது எல்லாம் வரும்போது இந்த வீடும் வந்து அவங்களுக்கே வந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வேற ஒரு பிளான் போட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேசாமல் ஒன்று பண்ணுவோம், அவங்களுக்கு தேவை இந்த வீடு, உங்களுக்கு தேவை அந்த ரெஸ்டாரண்ட், அதனால் 2 பேரும் சேர்த்தா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசுவோமான்னு கேட்கும்போது ஹீரோக்கு அது சரின்னு படுது. ஸோ அவங்களெல்லாம் மீட் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப அதிசயமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் பாட்டிமாக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஹோட்டல் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது, அன்றைக்கி அந்த இது உயில் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா நானே ஆச்சரியப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு கோமா அங்கேருந்து போனால் ஒருவேளை அவனுக்கு இதெல்லாம் இந்த ரெஸ்டாரண்ட் அவங்களுக்கு தான் அப்படின்னு முன்னாடி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் தெரியாது, அந்த ரெஸ்டாரண்ட் சம்மந்தப்பட்ட மேனேஜ்மெண்ட்டில் தான் அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான், கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் எதுக்காக அவன் கோமா போனான்னு இவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வக்கீல் வந்து கால் பண்ணி கூப்பிடுவார், இப்போ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் படி எல்லாம் பண்ணிவிட்டு அது உங்கள் பேரில் மாற்றிடலான்னு சொல்லவும் ஹீரோன் அந்த இடத்துக்கு வருவாங்க. வரும்போது இந்த இடத்த பார்க்கும்போதெல்லாம் பாட்டிமாவோட ஞாபகங்கள் தான் எனக்கு அதிகமாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டிமாக்காக இந்த ஹோட்டலை நான் நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இங்கே இருக்காங்கல்ல அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ அந்த ஹோட்டலுக்கு வராங்க, அங்கே இருக்கிற அந்த மேனேஜர் இருக்காருல அவர்கிட்ட கேட்பாங்க, நீங்களாவது ஒரு வார்த்தை இது வந்து பாட்டிமாவோட ஹோட்டல் தானே என்கிட்ட சொல்லியிருக்கலாமேன்னு கேட்கும்போது, என்னன்னு தெரியல, பாட்டிமா வந்து அது உங்கள்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே நினச்சிருப்பாங்க இவ்வளோ வெளியே இருந்து பார்க்குறவங்கள பாட்டிமா என்ன வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு, ஆனால் பாட்டிமா இவ்வளோ பெரிய சொத்து தனக்கு இருக்குது அப்படின்றதே வெளியே சொல்லியிருக்காமையே வாழ்ந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப அழகாகவும் இந்த ஹோட்டலை இவ்வளோ வருஷம் ரன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, யாரையும் நம்பாத அவங்க வந்து உங்கள் கையில் தான் இது கிடைக்கணும்னு நினச்சிருக்காங்க, அது என்ன காரணமோ எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஹீரோனுக்கு இது கேட்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஹீரோ வந்து சொல்கிறாரு, எனக்கு தேவை அந்த ரெஸ்டாரண்ட், உனக்கு தேவை அந்த வீடு, அதனால் நம்ம 2 பேர் வந்து அந்த சொத்தை வந்து அப்படியே மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒன்று மட்டும் கேட்பேன், அதுக்கு மட்டும் நீங்கள் ஹானஸ்ட்டாக பதில் சொல்லணும், நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தது வந்து பாட்டிக்கிட்ட எப்படியாவது சம்மதம் வாங்கி இந்த ரெஸ்டாரண்ட்டை மாற்றிடலாம், கை மாற்றிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு வந்து என் மேலே கேர் இருக்க மாதிரி எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தீங்களே, அதுவும் எல்லாமே பிளானான்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாமே பிளானாக இருக்கலாம், ஆனால் உன் விஷயத்தில் அப்படிலாம் இல்லை, ஆரம்பத்தில் அப்படி இருந்தால் இப்போ அப்படி இல்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் பாட்டிமா வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை நல்லா தான் நடத்திட்டு இருந்தாங்க, இப்போ எதுக்காக இப்படி இதை வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இப்போ நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, அதாவது என்னென்னா இப்போ அந்த பில்டிங் இருக்குன்னா அது அவுட்லுக் பார்க்க நல்லா இருக்குது, அதில் வந்து சரியான வருமானம் எதுவும் கிடையாது, அது ஓல்டு மாடலில் இருக்கிறதுனால இதை வந்துட்டு பராமரிக்கிறதுக்காகவே செலவு பண்ணுறது வந்து நம்ம கை காசை போட்டு தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது, பாட்டிமா இருந்த வரைக்கும் அவங்க கை காசை போட்டு தான் அப்படிலாம் செலவு பண்ணாங்க, இதெல்லாம் அதே மாதிரி இந்த பூக்களாக இருக்கட்டும் அது எல்லாமே அப்படி தான் நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிகிட்டு இருக்கோம், நீ என்ன தான் வந்து ஹோட்டலை நல்லா மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாலும் உன்னால் இதை வந்து மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதோட பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நீங்கள் இந்த அளவுக்கு சொல்லும் போது பாட்டிமா எதுக்காக என் பேரில் அதை எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதான் எனக்கும் தெரியலன்னு ஹீரோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ வந்துட்டு பாட்டிமா வந்து உங்களை வந்து சரியாக நம்பலன்னு நான் நினைக்கிறேன், அதனால இந்த விஷயத்தை பற்றி இதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், அன்றைக்கி அந்த மீட்டிங்லேருந்து நீங்கள் சீக்கிரமாக எந்திரிச்சு போனதுனால பாட்டிமா உங்களுக்காக எழுதிச்ச லெட்டரை வந்து உங்கள்கிட்ட கொடுக்க முடியல, இந்தாங்க அந்த லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுப்பாங்க. ஹீரோயின் அதை கொடுத்துட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ இப்போ அந்த லெட்டர் பிரித்து படிக்கும்போது அதில் என்ன எழுதியிருக்காங்க அந்த பாட்டி அப்படின்னா வந்துட்டு, நீ வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நல்லா ஃபேமஸாக ஆகிட்டு, ஆனால் ஹீரோயின் வந்து ரொம்ப திறமையான பொண்ணு, அவளோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு அவளுக்கு எந்த வாய்ப்பும் இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை, அதனால தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அவகிட்ட கொடுத்துருக்கேன், அவள் பார்க்கட்டும்னு கொடுத்துருக்கேன், அது மட்டும் இல்லாமல் உனக்கு வந்து உறவுகளோட அருமை வந்து உனக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், இது படிக்கும் போது உனக்கு கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ போக போக நீயே புரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரி தான் அந்த பாட்டி வந்து அதில் எழுதியிருக்காங்க. இதை பார்த்தோன்னா ஹீரோக்கு இவ்வளோ பெரிய டாஸ்க்காக நான் வந்து உறவுகளெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான்
அப்புறமா நான் செட்டில் ஆகணும்னு நினச்சிருக்காங்களே, இது இவ்வளோ பெரிய வேலையாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ நினைக்கிறார் தவிர வேறு எதுவும் அவர் பெருசாக நினைக்கிற மாதிரி இல்லை. இப்போ ஹீரோயின் வந்துட்டு இங்கே கிளம்பி வராங்க. கிளம்பி வந்துட்டு அந்த ஹோட்டலோட ப்ராஃபிட் லாஸ்லாம் இருக்கலாம் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களால டேலி பண்ணவே முடியல. ஹீரோ சொன்னது உண்மை தான் போலயே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோங்கன்னா அந்த ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்துட்டு அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காங்க அந்த லேடி, அவங்க வந்து பேசுவாங்க. நான் வந்து ஹீரோயினை வந்து சாதாரணமாக எடை போட்டுட்டேன், ஆனால் அவன் மேலே கண்ணு இருக்கணும் அப்படின்னும் போது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அவள் புதுசாக அந்த இதை வந்து பொறுப்பேற்றிருக்கால, அது உண்மையிலேயே கஷ்டமானது அப்படின்றத அவளுக்கு புரிய வைக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஏதோ பிளான் பண்ணுறாங்க, அது என்னன்றது இப்போ தான் தெரியும். இனிமேல் தான் வந்துட்டு இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு வீட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோயினோட தம்பி வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னா அவங்க தடுமாறி விழும் முதல்ல இவர் கேர் பண்ணி பிடிச்சிக்கிறாரு. உடனே வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எல்லா விஷயத்துலையுமே எனக்கு ஒரு தம்பி மாதிரி நிறையாவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னோடனே இவர் தம்பிக்கா என்னது இது, நான் தம்பிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். வேறு என்ன நீ எதிர்பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் அவங்க ஸ்லிப் ஆகிடுறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்கள வந்து ஃபோட்டோ பிடிச்சிடறாங்க. யார் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவர் வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு என் ஃபோன் நான் பண்ணிகிட்டே இருக்கு, நீ கால் அட்டன் பண்ணாத போதே நினச்சேன் நீ புதுசாக லவ்வில் விழுந்துட்டியா. இப்போ அது மட்டும் இல்லாமல் இது யார் அந்த பையன் வந்து ஹீரோயினோட உன் ஃப்ரெண்டோட தம்பி தானே, அதனால நீ இந்த லவ்வில் பிஸியாக இருக்கிறனால தான் என் ஃபோனை நீ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்படி தடுமாறி பிடிக்கும் போது அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டாரு. அதோட பார்த்தீங்கன்னா சும்மா எல்லாம் பேசிக்கிட்டே போகிறாரு. நீ சின்ன பையன் தானே, படித்து முடிச்சிட்டியா, அதுக்குள்ளே உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு தேவைப்படுது அப்படின்னு கேட்கும்போது நான் படித்து முடிச்சுட்டு இப்போ நான் லாயராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பையனும் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பான். அப்போ இவர் என்ன சொல்வாருன்னா, இங்கே பாரு நீ இந்த அதாவது ஒய்ஃப் கிட்ட எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்வாருன்னா, நீ இனிமேல் இங்கே தனியாக வச்சுட்டு இருக்கிறது நல்லா இல்லை, நீ புதுசாக ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஷாப் வந்து நல்லாவே இருக்குது, நீங்கள் கூட இருக்கும்போது இந்த விஷயத்தில் நிறையாவே கற்றுக்கிட்டு வந்துட்டு இங்கே எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வச்சிருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்பவும் நீ என் கூட வந்துரு, நம்ம வந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கூப்பிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ இவங்க என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு, எதுக்கு நான் உங்க கூட வந்து சேரும் போது என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் காப்பி பண்ணி அது உன்னோடது நீ சொல்கிறதுக்கான்னு கேட்கும்போது, அப்படி நீ ஏன் நினைக்கிற, உங்ககிட்ட இருந்து நான் இம்ப்ரெஸ் ஆகி அதெல்லாம் பண்ணியிருக்கேன், நீ அப்படி நினைக்க வேண்டியதானு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இங்கே பாரு இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கேன், அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போகிறோன்னு முடிவு பண்ணியாச்சு, திரும்ப திரும்ப இதுக்காக என் வழியில் குறுக்க வரேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்துட்டு, அது எப்படி விட முடியும், நேற்று கூட நீ இந்த மாதிரி தனியாக பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்க முடியும்னு கண்டிப்பாக நினைக்காத, நேற்று கூட உன்னோட லைவ் அந்த ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்களே, அந்த இதெல்லாம் கூட வந்து கமெண்ட்ஸ்லாம் அந்த கமெண்ட்ஸில் கூட இதை வந்து பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் பண்ணலை, உன் கடைக்கு ஏதாவது ஷாப்புக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட எனக்கு தான் கால் பண்ணி கேட்குறாங்க அந்த கடைக்கு போகலாமா அப்படி இப்படி என்கிட்ட தான் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். அதோட பார்த்தீங்கன்னா இவர் பேசிகிட்டே இருக்கார் ஒரு பாட்டுக்கு, இப்போ நீ வச்சு நடத்திட்டு இருக்கேன் இந்த கடை, இதெல்லாம் ஒரு கடையா, நீ அங்கே வந்துரு இங்கே வந்துருன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்போ தம்பிக்கார் இருக்காருல்ல, அவர் என்ன பேசுவார்னா, இவ தனியாக வந்து நல்லாவே சாதிப்பா, அவளுக்கு எல்லா திறமையும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஃபோட்டோ காட்டுவார். அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைய கட்டிட்டு இந்த குழந்தைக்கு வந்துட்டு இவன் வந்துட்டு என்ன அண்ணனா இல்லை வந்துட்டு சின்ன அப்பாவா எதுன்னு சொல்லி நீ அறிமுகப்படுத்தி வைக்க போகிற அப்படின்ற மாதிரிலாம் இஷ்டத்துக்கும் பேசவும் இவங்களுக்கு வந்து செம்மக்கவும் வந்துடும். ஒன்று ஹீரோயின் அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அவர்கிட்ட அந்த ஃபோட்டோவை பிடுங்க போவாங்க, அதுக்குள்ளே அவர் வந்து அவங்கள தள்ளி விட்டுருவாரா, உடனே இவருக்கு வந்து கோவம் வந்து மூஞ்சிலேயே ஒரே குத்திடுவார், என்னையே அடிச்சிட்டில போலீஸோட வரன்ற மாதிரி அவர் சொல்லுவார். நீ போய் யாரை வேணா கூட்டிகிட்டு வா, இங்கே வந்து கேமராவில் எல்லாமே பதிவாயிருக்கு, நீ தான் ஃபஸ்ட்டு மாட்டுவா அப்படின்ற மாதிரிலாம் ரெண்டு பேரும் பேசி அனுப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு கேட்க தான் வந்தேன், என்னையவே ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறீங்களா, உங்களை எங்கே மீட் பண்ணணுமோ அங்கே மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அவர் ஒரு குத்துனதுலேயே இவருக்கு கை வந்து வீங்கிடுது. அவர் போகும்போது இவர் என்ன சொல்வார்னா, நீ மட்டும் இனிமேல் இவளை ஏதாவது நீ டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னா வந்துட்டு என் கேரியரே போனாலும் பரவாயில்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமாக சத்தம் போடுறாரு. அவரும் போயிடுறாரு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கை வந்து வீங்கியிருக்கா, அவங்க வந்துட்டு ஐஸ் கட்டி வச்சு ஒத்தரை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீ எதுக்காக அவனுக்காகலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுற, அது மட்டும் இல்லாமல் உன் கேரியர்லாம் எடுத்து எதுக்காக பேசுகிறேன்னு, இது மாதிரி உன்னை யாருமே இனிமேல் பேசக்கூடாது, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றவொடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நீ வந்து சின்ன பையன், இந்த மாதிரிலாம் லைஃப்பில் வந்து நிறைய சாதிக்கணும் அப்படி இப்படின்னு பேசும்போது, யார் சின்ன பையன், நான்லாம் சின்ன பையன்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்கா, உன்னை கேர் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா, யாருமே கிடையாது, நீ ஒத்த ஆளாக இருந்துட்டு எல்லா வேலையும் பார்க்குற, ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணிகிட்டே இருக்க, இதெல்லாம் பார்க்க எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது, உன்னை வந்து கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், உன்னை எப்போவுமே ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், உன்னோட ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு ஒரு துணையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். நீ என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு, ஆமாம் நான் எனக்கு வந்து உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அப்போ இப்போ கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்னாலேருந்தே இருக்குது, ஆனால் வந்துட்டு நீ என்னோட எத்தனை வயசு சின்ன பையனோன்னா, சின்ன பையன் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காத, நான் வந்து யார்கிட்டையும் பேசக்கூட நான் வந்து தயங்குவேன், யார்கிட்டையும் நான் பேசக்கூட மாட்டேன், நீ தான் எனக்கு வந்து போல்டாக இருக்கணும், எல்லாமே எனக்கு நீ சொல்லிக் கொடுத்தது நீ தான், உன்னை வந்து பாதுகாக்கிற ஒரு பொறுப்பு வந்து காலத்துக்கும் எனக்கு கொடுப்பியான்ற மாதிரிலாம் இவர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட கையை எடுத்து விட்டுட்டு எனக்கு நிறைய ஸ்டாக்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் நான் செக் பண்ணணும், நீங்கள் இருந்து எவ்வளோ சீக்கிரம் கிளம்புறீ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லா ஆடணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க, அந்த டான்ஸ் வந்து ஆடிட்டு இருக்காங்க, இவங்க தான் நடுவில் நின்று சென்டராக நின்று முக்கியமான ஆளாக நின்று ஆடிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின்லாம் வராங்க, ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் இருக்காங்க. இதெல்லாமே அவங்களோட கனவாக இருக்குது. முழிச்சு பார்த்தோன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இரடி கனவுல எப்படி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், இப்படி கனவு எழுப்பி என் கனவை கெடுத்துட்டீங்களா அப்படி இப்படின்னு அவர் திட்டிகிட்டு இருப்பாங்க. அதோட சரின்னு அவரும் போயிடுவார். அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஃபோன் வரும், ஃபோனில் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு நிறைய சொத்து வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன், என்னென்ன சொத்து வந்திருக்குன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுவும் அன்றைக்கி சொல்ல மறந்துட்டேன், யார்ட்டையும் சொல்லாத, நீ என் ஃப்ரெண்டுன்றதுனால உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன்,
இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் வந்திருக்கு, எனக்கு இந்த மாதிரி நகை வந்திருக்கு, பணம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. சரி அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு காலை வேற கட் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் நேராக இப்போ ஹீரோனோட அம்மா என்ன பண்ணுறாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி வராங்க. கிளம்பி வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவர் ஹஸ்பண்டோட தான் வராங்க. ஹஸ்பண்ட் வந்து உள்ளே போவே தயங்குறாரு. ஏன் உள்ளே போக மாட்டேன்னு கேட்டால், இல்லை நம்ம பொண்ணு பார்த்தா அதான் நினைப்பானோன்னு நானே போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க உள்ளே வராங்க. அவரும் பின்னாடியே வராரு. இப்போ அதே அதாவது அவங்க பாட்டிமா கொடுத்த அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்போ அவங்க வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணாங்க. எல்லாமே வந்து வைக்கிறாங்க. வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது எதுக்கு இப்போவே கொண்டு வந்தீங்க, இது வந்து சூடாக தானே வந்து பரிமாறணும், இப்போவே கொண்டு வந்து ஆறி போயிடாதா, இப்படி தான் நீங்கள் கஸ்டமரை கவனிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. நீ கூப்பிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோயினுக்கும் கால் போயிடும். ஹீரோயின் இப்போவும் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு வேலை பார்க்குற பொண்ணாக தான் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம். அவங்களும் கிளம்பி வருவாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதுக்கு ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ சுகர் ஐட்டம்ஸை எதுக்கு நீங்கள் சேர்க்குறீங்க, எங்களை மாதிரி கொஞ்சம் ஓல்டு ஏஜ் பசங்க, அதாவது அவங்கெல்லாம் வந்தாங்க, ஓல்டு ஏஜாக உள்ளவங்களாம் வந்தாங்கன்னா இவ்வளோ சுகர்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க ஹெல்த்தியாக இருக்க வேண்டாமா, என்ன ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இஷ்டத்துக்கும் பேசுவாங்க. ஹீரோயின் அங்கே வராங்க. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அந்த அந்த குக் இருக்காருல்ல, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பாரம்பரியமாக நாங்கள் வந்து சமைச்சிட்டு வரோம், எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் சொல்லி நாங்கள் வந்து செய்கிறோம், எங்களோட டேஸ்ட் வந்து உங்கள் ஒருத்தருக்காக வந்து மாற்ற முடியாது, இதுதான் இந்த ஹோட்டலோட பாரம்பரியமான ஃபுட்டு அப்படி இப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஹீரோயின் வந்துடுறாங்க. இது வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடந்துட்டு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாரி கேட்டு எல்லாரையும் அவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சிடறாங்க. இங்கே அவங்க அம்மா கூட்டு வந்து, நீ எதுக்கு இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ என்ன இப்படி நினச்சிட்டு இருக்க, நீ ஒத்த ஆளாக இருந்து எப்படி இவ்வளோ பெரிய ஹோட்டலை வந்துட்டு நீ வந்து மேனேஜ் பண்ண முடியும், அதுக்காக தான் எதெல்லாம் சரியில்லையோ அதெல்லாம் பார்த்து மாற்றி கொடுக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீ செஞ்ச வரைக்கும் போதும், நீ இங்கேருந்து முதல் கிளம்புன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இருக்கீங்களே அந்த வீட்டை விட்டு கிளம்புங்க, ஏற்கனவே பாட்டிமா அந்த வீடு இப்போ நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம அங்கே இருக்கக்கூடாது, நம்ம ஆல்ரெடி இருந்தோம்ல அந்த வீட்டை வந்துட்டு ஒன்று சரி பண்ணி தரேன், இல்லாட்டி புது வீடு கூட வாங்கி கொடுத்துறேன், அங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. கூட பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஒரு வழியாக அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டு தான் அங்கேருந்து போகிறாங்க. என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அப்புறமா தான் அவங்க அம்மா கிளம்பும் போது அந்த ஹோட்டலில் என்னென்னலாம் குறைகளாக அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த குட்டி டைரியை ஹீரோயின்ட்ட கொடுப்பாங்க. அதை பிரித்து பார்க்குறவங்க வந்து இந்த அளவுக்குலாம் நோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கவனிச்சிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இப்போ இடையில ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு மாற்றினார்ல, அந்த ஹோட்டல்லேருந்து ஒருத்தவங்க கூட அடமெண்ட்டாக இருப்பாங்கல்ல, அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 10-20 பேர் கிட்ட இருக்காங்க, அவங்களாம் வந்துட்டு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, உனக்கு நீ தான் அந்த ஃபீல்டில் இருக்கில, உனக்கு தெரிஞ்ச எதாவது தான் சொல்லுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இப்போ கொடுத்துருக்காங்களா பாட்டி அந்த ஹோட்டலை பற்றியே சொல்லுவாங்க. நீங்கள் எத்தனை பேர் யார் யார் வராங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், மொத்த அரேஞ்ச்மெண்ட்ஸை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அதுவும் புக் ஆகிடும். அப்புறம் இங்கே இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற மேனேஜர் கிட்ட இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிடுங்க, நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல வந்துட்டு போய் சொல்லிட்டு ரிலீவ் ஆகி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி வருவாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் ஹீரோயினை பிடிக்கிறவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஹீரோயின் இருந்து வேலையை விட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்போனாலும் இங்கே வந்து போவேன் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் சொல்லிட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இதை முடிச்சுட்டு ஹீரோயின் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோவை பார்த்த உடனே, நீ மொத்தமாகவே நான் கொடுத்த வேலையிலேருந்து நீ ரிலீவ் ஆகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஆமான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒரே நேரத்தில் பார்க்க முடியாதுன்னு சொல்லவும், சரி ஓகே ஆல் தி பெஸ்ட், நல்லா வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ தான் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு கால் வருது. மேனேஜர் தான் கால் பண்ணுறாரு அவங்களோட ஹோட்டல்லேருந்து. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இங்கே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, இங்கே உள்ள சாப்பாடை சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகியிருக்கு, அவங்க வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்துட்டு நிறைய பேர் வந்து இங்கே வந்து அந்த குவாலிட்டிலாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபீஸர்லாம் வரதா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இப்போ செக் பண்ண தான் வராங்க, அதுக்குள்ளேயே ஹோட்டலை நடத்தக்கூடாது, ஹோட்டலை வந்து க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இங்கே ஸ்டே பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வரதுனால எங்களால் இனிமேல் நிம்மதியாக இருக்க முடியாது, ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த ஹோட்டல்லேருந்து கிளம்புறோம், எங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்க, நாங்கள் கொடுத்த பணத்தை கேட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுவார். கேட்குற ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கன்ஃபார்மாக நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டு தான் எப்படியான்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது, ஒரு நாள் சமைக்கிற ஃபுட்டு வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தால் கூட மறுநாள் நம்ம இது எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை, சொல்லணும் அப்படின்னா காய்கறிங்க முதற்கொண்டு எல்லாமே ஒவ்வொரு நாளும் டெய்லியாக போய் ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்கிட்டு வந்து தான் நம்ம சமைக்கிறோம், நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து தான் சமைக்கிறோம், அதனால் இப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நம்ம சமைச்ச சாப்பாட்டிலேருந்து ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வைப்பார். ஹீரோயின் நேரில் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் நின்றுட்டு இதான் சாக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு அவங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் அதை இப்போ பேசுகிற பேச்சு இந்த நியூஸ் எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்றது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும், இல்லை எங்களுக்கு ரீஃபண்ட் தான் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் அதையும் நாங்கள் வந்து செட்டில் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ இங்கேருந்து ஒரு வேளை வெளியே போயிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு ரீஃபண்ட் வேணும்னு கேட்டு வெளியே போயிடறாங்க. ஹீரோயினுக்கு பேச்சு திறமை இன்னும் கொஞ்சம் வேணுமோன்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிறாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது. அதோடு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அதாவது புக் பண்ணியிருந்தாங்கல்ல, என்னோட விஐபி கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ கால் பண்ணிடுவாங்க. என்ன இது உன் ஹோட்டலில் தான் வந்துட்டு நான் தங்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், இப்போ ஏதோ அவங்க ஃபுட் பாய்சன் ஆகுது அப்படி இப்படின்னு பார்த்தேனே நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படிலாம் இல்லைன்னு சொல்லவும் அவங்களால முடியல, ஏன்னா செக்கிங் ப்ராசஸ் தானே போயிட்டுருக்கு, ஸோ அவங்களும் கவலைப்பட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து விஐபி, அவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் என்ன பண்ண முடியும், இப்போ லாஸ்ட் மினிட்ல நீ சொன்னது தானே நான் அந்த ஹோட்டலுக்கு நான் அதாவது ரெக்கமெண்ட் பண்ணேன், இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில வேறு நல்ல ஹோட்டலில் வேணால் புக் பண்ணி கொடுத்துறேன் உங்களோட திருப்திக்காக அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. அவங்களும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுன்ற மாதிரி அவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லிட்டு நான் வேணா பழிய ஏற்றுக்குவேன்னு சொல்லிட்டு மேனேஜர் கேட்குறாரு. இல்லை ஃபுட்டில் தானே வந்து குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்கிறாங்க, அதனால் நான் பழிய ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு குக்கு சொல்கிறாரு. இதேமாதிரி மாறி மாறி சொல்லுவோம். இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இப்படியே மாறி மாறி நீங்கள் பழிய ஏற்றுக்கிறதுலையும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது யோசிக்க நம்மளுக்கு முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு எத்தனை வருஷமாக நீங்கள் பாட்டிமா கூட இருந்திருக்கீங்க, எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கும், அதெல்லாம் எப்படி ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணமோ அந்த மாதிரி நம்ம வந்து மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டா தான் நம்ம இப்போ இதுலேருந்து வெளியே வரது எப்படின்னு யோசிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி மட்டும் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து ஹீரோயின் வந்து எப்படி சால்வ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க எப்போவுமே டெய்லி காலையில் அந்த ஹோட்டலில் சமைக்கிறாங்களா, சமைச்சு முடிச்ச உடனே கொஞ்சம் வந்து சாம்பிளுக்காக எடுத்து வைக்க சொல்லிடுவாங்க. டெய்லியுமே ஹீரோயின் இதை சொல்லுவாங்க. அவங்க அதாவது இவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சொன்ன விஷயம் இது. அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எடுத்து வச்ச சாம்பிள் ஃபுட்டு தான் வந்து இப்போ டெஸ்டிங்க்கு போயிருந்தது. ஸோ அதில் வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இப்போ நியூஸ் வரவும் இப்போ இவங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து உள்ள கெட்ட பேர் வந்துட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்டிகல்ஸ்லாம் வரும்ல, அதிலலாம் கூட அந்த மாதிரி வந்துட்டு இப்போ இந்த டக்குன்னு அந்த பிரச்சனை வந்து ஹீரோயின் வந்துட்டு இது பண்ணிட்டாங்க, சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நல்ல பிரபலமாயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்வாருன்னா, இந்த நியூஸ் எல்லாம் ஹீரோவும் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் ரொம்ப திறமையான பொண்ணா இருக்கா, இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது, அழகா சமாளிச்சிட்டாலே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. கேட்டுட்டு இருக்க ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவளுக்கு பிரச்சனை முடியல, இனிமே தான் பிரச்சனையே இருக்கும், ஸோ நம்ம மேனேஜர் அனுப்பி அவளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இங்கே அதே நேரத்தில் ஹீரோயின் வந்துட்டு அப்பாடா பிரச்சனைலாம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு இப்போ வந்துட்டு ஒரு மேனேஜர் ஓடி வந்துட்டு ஒரு வீடியோ காட்டுவார். அந்த வீடியோவில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஃபுட் பாய்சன் இருந்ததில் அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. என்னன்னா, இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் சாம்பிள் எடுத்து வச்சு கொடுத்த உடனே அந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்படி சொல்கிறீங்க, நான் என்ன பொய்யா சொல்கிறேன், ஏதோ என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவாகவே அதெல்லாம் காட்டுறாரு. கீழே உள்ள கமெண்ட்ஸ் எல்லாமே ஹோட்டலுக்கு அகேன்ஸ்டாகவே திரும்பவும் அதே மாதிரியே இருக்குது. ஹீரோனுக்கு இதெல்லாம் சுத்தமாக புரியல. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஆகியிருக்கு அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து நஷ்டஈடு கேட்குறதா ஃபஸ்ட்டு வழக்கமாக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் அவர் நஷ்டஈடுன்னு எதுவுமே கேட்கவே இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை மட்டும் பண்ணுறாரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அவங்க யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி யாராக பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆளை வந்து இப்போ நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். இந்த மெசேஜ் எல்லாம் வந்துட்டு வெப்சைட்டில் போயிட்டாவது டெலிட் பண்ணணும், அதாவது அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து டெலிட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம ஹோட்டலோட பேர் வந்து கொஞ்சமாவது மாறும். இல்லை அப்படின்னா திரும்ப திரும்ப எதாவது போய்டும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி இருக்குது. அந்த ஆள் எங்கே வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறாருன்னு தெரியல, தேடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்ச ஹீரோ வந்துட்டு டேரெக்டாகவே வந்து பேசுவார். இந்த மாதிரி நான் ஆளை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், அந்த வெப்சைட்டை கண்டுபிடிச்சி கொடுக்குறேன், அந்த ஆளை கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லி பேசும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ இந்த ஹோட்டலை வந்து இந்த மாதிரி பேர் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நீ தானே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே ஹீரோ கிட்ட கேட்டுருவாங்க. ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் நினைக்கவே இல்லை, அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு. எனக்கு என்னமோ இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தானே தோணுது, ஏன்னா இப்போ தான் நீங்கள் வந்துட்டு இந்த ஹோட்டலை எனக்கு கூடன்னு சொல்லிட்டு கேட்டீங்க, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு அதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லவும் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு வாய்ப்பு கூட நான் எல்லாத்தையும் சரி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேண்டாம், பாட்டிமா என்ன நம்பி தானே கொடுத்தாங்க, நானே எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. வந்து திரும்பவும் அப்படி எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட அப்படி அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது மேனேஜர் என்ன சொல்வார்னா, தனிப்பட்ட முறையில் நம்மளால் இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியாது, நம்மளுக்கு இவர் சப்போர்ட் இருந்தால் தான் சரி வரும்னு சொல்லிட்டு அவரும் சொல்லவும் ஹீரோன்னு இப்போ ஓகேன்னு சொல்லிடுவாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தது எல்லாத்தையும் என்ன கண்டுபிடிக்கணும், அந்த ஆள் யார் எனக்கு என்னன்னு எல்லாத்தையும் தேடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. விடிய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு வந்துட்டு அது மேலே ட்ரெஸ்ஸில் வந்து அழுக்காயிடுது. ஸோ இங்கே வேலை செய்கிறவங்களோட ட்ரெஸ்ஸை கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ரொம்ப பசியாக இருக்கும், பயங்கரமாக சாப்பிட்றாரு. அதெல்லாம் ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த வெப்சைட்டில் இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்காருல அவர் யார் அப்படின்றது வந்து அந்த காண்டாக்ட் நம்பர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் வருது. இது பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹோட்டல்லேருந்து பேசுகிறோன்னு சொன்ன உடனே அவர் காலை கட் பண்ணிடுறாரு. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. திரும்பவும் மெசேஜில் டைப் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கறதுக்காக தான் கால் பண்ணுறோம், நேரில் வந்தீங்கன்னா பேசி என்ன இதுன்னு முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும் சரி நான் வரேன், இந்த இடத்துக்கு வாங்கன்னு அவரும் மெசேஜ் போட்டுறாரு. இப்போ ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு, இதே ட்ரெஸ்ஸோடு அவர் ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, இதுன்னு 10 ட்ரெஸ்ஸை போட்டிருக்காரு, ஒருவேளை அந்த ஹோட்டலுக்கு இவரும் வேலைக்கு சேர்ந்துட்டாரோ அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இவர் இருக்கலாம் அசிஸ்டன்ட், அவர் வேற ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், எனக்கு காலுக்கு ரொம்ப தூரத்துக்கு மேலே இருக்குது பேண்ட்டு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணும்போது போய் எனக்கு ஒரு ஷூட் வாங்கிட்டு வா ஃபஸ்ட்டு, ஒருத்தரை பற்றி காண்டாக்ட் நம்பர் கேட்டிருந்தேன், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும். அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கேன்னு அவர் சொல்லுவார். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருப்பார், இன்னொரு வேற ஒரு கடைக்கு. அதாவது அந்த ஆள் சம்மந்தப்பட்ட ஆள் வந்து ஹீரோனை வர சொல்லவும் ஹீரோனோட தம்பி வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து யாராவது அவரை வந்து கூட்டு வராங்களா, அவர் கூட அவர் தனியாக வராரா வேற யார் கூட வராரு அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அவர் தனியாக தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இவர் சொல்லவும் ஹீரோயின் வந்து அவர்கிட்ட பேச வருவாங்க. கூட பார்த்தீங்கன்னா வந்தவுடனே அவருக்கு கை கொடுத்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. அவர் கை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராக உட்காந்துக்கிறாரு. இப்போ எங்கே பணம் கொடுக்குறேன், நீங்களே எவ்வளோ பணம் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும் இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் கட்டுங்க, அதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறேன்னு எதுக்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. இல்லை நாங்கள் இப்போ பணம் இவ்வளோ பணம் கொடுக்க போகிறோம், அதுக்கு வந்துட்டு அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தானே கொடுக்க முடியும், எங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு அவர் ரெக்கார்ட் அதாவது அந்த ஃபைல்லாம் இருக்குல்ல அதை வந்து ஹீரோயின் கிட்ட கொடுப்பாரு. கொடுக்கும்போது அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தவங்க வந்துட்டு நீங்கள் இத்தனை மணிக்கு இங்கே வந்திருக்கீங்க, ஒரு 12 மணிக்குன்னா 12:30க்கு வந்து நீங்கள் வந்து அந்த கிளினிக் போயிருக்கீங்கன்னா, ஆமாம் நாங்கள் சாப்பிட்டேன், அந்த
அதுக்குள்ளே அந்த கிளினிக் போகிறதுக்குள்ள எனக்கு அவ்வளோ வாமிட்டாக இருந்தது. அதனால தான் அந்த கிளினிக் போய் வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "நீங்க 12 மணிக்கு சாப்பிட்டது சரிதான். ஆனா அந்த கிளினிக்குக்கு வந்து டிராஃபிக்கே இல்லாம இருந்து போனாலுமே எப்படி பார்த்தாலும் 1/2 மணி நேரம் ஆகும். நீங்க என்னன்னா வந்துட்டு அதாவது என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் ஆகும். ஆனா நீங்க இவ்ளோ டிராஃபிக்கான அந்த டைம்ல கரெக்ட்டா நீங்க போயிட்டு, அதுவும் 1/2 மணி நேரத்துக்குள்ள போயிருக்கீங்க. இது உண்மைன்ற மாரியே இல்ல. இது ஃபேக்குன்ற மாரி தான் எனக்கு இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப கார்ல தான் நான் வந்திருக்கேன். இப்ப நீங்க வந்தீங்கன்னா, அப்ப நம்ம 2 பேருமே சேர்ந்தே போகலாம். போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு திரும்ப கூட நம்ம செக் பண்ணி பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்த்தோம்னா இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் பேசிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோயினோட தம்பியும் வந்திருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டும் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவர் ரொம்ப ஓவரா பேசிட்டு சண்டை வளர்க்குற மாரி பேசும். இப்ப ஹீரோயின் தம்பி வந்துறாரு. வந்துட்டு நீ யாருன்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், இது ஹோட்டலோட நான் லாயர். இந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நான் தான் லாயரா இருக்கேன். நீ என்னென்ன பண்ணியிருக்கேன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. எல்லாத்தையும் என்னால கண்டுபிடிக்க முடியும். அதனால தண்டனை உனக்கு தான், நஷ்டம் நீ தான் அதிகமா தர மாரி இருக்கும்னு எல்லாம் சொல்லவும், இப்ப அவரே பயந்துடுறாரு. இந்த மாரி வீடியோவே அவர் பேசுறத வச்சு எடுத்துடுறாங்க. இந்த ஐடி தான் என்னோடது. நான் வந்து கொஞ்சம் பணம் வாங்கிட்டு தான் இந்த மாரி தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இந்த ஹோட்டல் மேல எந்த தப்புமே இல்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஒரு வேளை இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருது. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் போய் ஹீரோவ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு வேளை இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு. எதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கும்போது, இல்ல இத வந்து அவர் தான் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு அவர் மேல சந்தேகப்பட்டுட்டேன். போய் சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதனால அவங்க அங்கருந்து கிளம்புவாங்க. இப்ப இங்க வந்துட்டு ஹீரோயின் ஒரு ஃப்ரெண்டும் தம்பி இருக்காங்களா? இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, திரும்ப உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இங்க வருவாரான்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, அவனுக்கு சூடு சொன்னான் தான் கண்டிப்பா வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரி ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கேட்பாரு. எதுக்குன்னா, அன்னைக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பேசிட்டேன் அப்படின்ற மாரிலாம் ஃபீல் பண்ணுவாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்ப ஹீரோயின் வந்து இந்த ஹோட்டலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இவங்க வேலை செய்றவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, பாட்டிமா எப்படி இதில பிரச்சனைய வந்து எல்லாத்தையுமே கரெக்ட்டா பார்ப்பாங்களோ, அதே மாரி நீங்க இருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோயின புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு எல்லாம் காரணம் வந்து நான் இல்ல, ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ பார்க்க வருவாங்க. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அவர் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து வைரலா போகணும் அப்படின்றதுக்காக அவர் அசிஸ்டன்ட்ட சொல்லியிருப்பாரு. செய்ய சொல்லியிருப்பாரு. அவரும் கை காசுலாம் போட்டு செஞ்சேன். எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்கும்போது குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதோட இந்த விஷயம் வந்து ஹீரோக்கு எப்படி தெரியும்னா, அந்த ஆள் இருக்காருல்ல, அவர் அனுப்புனது யாரு அப்படின்னா, இந்த பார்ட்னர் இருக்காங்கல்ல, பிசினஸ் பார்ட்னர், ஹீரோவோட பிசினஸ் பார்ட்னர் ஒரு லேடி. அவங்க தான் அனுப்பியிருப்பாங்க. அதுக்கு தான் ஹீரோ அவங்கள டைரக்ட்டா பார்க்க வந்து சொல்லுவாரு. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஹோட்டல்ல வந்துட்டு என்னையும் ஹீரோயின நம்பி தான் அந்த பாட்டிமா குடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்லுவாரு. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்மளோட டீலிங் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, உங்களுக்கு நான் குடுத்ததுக்காக நான் ஏதாவது நான் பண்ணியே தருவேன். அப்படி அதுவரைக்கும் நீங்க இந்த மாரி வேற வேலையில ஈடுபடாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. அதோட இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் திரும்பவும் மீட் பண்ணி பேசுறாங்க. அப்ப வந்துட்டு ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சுறாங்க. இந்த ஆள் வந்துட்டு உங்களோட பிசினஸ் பார்ட்னர் இருக்க அந்த லேடி அவங்க அனுப்புன ஆள் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமான்னு ஹீரோ சொல்லுவாரு. இதே நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லல. நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்க மேல சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைய வேற மாரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. நான் அந்த குரூப் ஆஃப் கம்பெனில நானும் ஒருத்தனா இருக்கும்போது நான் எப்படி என் கம்பெனி சீக்ரெட்ட வெளிய சொல்ல முடியும்? அது தப்பா போயிடும்ல. அதனால தான் நான் சொல்லலன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம எதுக்காக அவங்க அப்படி பண்றாங்கன்னா, இந்த ஹோட்டல் கிடைச்சா தான் அவங்க வந்து அவங்களோட பதவியும் உயரும். எனக்கும் பதவி கிடைக்கும். அதனால தான் அவங்க அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவாரு. இப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்களா, இதெல்லாம் கேட்கும்போது பாட்டிமா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒருத்தவங்க கிட்ட ஒரு ஃபீலிங்ஸ் ஏற்படுது அப்படின்னா, அத உடனே வெளிப்படுத்திடணும். அதாவது ஒரு தேங்க்ஸ், சாரி சொல்ற விஷயத்துல அப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து நான் உங்களுக்கு தேங்க்ஸ், சாரி சொல்லணும்னு தோணுது அப்படின்ற மாரி அவங்களும் டக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, இவங்க சாரி, தேங்க்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்துட்டு அப்படியா அப்ப நம்மளுக்கு தோன்ற ஃபீலிங்ஸ உடனே சொல்லணுமான்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா ஹீரோயின் அப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, எனக்கு உன்ன பிடிச்சிருக்குன்ற மாரி ஹீரோ சொல்லிடும். ஹீரோயினால ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இல்ல நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இத நீ பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இங்கேருந்து கிளம்புறவங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹீரோட சிந்தனையாவே அவங்களுக்கு இருக்கு. இப்ப அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றாங்க. இப்ப நான் உன்ன பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நெறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்கள பார்க்க வருவாங்க. இப்ப வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க. என்னது இது இவ்ளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க? இந்த டேஸ்ட் எல்லாம் டிஃபரெண்ட்டா இருக்கே. அப்படி எங்க வாங்குனேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதெல்லாமே வர வழியில ஹீரோவோட ஹோட்டல் இருந்தது. அங்க தான் வாங்குனேன்னு சொல்லுவாங்க. அது எப்படி அது? அந்த ஹோட்டல் போறதுக்கு சுத்திட்டுல போகணும். வேணும்னே அந்த பக்கம் போயிட்டு வந்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிண்டல் பண்ணுவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இப்ப தான் அவன பார்த்துட்டு வரேன் அப்படி இப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு அந்த லவ் விஷயத்தையும் சொல்லுவாங்க. டக்குன்னு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஹோட்டல்ல எழுதி வாங்குறதுக்காக அவன ப்ரொபோஸ் பண்றாங்கன்னு கேட்கும்போது, இல்ல அந்த அளவுக்கு சீப்பான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லவும், சரி விடு. அப்படிதான் இல்லன்னு உனக்கு தெரியுதுல. உனக்கும் அவன் மேல கிரஷ் இருக்குல்ல. அப்போ ஓகே சொல்ல வேண்டியதுதானன்னு கேட்கும்போது, அதெல்லாம் பண்ண முடியாது. இப்ப லவ்வுன்னு வரும்போது வந்துட்டு ரொம்ப யோசிச்சு அப்படிதான் முடிவெடுக்க முடியும். இஷ்டத்துக்கும் எடுக்க முடியாதுல்ல அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் இங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த லேடி இருக்காங்கல்ல, அந்த பார்ட்னர் லேடி அவங்க வந்துட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அவ ரொம்பவே ஓவரா போயிட்டு இருக்கா. நம்ம கம்பெனி நம்மள விட்டு போற மாரி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா இருப்பாங்க. அப்ப அந்த அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்வாருன்னா, ஹீரோயினுக்கு வந்துட்டு இப்ப ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா. அவர் வேற மாரி ஏதாவது நீங்க இது பண்ணலாம். ஹீரோக்கே நீங்க இவ்ளோ இடம் கொடுத்தீங்க. ஏன்னா உங்களுக்கு கீழ தான் அவர் வேலை பார்க்கும்போது நீங்க அவர எப்பவும் நீங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம். நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்ததுனால தான் அவர் இப்ப வந்து நம்ம சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேன்
மாட்டேறான்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன ரிலேஷன் ஓடிட்டு இருக்குன்னு கேட்கும்போது, சொல்லணும் அப்படின்னா அவங்க 2 பேரும் சிப்லிங் ரிலேஷன் தான் வருது. ஆனா அவங்க ஏதோ கப்பிள்ஸ் மாரி தான் சுத்திட்டு இருக்காங்கன்ற மாரிலாம் கோர்த்து விட்டுட்டு இருப்பாரு. இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அதாவது என்ன சொல்றது, ப ஹீரோயினோட அப்பா, அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அவங்க அம்மா வந்து சமைச்சு ஹீரோயினுக்கு போய் குடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது, "நீ தானே கஷ்டப்பட்டு சமைச்ச, நீயே கொண்டு போய் குடுத்தா அவ பாராட்டுவாளான்னு" சொல்லுவாங்க. எங்க பாராட்டுறா? நான் அனுப்புற ஃபார்வர்ட் மெசேஜுக்கு கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா. அவ எங்க வந்து பாராட்டுறது? அப்படின்ற மாரி இவங்க ரொம்ப சலிச்சுப்பாங்க. அவரு வந்து சரின்னு சொல்லிடுறாரு. இந்த நேரத்தில வந்து ஹோட்டல்ல வந்து அதாவது ஹீரோயின் வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. இப்ப ஏதாவது உங்க சைட்லேருந்து நீங்க சொல்றதா இருந்தா சொல்லலாம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அங்க வேலை பார்க்குறவங்கலாம் அவங்க அதில ஒருத்தர் என்ன சொல்வாருன்னா, எப்ப எங்களுக்கு போனஸ் குடுக்க போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க இந்த இடத்துக்கு வந்து சேரும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து அதாவது டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்ப 3 வருஷத்துக்குள்ள நீங்க இப்ப ஹெட் குக்கா அந்த மாரிலாம் மாறியிருக்கீங்க. இதுவே பெரிய விஷயம் தான். எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னா, யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம்னா ஹெல்ப் பண்ற அதாவது கைண்ட் ஹார்ட் இருக்குல்ல, அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் குடுத்து அப்படி தான் வந்திருக்கீங்க. பாட்டிமா இருக்க வரைக்கும் இந்த ஹோட்டல நல்லாவே பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப இருக்க சூழ்நிலையில வந்துட்டு ஹோட்டலுக்கு நம்ம போடுறதே வந்து நம்ம கை காச போட்டு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் உங்களோட ஹார்ட் ஒர்க்க போட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு போனஸ்லேருந்து, இன்கிரிமெண்ட்லேருந்து எல்லாமே ஏத்தி குடுப்பேன். அப்படின்ற மாரி சொல்லும்போது அவருக்கெல்லாம் முகம் வாட தான் செய்யுது. இப்படி தான் இருந்தா மட்டும் தான் ஹோட்டல ரன் பண்ண முடியும். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்ற மாரி இந்த மீட்டிங்க ஹீரோயின் வந்து முடிச்சிடுறாங்க. பொண்ணு வந்துட்டு இவ்வளோ திறமையா பேசிட்டு இருக்கதெல்லாம் அப்பா வந்து பொறுமையா நின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பார்த்துட்டு அம்மா சாப்பாடு குடுத்து அனுப்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஏன்பா அம்மா வரலையான்னு கேட்கும்போது, போன தடவ வந்திருக்கும்போதே பிரச்சனை ஆயிடுச்சுல, அதனால இப்போ உன்ன இங்க வந்து பார்க்கறதுக்கு அவளுக்கு சிரமமா இருக்கு. ஒரு மாரி நினைக்கிறான்ன உடனே இவங்க சிரிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பழக்கமான விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் ஒண்ணும் இல்லப்பா நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அம்மாவ பார்க்குறேன்னு சொல்லுங்கன்ற மாரி சொல்லிடுறாங்க. அந்த சாப்பாடுலாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி ஹோட்டல்ல பிரச்சனையாம அதெல்லாம் சரியா போச்சா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஓகேவாயிடுச்சுன்னு இவங்க சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கிளம்பிருவாரு. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு அவரோட பாஸ் இருக்கார்ல, அவரு கால் பண்ணி பேசுவாரு. என்னாச்சு அந்த ஹோட்டல வந்துட்டு நம்ம வந்து சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சோமே, அந்த பிளான் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அத நான் பண்ணுவேன்னு சொல்லும்போது, 1 மாசம் அதிகபட்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல அது டைம் இழுக்க வேண்டாம் அப்படின்ற மாரி அவரும் பேசிட்டு வைப்பாரு. இவங்க 2 பேரும் பேசிட்டு அந்த மீட்டிங்க கட் பண்ண உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் இருப்பார்ல, தேவையில்லாம அந்த அந்த பார்ட்னர் லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹெட் ஆஃபீஸுக்குலாம் வந்துட்டு இந்த மாரி கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு இருக்காங்க. இது ஏன் தான் அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு ஒரு பக்கம் கோவம் வந்துட்டு தான் இருக்கும் அவங்க பண்ற வேலையெல்லாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருப்பாரு. அதில வந்துட்டு ஒரு ஃப்ளவர் மாரிலாம் இருக்கும். மேல வந்து ஹார்ட் அண்ட் சிம்பல்லாம் போட்டிருக்கும். அத பார்த்தோனே ஹீரோயின் ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வந்துட்டு இப்ப வீட்டுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவ பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஹீரோயினோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து வீட்டு ஆன்டி எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு அவங்களோட அந்த தற்பெருமை இருக்குல்ல, அத காட்டிக்கிறதுக்காக எல்லாத்தையும் காட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்த உடனே அவங்களும் அப்படியே நாசூக்கா கழண்டு போயிடுவாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்ட நம்ம காலி பண்ணிடணும். இப்ப இருக்க சூழ்நிலையில என்னால புதுசா வீடெல்லாம் வாங்கி தர முடியாது. ஆனா வந்துட்டு ஏன்னா அவங்க ஹோட்டலுக்கே காசு போட்டு தானே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாரிலாம் வாங்க முடியாது. வேணும்னா ஒரு வீட வந்து வாடகைக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் எப்படி? அப்படி நீ வாடகைக்கு எடுக்கிறதா இருந்தாலும், இப்ப நம்ம எப்படி இருக்கோமோ இதே மாரி பங்களா டைப்ல தான் இருக்கணும். இதுக்கப்புறம் என்னாலலாம் போய் சின்ன வீட்லலாம் இருக்க முடியாது. அப்படின்னு ஹீரோயின் வந்து எதுக்காகம்மா இப்படிலாம் இருக்கீங்கன்னு கேட்கும்போது, சுத்தமா அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்பதான் அப்பா வராரு. என்ன அதுக்குள்ள வந்துட்டியா? இனிமே இங்க தானமா இருப்பேன்னு கேட்கும்போது, அவ எங்க நம்ம கூட தங்குறதுக்காக வந்திருக்கா. சும்மா பார்த்துட்டு போக வந்தாலாம் அப்படின்ற மாரி வேற சொல்லுவாங்க. பார்த்தோன்னா இவங்க பேசிட்டே இருக்கும்போதே அவங்க அப்பா வந்துட்டு ஒரு பெட்டியோட வராரு. நீங்க என்ன பெட்டியோட வரீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வைஃப் கேட்கவும், அதாவது பொண்ணு சொல்றது சரிதான். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த இடத்த விட்டு நம்ம போணும்ல. அதனால தான் லக்கேஜோட வந்திருக்கேன். இது நம்மளோட லக்கேஜ் கிடையாது. ஹீரோட லக்கேஜ். அவர் இங்க தங்கறதுக்காக வந்துட்டாரு அப்படின்னோனே, ஹீரோயின் இப்ப சொல்றாங்க, பார்த்தீங்களா நான் அப்பவே சொன்னேன் சீக்கிரம் காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவர் வர்ற அளவுக்கு வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் தனியா இருக்க தான் ஃபீல் பண்ணுவாரு. சீக்கிரம் நீங்க கிளம்புங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும், இப்ப ஹீரோ என்ன சொல்றாரு, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் வந்துட்டு இந்த அங்கிளையும் ஆன்ட்டியும் இங்கேருந்து கிளப்புறதுக்காக வரல. நான் இங்க ஸ்டே பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்களுக்கு எந்த ரூம் குடுக்கலாம் அப்படின்னு சொன்னோனே, இப்ப ஹீரோனோட அம்மாவுக்கு சந்தோஷமா தாங்க முடியாது. இப்ப நீங்களும் இங்க தங்கிக்கலாம்னு சொன்ன உடனே, அவ்வளோதான் இதையும் அவங்க சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறாங்களா, அதனால அவங்க அவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்க. உள்ள வரும்போது இப்ப ஹீரோக்கு அரேஞ்ச் பண்ணி குடுங்க. இது அதாவது உள்ளதுலயே மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும்ல, அத வந்து கிளீன் பண்ணி இவருக்கு வந்து ஏற்பாடு பண்ணி குடுங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது, அத வந்து உனக்காக நான் ஒதுக்கி வச்சுட்டேம்மா. உன் திங்ஸ் எல்லாம் நான் அத போட்டு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்லுவாரு, எந்த ரூம் ஃப்ரீயா இருக்கோ அத குடுங்க ஆன்ட்டின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மேல உள்ள பரணையில உள்ள ரூம் தான்ப்பா ஃப்ரீயா இருக்கணும்னு ஹீரோயின் அப்படியே முறைப்பாங்க. இல்ல இல்ல அந்த ரூம்ல நாங்க தங்கிக்கிறோம். இப்ப நாங்க இருக்கிற ரூம வேணா உங்களுக்கு கிளீன் பண்ணி குடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அதோட அத கிளீன் பண்ண போவாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்து ஹீரோ ஒத்துக்கிட்டாலும் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் வேண்டாம். இது உங்களோடது. நீங்க தான் உங்களுக்கு புடிச்ச மாரி இருக்கணும்னு ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா, பரவால்ல அவங்க 2 பேரும் ரொம்ப ஏஜ்ட் ஆனவங்க. அவங்க மாடி ஏறி ஏறி இறங்க சரி வராது. நான் வேணா மாடியில உள்ள ரூம்ல இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் இவங்க பண்றதெல்லாம் கோவமா தான் வருது. அம்மா பண்றதெல்லாம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க வந்துட்டு இதுல என்ன தப்பு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து இப்போ ஒரே வார்த்தையா சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்கிறது வந்து சுத்தமா நல்லதே கிடையாது. அவர் வந்து தங்க அனுமதிச்சிருக்காருன்னா அவரோட பெரிய மனசு தான் அது. அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுங்க. அப்பா நான் உங்களுக்கு வீடெல்லாம் பார்த்து அனுப்புறேன். ஏதாவது ஒரு வீட வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் வந்து வெளியேறிறாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட திங்ஸ் எல்லாம் இப்போ மாஸ்டர் பெட்ரூம்ல போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அது இப்பவே நானே எடுத்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுறேன். அந்த ரூம்ல தான் ஹீரோ வந்து தங்கணும். ஏன்னா இது அவரோட இடம். ஏன்னா நான் இங்கேயே தங்கிட்டு இருக்கேன். நான் எங்கேயோ தங்கிட்டு இருக்கும்போது காலியா அந்த இடமா
இடம் மட்டும் எதுக்கு ஃப்ரீயாக இருக்கணும், சொந்தக்காரவங்க அதுக்கு உண்டானவர் அவர் அங்கே இருக்கிறதா முறை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வந்துட்டே இருக்குது. ஹீரோயின் பேசிகிட்டே இருக்கும்போது வெளியே வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஹீரோவும் கூட சேர்ந்தே வெளியே வந்துடுறாரு. எங்கள் அம்மா இப்படி நடந்துக்கிட்டதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்பாங்க. இப்படி சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, உங்கள் அம்மா மேலேயும் தப்பு கிடையாது, அவங்க எதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க, நீ வீட்டுக்கே வர மாட்டேற, அவங்க கூட தங்க மாட்டேன்னு தான் அவங்க கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் சரியாக போயிடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ தான் தம்பிக்கார் வீட்டுக்கு வருவார். அம்மா கோவமாக உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ அப்பா தான் சொல்வார், இப்போ அக்கா வந்தால் இப்போ ஹீரோவும் இங்கே தான் தங்கியிருக்காரு, மாஸ்டர் பெட்ரூமை வந்துட்டு ஹீரோனுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, அவள் இனிமேல் இங்கே வரவும் மாட்டேன் தங்கவும் மாட்டேன், அந்த ரூமை வந்து அவருக்கு ரெடி பண்ணி கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் நான் சீக்கிரமாகவே வாடகை வீடு ஏற்படுத்தி கொடுக்குறேன், அதை வந்து அங்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தம்பி என்ன சொல்வாருன்னா, அக்கா சொல்கிறதானே சரி, இது நம்மளுக்கு உரிமை இல்லாத போது அந்த இடத்துல நம்ம இருந்து அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுலம்மா அப்படின்ற மாதிரி தம்பியும் சொல்லுவார். கோவமாக இருக்கிறத பார்த்தோன்னே என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. டக்குன்னு இவர் தம்பி என்ன சொல்வாருன்னா, இப்போ நானும் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே ஒருத்தி வீட்டை விட்டு வெளியே போனவன் இன்னும் வீட்டுக்கு வர மாட்டேங்கிற, இப்போ நீயும் போறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் அப்படி சொல்லலை, அக்காவை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்காக தான் நான் வெளியே போகிறேன்னு சொல்கிறேன், எப்படியாவது போகிறேன், அக்கா கூடவே இருந்தால் பேசி பேசி அவள் மனசை மாற்றி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டு வரணும்னு அம்மா சரின்னு சொல்லிடுறாங்க. அதோட ஹீரோயினை பார்க்க வராரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, இனிமேல் நான் உங்க கூட தங்குறேன்னு போது என்னோட பெட்டி படுக்கையோடு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இல்லை அங்கே இருக்கிறதுக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொன்னவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன சொல்லிடுவாருன்னா, இல்லை உன்னை வேவு பார்க்கறதுக்கு தான், உன் மனசை மாற்றி உன்னை கூட்டு போகிறதுக்கு தான் அப்படின்னு ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரம்பத்தில் நீ சொல்லும் போது உன்னை வீட்டுக்கு கூட்டு போகிறான்னு தான் நினச்சேன், நீ இந்த மாதிரி பிளானில் வந்திருக்குன்னு தெரியும் போது வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, சொன்னால் புரிஞ்சுக்க, அங்கே இருந்து நான் நிம்மதியாகவே இருக்க முடியல, அவங்க கூட தங்கினா போது கொஞ்சம் ஃப்ரீடமாக இருப்பேன்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பேசிக்கிட்டே தம்பியை வந்துட்டு அவங்க ஹோட்டல் இருக்குல்ல அங்கேயே கூட்டு வராங்க. அதில் ஒரு ரூம் வந்து ஸ்டாஃப் ரூம் ஒன்று இருக்குது, அந்த ரூமில் நீ தங்கிக்கோன்னு சொல்லும்போது ஒருத்தர் கிராஸ் ஆகுறாரு. அவரை பற்றி ஏதோ அந்த தம்பி சொல்ல வருவார். அதுக்கப்புறம் ஹீரோயின் வேறு ஏதோ பேசுறதுனால அவரால் அங்கே சொல்ல முடியாமல் போயிடும். சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும்போது இப்போ ஹீரோ இருக்காருல்ல, அவரை வந்துட்டு புதுசாக மாறி இருக்கீங்க போல இருக்குது, ரூமை காட்டுங்கன்னு கேட்கும்போது அது ரொம்ப சின்ன ரூமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்ன பாஸ் இது வீடியோ காலில் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய ஆஃபீஸர் நீங்கள், உங்களுக்கு இந்த ரூமை கொடுத்துருக்காங்களா, உங்ககிட்ட ரொம்பவே விளையாடிட்டு இருக்காங்கன்னு, நீ பேசுறது எனக்கு சரியாக கேட்கல, காலை கட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் காலை கட் பண்ணி விட்டுருவாரு. ஹோட்டலில் காட்டுறாங்க. இங்கே ஹோட்டலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே நஷ்டத்துக்கு நஷ்டமாக போயிட்டுருக்கு. ப்ராஃபிட்டு போனஸ் அதெல்லாம் தாண்டி இப்போ ரன் பண்ணுறதே ரொம்ப இதாக இருக்குது. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளும் வந்துட்டு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் மாற்ற முடியும், ஸோ ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ இங்கே வந்து தங்கியிருக்காருல, டெய்லி அவங்க அம்மாவை சமைக்கவே விடுறதில்ல, விதவிதமான ஃபுட்டை வந்து அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க, அதெல்லாம் அவங்க சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்ட பிளேட்டை கொண்டு கழுவி வச்சுறாரு. ஹீரோ நமக்கு இப்போ வேலையே இல்லாததுனால ஹீரோவை அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவர் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு பெரிய பெரிய ஹோட்டல்ஸுக்குலாம் போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்டு மூலயமா வந்துட்டு இப்போ உங்கள் ஹோட்டலுக்கு நிறைய பேர் வருவாங்க, உங்கள்கிட்ட ரூம் வேக்கண்ட்டாக இருக்காது, ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஒரு கம்பெனி ஆஃபீஸு ஸ்டாஃப்லாம் தங்குவாங்கள்ல, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லும் போது சரி அவங்கள போய் மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வராங்க. அங்கே வரும்போது ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் சைலண்ட்டாக அங்கேருந்து எழுந்திரிச்சிடறாங்க. ஏன்னா ஹீரோவோட கம்பெனி வந்து இப்போ 5 ஸ்டார் ரேட்டிங்கில் போகிற கம்பெனி, இவங்களோட கம்பெனி வந்து கொஞ்சம் ஓல்டு மாடலில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துடுறாங்க. இதே தான் அவங்க அந்த ஹீரோயினோட மேனேஜர் இருக்கார்ல, அவரும் சொல்லுவார், இந்த மாதிரி நம்ம பழைய மாடல் இருக்கனால போகாதுன்னு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம என்ன யோசிச்சு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இவங்களை பார்க்கறதுக்காக வருவார். ஹீரோ இருக்கிறத பார்த்தோன்னே, என்ன சார் அவ்வளோ பெரிய ஹோட்டலில் இருக்கவர் இங்கே வந்து சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எங்கள் பாட்டி இருக்கும்போது அடிக்கடி நான் இங்கே வந்து சாப்பிட்றது வழக்கம், அதனால தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார். நீங்கள் எதுக்காக ஹோட்டலாக போயிட்டுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் அந்த ஹோட்டலை டெவலப் பண்ணுறதுக்கு தான் சொல்லும்போது, உங்கள் ஹோட்டல் வந்து பார்க்குறதுக்கு பழமையாக இருக்கலாம், அதுவே ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு புரிஞ்சிடும். அப்போனா வந்து இந்த பாரம்பரிய கல்யாணம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஹோட்டல் வந்து யூஸாக இருக்கும்ல, இது கூட நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோனோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப், அதாவது ஹீரோனோட அம்மா வந்து டான்ஸ் கிளாஸ் போயிருப்பாங்களா, அந்த நேரம் இவர் வீட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பார். ஹீரோ வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா மறைச்சு வைப்பார். நீயாப்பா, நான் கூட என் பொண்டாட்டி போனவ திரும்ப வந்துட்டாலும் நினச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ வீட்டில் ஒய்ஃப் இல்லைன்னா இந்த வேலை தான் நடக்குதான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இல்லை இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சமாளிப்பார். ஆனால் அவங்க ஒய்ஃப் வேணும்னு தான் போவாங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவையாக அவரை ஃப்ரீயாக விடணும் அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிப்பாங்க. அதோட இங்கே ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒருத்தவங்களை மீட் பண்ண வந்திருப்பாங்க. அவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் பேச வந்தாங்கல்ல, ஹீரோ இருக்கிறதுனால அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்கல்ல, அவங்கள தான் பார்க்க வந்திருப்பாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதான் அந்த ஆர்டர் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டேனே, ஹீரோவுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லும்போது, இப்போ நான் அது விஷயமா வரல, நான் வந்திருக்கும் போது நீங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்க உங்கள் மேரேஜ் விஷயமா அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்கு தான் ஆல்ரெடி நான் புக் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களோட ஹோட்டல் வந்து பாரம்பரியமான ஹோட்டலாக இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு நாங்கள் வெட்டிங்க்கு வந்து என்னென்ன மாதிரிலாம் பிளான் பண்ணுவோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் இதை ஒரு ஆல்பமாக கொண்டு வந்திருக்கேன், ஐடியாஸ் எல்லாத்தையும் நீங்கள் இதை பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி புக் பண்ணி வச்சிருக்க அந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலைவலி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவங்களே வேறு ஏதாவது பார்க்கலான்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கொடுத்த அந்த ஆல்பத்தை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நான் அவசரமாக கிளம்பிட்டு இருக்கேன், நான் ரிட்டன் வந்துட்டு இதை பற்றி என்னன்னு உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லுவாங்க. கிளம்பி நேராக இப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை பார்க்க தான் வராங்க. வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி மட்டும் ஹோட்டலுக்கு வரவங்களை மட்டும் தங்க வச்சுருந்த வேலை நடக்காது, இந்த மாதிரி வெட்டிங்கில் ஏதாவது பண்ணால் மட்டும் தான் நடக்கும்
நடக்கும். ஏன்னா அது அவங்க மட்டும் வரமாட்டாங்களா, சொந்தக்காரங்கன்னு வருவாங்க. நிறைய பேர் வந்து ரூம் எல்லாம் எடுத்து தங்குவாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது நம்மளுக்கு ஓகேவா, ஆல்ரெடி நம்ம பண்ணுற வேலை தான். அந்த டெக்கரேஷன் மட்டும் பண்ணால் மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இவங்க வந்து காஃபி போட்டு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ என்ன தேடி எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ அவங்களுக்கு கல்யாணம் இல்லை, அவங்களுக்கான அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரிச் ஆனவர். அவங்க 2 பேருக்கும் புதுசாக ஒரு மாடல் வந்துட்டு நீ தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இதையும் மட்டும், அதாவது இவங்க அந்த வேலை தானே பார்க்குறாங்க, நீ மட்டும் அந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹோட்டல் வந்து சக்ஸஸ் ஆகும்னு சொல்லும்போது, சரி ஓகே அதெல்லாம் பண்ணிடலாம், எவ்வளோ நாள் எனக்கு டைம் கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஒன்றுமே அவசரம் இல்லை, இன்னைக்கு நீ நாளைக்கு கொடுத்தா போதும் அப்படின்றாங்க. எது புது டிசைன் கண்டுபிடிச்சி நாளைக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அதிர்ச்சி ஆயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வந்துட்டு ராவும் பகலுமா வேலை பார்த்தா தான் சரி வரும், எனக்கு காலையிலக்குள்ளே கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மெனக்கேட்டு இருப்பாங்க. அப்போ தான் தம்பிக்காரங்க வருவார். அங்கே பார்த்தே தெரிஞ்சுப்பாரு, நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் கசக்கி போட்டு வச்சிருப்பாங்க. உங்கள் அக்கா இந்த மாதிரி காலையிலக்குள்ளே ஒரு வேலையை முடிச்சிடும் சொல்லி வச்சிருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்றைக்கின்னு பார்த்து ஒரு டிசைன் கூட எனக்கு வரமாட்டேங்குது, சரியாக வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே இவர் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி பதட்டத்தில் இருக்கும்போது மூளை வேலை செய்யாது, ஒரு வாக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வருவார். வாக்கிங் போயிட்டு இருக்க டைம்லேயே வந்து பார்த்தோம்னா அப்படியே மழை பெஞ்சிட்டே இருக்கும். 2 பேரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பேசிட்டு வருவாங்க. இல்லை நம்ம கிளம்பலாம், நேரமாவது, காலையிலக்குள்ளே கொடுக்கணும் பதறிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பதறிட்டே இருந்தால் வேலை நடக்காது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு இவர் நடந்துகிட்டே இருப்பார். அப்போ மழை வரும்போது பார்த்தீங்கன்னா மழை தண்ணியை மாறி மாறி மேலே மேலே அடிச்சு விட்டுக்கிட்டு அப்படியே விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி விளையாடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துல மழையே நின்றோம். அதுக்கப்புறம் அப்பவும் இவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து போகாது. இப்படிலாம் பண்ணினா ஸ்ட்ரெஸ் போகாதுன்னு சொல்லிட்டு அவர் காதில் வந்துட்டு ஹெட்செட்டை மாட்டி விட்டுட்டு பாட்டு போட்டு விட்டுருவார். அதை கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா சரி ஓகே டைம் ஆயிடுச்சு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா இவங்க காதில் அந்த ஹெட்செட் மாட்டிருக்காங்கல்ல, அந்த ப்ளூடூத் ஒன்று மட்டும் அவங்க காதில் இருக்கும். அவங்க வீட்டுக்கிட்ட வந்த உடனே அது கரெக்டாக ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆன உடனே அவன் நம்மக்கிட்ட வந்து நம்ம கல்யாணம் பண்ணுறவனை பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொன்னானே, அதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரொம்பவே யோசிச்சு பார்ப்பாங்க. ஆனால் திடீர்னு அவர் போட்ட பாட்டு மட்டும் நின்ன உடனே அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ப்ளூடூத் வந்து பாட்டு ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவர் கிட்ட திரும்ப வந்துகிட்டு இருப்பார். வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துருவாங்க. பார்த்தா இவங்களுக்காக அவர் காஃபி கூட வாங்கிட்டு வந்திருப்பார். அவங்க வேலை பார்க்கணும்ல, தூங்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடும். உடனே வேகமாக போய் அவரை ஹக் பண்ணிப்பாங்க. அதோட அவர் ப்ரொபோசலையும் ஏற்று அவங்க 2 பேரும் இங்கே இப்போ ஒன்று சேர்ந்துருவாங்க. பார்த்தோன்னா இப்போ மறுநாள் ஆகுது. இப்போ மறுநாள் வந்து ஹீரோயின் பார்க்கறதுக்காக அந்த கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க வந்து பார்க்க வந்திருக்காங்க. இந்த கார்டன் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்டு வந்து இவங்களோட கல்யாணத்துக்காகவே புதுசாக அந்த டிசைன் வந்து இந்த ஜுவல்லரி ஐட்டம்ஸ்லாம் இவங்க ரெடி பண்ணியிருக்காங்கன்னு அதெல்லாம் பார்க்க இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபைனலாக உங்கள் ஹோட்டல்லையே என்னோட கல்யாணத்தை வந்து புக் பண்ணலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசி முடிக்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ தான் வந்து ஹீரோனோட தம்பி வரார். அவர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு நீ சின்ன பையனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கனால ஹேர் ஸ்டைல்லாம் வேறு மாதிரி மாற்றிட்டு வந்திருக்காரு, பெரிய ஆளாக தெரியணுன்றதுக்காக. இதை அவங்க அக்கா பார்த்துட்டு என்னடா இது முடியலாம் நெட்டிக்கிட்டு நிற்கிதுன்னு கேட்கும்போது, பேசாமல் ஏறி இன்றைக்கி தான் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன், சரி எதனால நீ இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு நீ தான் பிஸியாக இருக்கீல, போய் வேலையை பாருன்னா, நான் எதுவும் பிஸியாக இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை நீ பிஸியாக தான் இருக்க, போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஏன்னா இவங்கள்ட்ட தனியாக பேசணும்னு. உடனே அதை புரிஞ்சுட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பிஸியாக இருக்குன்னு தான் என்கிட்டே சொன்னோன்னு. ஆமாம்ல நான் பிஸியாக தான் இருக்கேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஹீரோன் அங்கேருந்து போனோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க போட்டு அவரை போட்டு அடியாக அடிக்கிறாங்க. நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் அவள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னைக்கா ஒரு நாள் தெரியதானே போகுது அப்படின்ற மாதிரி 2 பேரும் விளையாடிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதோடு வந்துட்டு இப்போ இங்கே ஹோட்டலுக்கு வந்துட்டு ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு இன்விடேஷன் கார்டெலாம் கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாளும் அந்த ஹோட்டலை எப்படியாவது வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்க புதுசாக யோசிச்சு பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஹோட்டலில் கல்யாணம் வேறு, என்ன பண்ண போகிறீங்க, இப்போ கலந்துக்க போகிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே அங்கே கிளம்பிடுறாரு. இப்போ இந்த வெட்டிங்கோட பிளான்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கும். ஹீரோ இங்கே கிளம்பி வராரா, ஹீரோயினுக்கு வந்து வாழ்த்து சொல்லும் போது, கல்யாண பொண்ணு அங்கே போகிறாங்க, எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்கன்னு ஹீரோயின் கேட்கும்போது, அதுக்காக கிடையாது, இவ்வளோ ஒரு பெரிய பிளானை வந்து சக்ஸஸாக போட்டு நடத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருப்பாரு. அதோட அவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது ஃபோட்டோகிராஃபர் வந்து இவங்கள ஃபோட்டோ எடுப்பார். எங்களை எதுக்கு ஃபோட்டோ எடுக்குன்னு கேட்கும்போது, இங்கே லைட்டிங்ஸ்லாம் நல்லா இருந்தது, நீங்கள் இந்த போஸும் நல்லா இருந்ததுன்னு சொல்லும்போது காட்டுங்கன்னு கேட்கும்போது அவங்க 2 பேரும் அழகாக எடுத்திருப்பாங்க. அது அவங்க 2 பேருக்குமே பிடிச்சிருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே வரலான்னு வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து கெஸ்ட்டுக்கெலாம் வந்துட்டு வாட்டர் மெலனை கட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மெலனில் சென்டர் பீஸ் இருக்கும்ல, முழுசாக இருக்குன்னா 2ஆக வெட்டி ஆளுக்கு ஒரு பாதியாக வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதை ஹீரோ பார்த்துட்டு கேட்பாரு, வாட்டர் மெலனில் அது சாப்பிட்றது சென்டர் பீஸாக சாப்பிட்றேன்னு கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து வாட்டர் மெலனில் இந்த சென்டர் பீஸ் தான் கட் பண்ணி கொடுப்பாங்க, அதுதான் உள்ளதுலேயே டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமான்னு சொல்லுவாங்க. அதுக்கிட்ட ஹீரோ சொல்வார், இது வரைக்கும் நான் அப்படி சாப்பிட்டதில்லை, ஏன்னா வந்துட்டு எங்கள் வீட்டில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதில் எனக்கு வாட்டர் மெலன் பீஸ்லாம் சென்டர் பீஸை கொடுக்கவே மாட்டாங்க, அதை நான் எடுத்து சாப்பிட்டேன்னா ரொம்ப நான் செல்ஃபிஷாக இருக்கேன்னு நினைப்பாங்க, அப்படியே எனக்கு கொடுத்தாலும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஹீரோயின் வந்து இதெல்லாம் கேட்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எடுத்து அதை ஊட்டி விடுறாங்க. இப்போ தான் உங்களை கேட்கறதுக்கும் இந்த மாதிரி சொல்கிறதுக்கும் யாரும் இல்லைல்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. ஹீரோக்கு அது சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு வராங்க. ஃப்ரெண்டோட வீட்டில் அதிகமாக அவரோட தம்பி தான் இருக்கார். ஏன் அப்படின்னா அவங்க 2 பேருமே இன்றைக்கி காலையில் தான் ஃபஸ்ட்டு அவங்க டேட் போயிருக்காங்கல்ல, ரொம்ப ஹாப்பியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருப்பாங்க. இவங்களை பார்த்தோன்னே இவங்க பேசும்போது இப்போ ஹீரோயின் வந்திருப்பாங்க. எங்கே அவன் கேட்கும்போது, சும்மா இல்லாமல் அவளுக்கு ஒரு முக்கியமான வேலை வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இப்போல்லாம் என்னை விட அவளை பற்றின அதிக டீட்டெயில்ஸ் உனக்கு தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு
இவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் ஹீரோயின் பேசிகிட்டே இருக்காங்க. இவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ டக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ யாரையோ கிளைண்ட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு தானே ஹேர் ஸ்டைலாம் மாற்றினேன், இன்னும் அதை அதே மாதிரி வச்சிருக்கியே, பரவாயில்ல அதுவும் உனக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ இவர் என்ன சொல்வாருன்னா, இப்போ புதுசாக ஒரு வீடு பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தீல, அதில் வந்துட்டு ஒரு வீட்டை வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டாரு, உங்ககிட்ட காட்ட சொன்னார், இது உனக்கு ஓகேவான்னு கேட்கும்போது எனக்கு எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவை காட்டுவாங்க. அவர் வந்துட்டு அவங்க ஹீரோனோட அப்பா அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாரு. இன்னைக்கு பொண்ணு வந்து ஒரு வீடை பார்த்துட்டப்பா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம், எங்களுக்கு எங்கள் தங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, ஏதாவது நடந்துக்கிட்டோம் அப்படின்னா சாரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயின் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அந்த ஹோட்டல், அதில் வந்துட்டு பேசுவாங்க. ஒரு மீட்டிங் போட்டு நல்லபடியாக அந்த வெட்டிங்கை வந்து நம்ம நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டோம், இப்போதைக்கு ஆனால் போனஸ்லாம் கொடுக்க முடியல, கொஞ்சம் வந்து ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணி தான் ஆகணும் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நம்ம வெட்டிங் எல்லாம் எடுத்து நடத்தினா மட்டும்தான் நம்ம இன்னும் நல்லா முன்னேற முடியும்னு சொல்லும் போது, அப்போ அங்கே உள்ள ஆல்ரெடி கேள்வி கேட்டுட்டு இஷ்டத்துக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருல்ல, அவர் வந்துட்டு என்னால் அந்த வேலைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அவர் கூட இருக்க 2-3 பேர் நாங்களும் வேலைக்கு வர மாட்டோம்னு சொல்லும்போது, எதனால் வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இல்லை இப்போ நார்மலாக ஹோட்டலில் வேலைன்னா அந்த வேலை மட்டும் தான் இருக்கும், இதே வெட்டிங்னா இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமாகிடும், நீங்கள் எக்ஸ்ட்ராவும் காசு தர மாட்டீங்க, போனஸும் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு பேசும்போது ஹீரோயின் ஒரே வார்த்தையாக சொல்லிடுவாங்க, நீங்கள் யாரெல்லாம் வேலையை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் வேலையை விட்டு போகலாம். இப்போது நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம ஹோட்டலில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டே ஆகணும், அப்போ மட்டும் தான் என்னால் உங்களுக்கு சேலரி கூட்டி தர முடியும், அது மட்டும் இல்லாமல் போனஸும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு மேனேஜர் இருக்காருல்ல, அவர் வந்து சொல்வார், நீங்கள் உங்கள் கோவம் வந்து நியாயமானது தான், ஆனால் இங்கே இருக்கவங்க வந்துட்டு வேறு வேலை தேடி போகணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி தான் இங்கே இருக்கணும், இல்லை வேறு இடத்துல நல்ல சம்பளம் தராங்கன்னா நீங்கள் அங்கே வேணால் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லவும், மேனேஜர் என்ன சொல்வாருன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு பிரச்சனை நடந்தது, அந்த பிரச்சனையால் நிறைய பேர் வந்து நிறையவே பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கூட நம்ம சரியான நேரத்தில் கொடுக்க முடியறதில்ல, அப்புறமா அவங்க எப்படி இருப்பாங்க, அதனால தான் அவங்க அப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லவும், எனக்கு எல்லாம் புரியுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னும் 2 நாளில் வேறு சேலரி போடணும், ஆனால் வந்து இப்போ காசு சுத்தமாக அவங்க கையில் இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ ஹீரோன் வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அப்பா அம்மாவுக்கு புதுசாக ஒரு வீடு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி வச்சுருந்தாங்கல்ல ரெண்ட்டுக்கு தான், அந்த காசை எடுத்து இங்கே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. வேண்டாம், நீங்கள் பர்சனலாக வச்சிருக்கிறத வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, அதனால் உங்கள் பர்சனல் லைஃப் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டே இருப்பார். இல்லை இதுதான் சரின்னு சொல்லிட்டு அவங்க செய்யும் போது இந்த மேனேஜர் வந்து ஹீரோக்கு கால் பண்ணி அந்த விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருவாரு. ஹீரோ வந்து இப்போ என்ன பண்ணுவாருன்னா வேகமாக வருவார். இவங்களும் வந்து இந்த புதுசாக பார்க்க அந்த வீட்டுக்கு அப்பா அம்மா பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் ஹீரோன் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு விஷயம் தெரியும் போது அவள் இஷ்டத்துக்கும் ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அம்மாவுக்கு கோவம் வந்துடும். ஹீரோ அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துருவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நம்ம வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு வருவார். நீங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அப்போ அப்பா தான் சொல்கிறார், அவள் என்ன பண்ணுவா, அந்த சம்பளம் கொடுக்கறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதை நம்மள்ட்ட சொல்லியிருக்கலாம்ல, அவள் இஷ்டத்துக்கு பிளானை மாற்றிட்டே இருக்கான்னு ஒரு பக்கம் இவர் கோவமாகவே இருப்பார். ஹீரோ வந்து சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாரா, உடனே தம்பிக்கார் கேட்பார் அவருக்கு மேலே எதுவும் க்ரஷ் இருக்கான்னு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சமாதானப்படுத்திடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துருவார். வந்துட்டு காலையில் அந்த இடத்துக்கு எப்படி நீங்கள் கரெக்டாக போனீங்கன்னா, அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதா இருந்தால் கூட சொல்லலாம், நாளைக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறேன், நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தில் அவங்க 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, அதை எடிட் பண்ணிலாம் அனுப்பியிருப்பார். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாளைக்கு இந்த இடத்துக்கு கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி சொல்லுவாங்க, இவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அவரோட அம்மா இருக்காங்களா, அவங்க போயிட்டு இவர்கிட்ட ரொம்பவே இப்போ தாங்க ஆரம்பிச்சிருவாங்க. தம்பி உங்களுக்கு என்ன வேணாலும் இங்கே உடனே சொல்லிடுங்க, நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் தட்டி விட்டால் கூட போதும், உடனே நான் ரெடி பண்ணி வச்சிருவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்ட்டின்னு அவர் சொல்லிட்டே இருப்பார். நீங்கள் ஏதாவது லவ் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது இல்லை அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவார். இல்லை இன்னும் உங்களுக்கும் வயசாகிட்டே போதில், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அவர் மேலே அக்கறையாக இருக்க மாதிரி பேசுவாங்க. இங்கே ஹீரோ வந்து கூப்பிட்டுருப்பாருன்னா ஃபிஷிங் பண்ணலாம் அப்படின்ட்டு, அதை மீன் பிடிக்க போகலான்னு தான் கூப்பிட்டுருப்பாரு. அது எனக்கு சரியாக தெரியாது, நீ தான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டுருப்பாரு. ஹீரோன்னு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ மறுநாள் ஆயிருக்கும். ஹீரோவும் அழகாக ரெடியாகி மாறி மாறி பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இடையில பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவும் அவரோட தம்பியும் ஃபிஷிங் பண்ணுறதுக்காக வருவாங்க. எங்களுக்கு போர் அடிக்குது, நாங்கள் போகிறோன்னு, நாங்களும் அங்கே தான் போகிறோம் வாங்கன்னு இப்போ எல்லாம் ஒரே காரில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோக்கா செம்மக்கும் வரும், அவர் பிளான் பண்ணதே வேற, ஹீரோயினோட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண நினச்சிருப்பாரு. எல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்தது இல்லாமல் மாறி மாறி பேசி கடுப்பேற்றிட்டு இருப்பாங்க. அப்போ தம்பி வர, எனக்கா நீ இவ்வளோ அமைதியாக இருக்கவே மாட்டேன், ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கனால கொஞ்ச நேரம் வாய் புத்திட்டு வரியா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ 4 பேர் வந்துட்டு தூண்டியில் போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. 4 பேர் உட்காந்துட்டே இருக்காங்களா, என்னென்னமோ பேசி எப்படியாவது இவங்க 2 பேரும் அனுப்பிடணும்னு ஹீரோ நிறைய பிளான் பண்ணுறாரு. 2 பேரும் அசையவே மாட்டுறாங்க. அதோட பொறுத்து பார்த்த ஹீரோன் வந்து சிரிப்பு தாங்காமல் திரும்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா எனக்கு பசிக்குது, போய் அதெல்லாம் ரெடி பண்ணுங்க, இப்போ மீனை பிடிச்சா சமைக்கணும்ல, அதுக்கான வேலையெல்லாம் பாருங்க அப்படின்னு அப்பாவை வலுக்கட்டமாக அனுப்பிடுறாரு. அப்புறம் தம்பியை வந்துட்டு நீயும் போனோன்னா, நான் ஏன் போகணும், இன்னும் நான் ஒரு மீன் கூட பிடிக்கல, பிடிச்சிட்டு தான் போவேன் அப்படின்னு அவர் அடம்பிடிக்கிறாரு. இப்போ நீ போறியா இல்லையான்னு கேட்கும்போது ஹீரோ அந்த தம்பி வந்து 2 பேரையும் பார்க்குறாரு. அப்போ புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நைஸாக ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. இன்னும் ஒரு மீன் கூட நீங்கள் பிடிக்கலன்னு ஹீரோயின் சொல்லும்போது இப்போ பிடிச்சி காட்டுறேன்னு தேடிட்டே இருக்காரு. ஒன்று கூட அவருக்கு சிக்க மாட்டேங்குது. ஒன்று ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க தூண்டில் ஒரு மீன் மாட்டிக்கிட்டு அதை போய் பிடிச்சி ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் அவங்கள போட்டு ஒரு பாடாக படுத்திக்கிட்டு இருப்பாரு. அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ மீனை வெளியே இழுத்துருவாங்க. எழுத்தா எங்கே காணும், மீனை காணும் தேடும் போது பார்த்தீங்கன்னா அது மரத்தில் தொங்கிட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அது அடுப்பில் வெந்துகிட்டு இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து இப்போ கிளம்பி வராங்க. வீட்டில் வந்தோடனே அவர் அங்கேருந்து பேசும்போதே ஹீரோனோட அப்பா என்ன சொல்ல, நல்ல வேலை இந்த இடத்துக்கு உங்கள் அம்மாவை கூட்டு வரல, எவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த இடம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாரு. இப்போ வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் ஃபிஷிங் தானே போயிட்டு வந்தீங்க, சொல்லாமல் கொள்ளாமல் தனியாக
போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் தனியாக விட்டுட்டு போயிட்டீங்கன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு மறுநாள் காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பாரு. தூக்கம் வருதுன்னு தூங்கிடுவார். அப்போ ஹீரோட அம்மா வேகமாக அவர் கதவை போய் தட்டுனுவாங்க. அப்பா வந்து வேணாம், அவர் டயர்டாக இருப்பார், தூங்குறட்டோன்னு அதெல்லாம் முடியாது, இப்போ நீ தட்டி அதை உடைக்கிறியா இல்லையான்ற அளவுக்கு சண்டை போயிடும். ஹீரோ கதவை திறந்துட்டு தன்னால் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருப்பா, நீ இப்படி சாப்பிடாமலாம் கிடக்காத, நல்லா சாப்பிட்டுட்டு வேணா தூங்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ மேலே எக்ஸ்ட்ராவே அவங்க அக்கறையாக இருப்பாங்க. அவரும் சரி சரின்னு இருப்பார். டெய்லி பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அம்மா வந்து ஹீரோயின் வந்து சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக நிறைய செஞ்சு வைப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்லுவார், நீங்கள் இதெல்லாம் செய்கிறது வேஸ்ட்டு தான், அவள் வந்து அங்கேயே தான் இருப்பாள், இங்கே வரமாட்டான்னு சொல்லும்போது, இல்லை என்னைக்கா ஒரு நாள் என் பொண்ணு வீட்டில் வந்து தங்குவான்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அப்பாவும் என்ன சொல்லுவாருன்னா, நிறைய ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறா அப்படின்னு. சரி வாங்கல, நேராக போய் அவளே பார்த்துருன்னு சொல்லிட்டு, எனக்கு நான் அவளை பார்த்து அவளை பார்க்கறதுக்கு எனக்கு நான் பயமாக நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. ஆனால் போகிற வழியிலலாம் ரொம்ப அப்படியே பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ திரும்ப வம்போலது சண்டை போட்டுருவோமோன்ற மாதிரி. அதனால் இங்கே நிறுத்துங்க அங்கே நிறுத்துங்க, எனக்கு ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு ஆக்டிங்கை போட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ போகிற வழியிலையும் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, என்னோட ஹோட்டல் வந்து இங்கே வருது, நான் இங்கே இறங்கிக்கிறேன், ஆனால் நீங்கள் ரிட்டன் வீட்டுக்கு போயிடக்கூடாது, நேராக நீங்கள் ஹீரோ ஹோட்டலுக்கு தான் போகணும்னு சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் போயிட்டு இருக்காங்க. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் வந்திருக்கார். வந்தவர் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருந்தது, திடீர்னு ஹீரோயினை கையை பிடிச்சி வம்பு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் வாசலில் நின்றுக்கிட்டு. ஹீரோயின் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, கையை விட மாட்டேங்கிறாரு. அங்கே வேலை பார்க்குறவங்களாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணி அவரை ஒரு பக்கம் கூட்டு போனால் சுத்தமாக அவர் வந்து கேட்க மாட்டேங்கிறார். ஹீரோயின் கையின்னு அவ்வளோ கெட்டியமாக பிடிச்சி நிற்கிறாரு. எங்கே இருந்தோ அவர் தலையில் வந்து ஒரு செருப்பு வந்து உழுது. அது யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அம்மா இருக்காங்களா, அவங்க அங்கேருந்து அப்படியே விட்டேறிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் என் பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அவர் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஓடி கரெக்டாக இப்போ இந்த பிரச்சனை வந்து ஸ்டேஷன் வரைக்கும் வந்துடுது. இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ நம்ம திரும்பவும் அவன் தான் அப்படி பண்ண, அதனால அந்த செருப்பு தூக்கி இப்படி அடிச்சுன்ற மாதிரி செருப்பு தூக்குறாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னு, சொன்னால் மட்டும் போதுமா, இதுக்கு அவன் செப்பலை தூக்கிட்டு கீழே போட்டுனா போட மாட்டாங்க, பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க, ஏமா அப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்கும்போது, இல்லை போன வருஷம் பிறந்த நாளைக்கு நீ எனக்கு வாங்கி கொடுத்த, அது எங்கேயாவது கீழே போட்டால் அது மிஸ் ஆகிடும், அதனால தான் கையிலே பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒத்த செருப்பு தான் கையில் வச்சிருப்பாங்க, ஒரு செருப்பு அவர்கிட்ட இருக்குது. அதோட பார்த்தோன்னா அப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்க, அம்மா வந்து நம்மளை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புரிஞ்சுப்பாங்க. பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோனோட அம்மா என்ன கேட்பாங்கன்னா, இந்த விஷயத்துக்காக என்ன ஜெயிலில் போட போகிறாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து அவங்கள ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா வெளியே ஹீரோ வந்திருப்பார். வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, அவர் இருக்கார்ல, அதாவது அடி வாங்கினார், அவர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு இருப்பாரு, என்ன இந்த பொம்பளை இப்படி அடிச்சு என்ன காயமாக்கிருக்கு, சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பேசும்போது ஹீரோ கூட்டு போய் தனியாக பேசுவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸே கொடுக்க விருப்பப்படல, இதெல்லாம் சாதாரண விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டு போயிடுவார். இப்போ எல்லாருக்குமே ஃபேமிலிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் சொல்வார், நீங்கள் ஹீரோனை லவ் பண்ணுறீங்க நல்லா தெரியுது, நாளை பின்ன வந்து எதுவும் பிரச்சனை பார்த்து இருந்துக்குங்க, அவங்க அம்மாவுக்கு நிறைய குங்ஃபுல்லாக தெரியுது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை இதெல்லாம் தூக்கி அடிச்சதுனால பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அம்மாவுக்கு கையெல்லாம் வீங்கி போயிருக்கு. அதுக்கெல்லாம் வந்து ஹீரோயின் வந்து ஆயின்மெண்ட்லாம் போட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா இல்லாமல் ஒரு தம்பி என்ன பண்ணிடுறாருன்னா, அவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாரு. யாருக்கு, அவங்க லவருக்கு. இதை பார்த்தோன்னா அக்கா வந்து என்ன கேட்குறாங்க, எனக்கு இல்லையான்னு கேட்கும்போது, இல்லை ஒன்று தான் இருந்தது, அதான் அவளுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. நான் வேணா போய் வாங்கிட்டு வரட்டும்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்று வேண்டாம், நேரம் ஆச்சு, இவளை கொண்டு போய் அவள் இடத்துல ட்ராப் பண்ணிட்டு வந்துருன்னு அவங்க, அதாவது ஹீரோயின் சொல்லுவாங்க. இவர் அங்கேருந்து கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 2 பேர் பேசிகிட்டே வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தம்பிக்கும் இவங்களுக்கும் ஏதாவது இருக்குமோ அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிடும். வெளியே 2 பேரும் வாக்கிங் மாதிரி நடந்துகிட்டே இருப்பாங்களா. அப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து கேட்பாங்க தம்பிக்கிட்ட, இப்போ வந்துட்டு இப்படியே நீ பண்ணிகிட்டே இருக்கே, இப்படி உங்கள் அக்காவுக்கு இப்போ என் ஃப்ரெண்டுக்கே டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது, வந்தால் வரட்டும் அப்படின்வாங்க. இப்போ நீ வீட்டுக்கு என்னை விட்டுட்டு போறீல, இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட கேட்குறா, அந்த மாதிரி உங்கள் 2 பேருக்குள்ளே எதுவும் இருக்கானா, என்ன சொல்லுவேன்னு கேட்டால், நான் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வேணாம் இப்போ அவசரப்பட்டு சொல்லாது, ஏன்னா எனக்கு வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தைய இருக்குது, இந்த விஷயத்தை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா வந்துட்டு உங்கள் அம்மா தான் தேவையில்லாமல் பிரச்சனைலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுவார். அதோட இப்படி போயிட்டு இருக்கும். இப்போ ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மீட் பண்ணி கேட்பாங்க, எப்படி அந்த பிரச்சனையை சமாளிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, அந்த ஆளோட ஒர்க் பிளேஸ் நம்பர் இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சி அவங்க ஒய்ஃபோட நம்பரை நான் எடுத்துட்டேன், இப்போ இந்த கேஸ் நீ வாபஸ் வாங்கலன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன், நீ இன்னொரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துன்றது போது கொண்டு சொல்லிடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவன் மிரண்டு போயிட்டான்ற மாதிரிலாம் சொல்லுவார். அதோட ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை புகழ்றாங்க, இந்த மாதிரிலாம் உன்னால தான் யோசிக்க முடியும்னு. அவர் இவங்களை புகழ்றாரு மாறி மாறி. ஏன்னா நான் வந்து சாரி கேட்குறேன், உங்கள் ஹோட்டலுக்கு அம்மா வரதுக்கு நான் தான் காரணம், அவங்கள நான் தான் வந்து காலையில் இங்கே போங்கன்னு சொல்லிட்டு வம்பு வளர்த்து கொண்டு வந்து விட்டுட்டேன்ற மாதிரி சொல்லுவார். இல்லை நீ அப்படி பண்ணதுனால தான் வந்து எங்கள் அம்மா என்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்றது என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு கால் வரும். என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஏர்போர்ட்லேருந்து கால். ஆனால் இவர் வந்து கார்டியனாக இருப்பார் ஒரு பொண்ணுக்கு, ஒரு லேடிக்கு. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காங்களா ஒரு லேடி, அவங்களோட பொண்ணு தான் அவங்க கூப்பிட வரேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியூர் போயிருக்கிறனால அவங்களுக்கு பதிலாக இப்போ இவங்க வந்திருப்பாங்க. இவங்க ஏர்போர்ட்லேருந்து கால் பண்ணும்போதே தெரியும், ஏன்னா இந்த பொண்ணோட பர்ஸை யாரோ அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவர்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு இருந்தால் அந்த பொண்ணு அடங்க மாட்டேங்கிறாப்பா அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே போவார். போனவர் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அதான் பர்ஸ் கிடச்சிச்சுல, எதுக்கு அப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, நான் என்ன சின்ன பிள்ளையா, இன்னும் என்ன சின்ன பிள்ளை மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. தப்பு அவர் பேர்லேயே இருந்தால் கூட நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதோட பிரச்சனையெல்லாம் ஒரு வழியை முடிச்சு வச்சுட்டு இப்போ கிளம்பி கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து கூட்டு பண்ண மாட்டார். நீ கிளம்பி வீட்டுக்கு போன்னு சொல்லுவார். கொண்டு போய் என்ன வீட்லையாவது ட்ராப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை கேட்கவும் அவங்க வீட்டுக்கு வந்து இப்போ இறங்கிடுவாங்க. இப்போ அவங்க அம்மா வந்துட்டு கேட்பாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வந்துட்டு கோவப்படுறாங்க, படிக்கிற வயசில் படிக்காமல் இப்போ எதுக்காக காலேஜை பாதிலே ட்ராப் பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா,
நான் என்ன சின்ன பொண்ணா, எனக்கு தான் 20 வயசு ஆயிடுச்சுல, இதுக்கு மேல நான் படிக்கணும்ல ஆர்வம்லாம் இல்லன்னு வந்து 20 வயசுல நீ என்னடி பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ இங்க வந்துட்டான். எனக்கு அங்க போர் அடிக்குது. அதனால தான் நானும் இங்க கிளம்பி வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம இப்ப நீ என்னதான் பிளான்ல இருக்கேன்னு கேட்கும்போது, நான் வந்துட்டு டிராவல் விளாக்லாம் போட்டுட்டு இருக்கேன். அதுல எனக்கு நெறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. எனக்கு நான் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அம்மாட்டயே திமிரா பேசிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க ஹீரோயின் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஹீரோ ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது அவர் ரூம் இருட்டா இருக்கக்கூடாது, நைட் லேம்ப்லாம் வாங்கி செட் பண்ணியிருக்காங்க. அத பார்த்துட்டு ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரிட்டர்ன் வரும்போது இருட்டா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதெல்லாம் செட் பண்ணேன்னு சொல்லும்போது, என் தங்கச்சி மாரியே நல்லா கேர் பண்றேன்னோனே ஹீரோயினுக்கு கோவமா வருது. என்னத்த மாத்தி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அம்மாக்கு கோவமா வருது ஹீரோனோட அம்மாக்கு. எதுக்காக அப்படின்னா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவளுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. முன்னாடி மாரிலாம் நம்ம பேச்ச சுத்தமா அவங்க கேட்கறதே கிடையாது. இப்ப அவளுக்காக எவ்வளோ மாப்பிள்ளைங்க ஃபோட்டோ காட்டுறேன். எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்றா தெரியுமா? எதுவும் புதுசா யார லவ் பண்றாளா என்னன்னு தெரியல. சரி அவ தான் சாப்பிட மாட்றால்ல. நீங்க கொண்டு போய் அவளுக்கு டெய்லி கொண்டு போய் அவள பிக்கப் ட்ராப் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஒண்ணு ஹீரோயின் அப்பா வந்து என்ன என்ன அவ என்ன பண்றான்னு என்ன ஸ்பையா அனுப்பி வேலை பார்க்க சொல்றேன்னு. சேச்சா நான் அப்படிலாம் செய்ய சொல்லல. இருந்தாலும் அவ வேற யார் கூட போறாளா வராளா இல்ல வேற ஏதாவது ரிலேஷன்ல இருக்காளான்னு தெரிஞ்சுக்குங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னும் வந்து இவங்களும் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம பொண்ணு செய்ய மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் நீ டான்ஸ் கிளாஸ் போறி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை மாத்திரம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மாத்தும்போது, ஆமா டான்ஸ் கிளாஸ்ல வந்து டீ போட சொல்லி கொடுக்குறாங்க, குக் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க, ஏன் மரம் ஏற கூட சொல்லி கொடுக்குறாங்க, மலை ஏற சொல்லி கொடுக்குறாங்கன்னு. டான்ஸ் கிளாஸ்ல இதெல்லாம் சொல்லி தராங்க. ஆமா ஏன்னு தெரியல அதெல்லாம் பண்றாங்க. என்னால் மலையெல்லாம் ஏற முடியாதுன்னு இறங்கி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட வந்து இந்த பேச்சு இப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நம்ம சொன்னதுக்கு கோச்சிக்கிட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட மாமனார் இருக்கார்ல, ஹீரோட அப்பா அங்கே வந்துட்டு வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, நீ ஏதாவது லவ் பண்ணுறியா, ஏதாவது ரிலேஷனில் கேட்குமா, அப்படிலாம் எதுவுமே இல்லை அங்கிள்னு சொல்லும்போது, இந்த மரம் செடி கொடியெல்லாம் பார்த்து எப்போ பசுமையாக இருக்குது ஏன்னு சொல்லுன்னு கேட்கும்போது தெரியல அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு தேவையான தண்ணி ஆக்சிஜன் எல்லாம் கரெக்டான இடத்துல கிடைக்கும் போது அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி அந்தந்த வயசுக்கு தேவையானதெல்லாம் அந்தந்த வயசில் கல்யாணம் காட்சி அதெல்லாம் இருக்கணும்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. மறுநாள் இவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு வரா. இப்போ ஹீரோட அம்மா வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோட ரூமையும் க்ளீன் பண்ணலான்னு போவாங்க. ஆனால் அவர் கிளம்பும் முதல்ல ரூமை வந்து பூட்டிட்டு போயிடுவார். என்னை நம்பி ரூமை கூட திறந்து வச்சுட்டு போக மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. சும்மா இல்லாமல் ஹீரோட அம்மா இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு அவங்களோட ரிலேஷன்லாம் இருக்காங்களா, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு இந்த ஹோட்டலுக்கு வராங்க. ஹீரோட ஹோட்டல்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்குலாம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும், அவங்களாம் இங்கே தங்க வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கெல்லாம் நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லும்போது, இது என்னோட பொண்ணோட ஹோட்டல், இது அங்கே நாங்கள் ஃப்ரீயாக தங்கக்கூடாதா, ஃப்ரீயாக சாப்பிடக்கூடாதான்னு கேட்கும்போது, இல்லை இது ஹோட்டலோட ரூல்ஸ்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்லுவார். என் பொண்ணுகிட்ட போய் சொல்லுங்கள், அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்க அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, ஹீரோன்ட்ட சொல்லும்போது சரி நான் வந்து அது என்னன்னு பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாரையும் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ருங்க, அதுக்கப்புறம் ரூம் எல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படி இப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. சொல்லிட்டு இப்போ மேனேஜர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களாம் ஃப்ரீயாக தங்கட்டும், ஃப்ரீயாக சாப்பிடட்டும், என்னோட கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரீயாக தங்க வைக்கக்கூடாதுல்ல, ஸோ என்னோட கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அவங்கள்ட்ட காசு வாங்க வேண்டான்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட ஆஃபீஸில் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஊர்லேருந்து வந்துச்சுல அந்த பொண்ணு என்ன பண்ணுது, வேகமாக வருது. ஹீரோ அப்படியே அங்கேயே ஹக் பண்ணிக்குது. அசிஸ்டன்ட் பார்த்தே மிரண்டு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பேசிகிட்டே இருக்கும்போது என்னை ஊர்லேருந்து வந்ததோடு விட்டுட்டு எங்கேயுமே என்னை கூட்டிகிட்டே போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கு. அப்போ அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறார், பாப்பா ஆசைப்படுறதுல கூட்டிகிட்டு போனா என்னன்னு வேறு கேட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வரட்டு அசிஸ்டண்ட்டை வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவங்க வெளியே போயிடுறாங்க. இவர்கிட்ட கடலை போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு. எங்கேயாவது கூட்டு போகணும்னு ஹீரோ வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு வந்திருக்காரு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டு போகணும், இந்த மாதிரி ஒரு சாதாரண ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லும்போது, சாப்பிட்டு பாரு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அவங்களும் பிடிச்சிருக்குன்னு சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது ஹீரோட சாப்பாடை ஷேர் பண்ண பார்க்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க பப்ளிக் பிளேஸ்லன்னு கேட்கும்போது, இப்படி தானே நம்ம சின்ன பிள்ளைல சாப்பிடுவோம், இப்போ மட்டும் ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்கும்போது, உனக்கு என்ன வயசாகுது, அப்போ நம்ம இருந்த வயசு இப்போ இருக்கிறது ஒன்றா, பப்ளிக் பிளேஸில் இப்படி தான் பண்ணுறதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஹீரோ பாட்டுக்கு ஒரு பக்கம் பேசிட்டே இருப்பார். இவங்க சுத்தமாக அவர் பேசுறதை கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோ பக்கத்தில் வந்து உன் பக்கத்தில் தான் நான் உட்காருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன சொல்லிட்டு வரணும், அப்படிலாம் கிடையாது, நம்ம ஒரு ஃபேமிலி, நம்ம ரிலேஷன் மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன தெரியுது, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தாலும் இன்னும் என்ன குழந்தை மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஃபேமிலி ஹீரோனோட அம்மா ஃபேமிலிலாம் கூட்டு வந்தாங்கல்ல, அவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, தம்பிக்காரர்கிட்ட வம்பு வளர்ப்பாங்க. அதில் ரிலேஷன் என்ன சொல்வார்னா, சின்ன வயசாக இருக்கும்போது ஹீரோனோட தம்பி என்னோட பணத்தை திருடிட்டு ஓடிட்டான் அப்படி இப்படின்னு பேசும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஆகி அங்கேருந்து எந்திரிச்சு வந்துருவார். இப்போ ஹீரோன் வந்துட்டு என்னடா நடந்துச்சு அன்னைக்கு அப்படின்னு கேட்கும்போது, அவரோட பையன் தான் அன்றைக்கி பணத்தை திருடிட்டு ஓடினா, அவங்க அப்பாவை பார்த்தோன்னு ஏமலை பழியை போட்டு போயிட்டான்னு சொல்லுவார். அதையே நீ அன்றைக்கே சொன்னால் பிரச்சனை வரும்னு தான் நான் சொல்லலைன்னு, நீ இன்னைக்காவது வந்து இப்போ சொல்லிவிடு, இப்போ சொல்லலை அப்படின்னா வந்து நம்ம அப்பா அம்மா உன்னை தானே தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனாலும் தம்பி வேணாக்கா, திரும்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாம் சேர்ந்துருக்காங்க, பிரச்சனை வேணான்னு சொல்லிடுறாரு. இப்போ எல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது பசங்களுக்குலாம் எப்போ கல்யாணம் அப்படி இப்படின்னு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல, 30 வயசு தாண்டி போயிட்டுருக்கேன்னு கேட்பாங்க. அவள் விருப்பப்படுற டைமில் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட அவங்களோட கார்டை கொடுத்து எல்லாரையும் வெளியே போய் சுற்றி காட்டுமான்னு சொல்லலாம் சொல்லுவாங்க. அதோட இவங்கெல்லாம் வெளியே போயிட்டு இருப்பாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல, ஹீரோ வந்து எவ்வளோ சொன்னாலும் அது புத்தியை மாற்றிக்க மாட்டேங்குது. ஹீரோ வந்து இப்போ நான் அந்த வீட்டிலேயே இல்லை, நான் வீட்டை மாற்றிட்டு நான் வேறு இடத்துல தங்கியிருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. அது எந்த இடம்னு தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக ஹீரோ இப்போ தங்கியிருக்க இடத்துக்கே வந்துடும். ஹீரோட அம்மா கால் பண்ணி ஹீரோக்கு சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணணும்னா, இங்கே உட்காந்துட்டு அவங்க சமைச்சு கொடுக்குறது எல்லாத்தையும் நல்லாவே சாப்பிட்டுட்டு
உட்காந்துருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சமைக்க சமைக்க இது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கும். உன்னை பார்த்தா இவ்வளோ சாப்பிட்ற மாதிரி தெரியல, இப்படி சாப்பிட்றியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஆச்சரியமாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் சமைக்கிறது எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி சாப்பிட்டுட்டே இருக்கும். அப்போ தான் ஹீரோ வருவார். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்காப்பா அப்படின்னோடனே, ஆண்டி எனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லைன்னு ஹீரோ சொல்லுவார். இப்போ அவர் சும்மா சொல்கிறாரு, நான் தான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடும். இன்றைக்கி நான் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஃபியூச்சரில் நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் குதிச்சு குதிச்சு ஆட்டம் போட்டுட்டே இருக்கும். ஹீரோ தரன்னு இழுத்து கொண்டு அவர் வெளியே விடும்போது, இதுக்கு தான் நீ வந்துட்டு என்கிட்ட நீ எங்கே தங்கியிருக்கன்னு சொல்லாமல் இருந்தியா, சிங்கிளாக தங்கியிருப்பேன்னு பார்த்தா எவ்வளோ பெரிய ஃபேமிலியோட தங்கியிருக்க அப்படின்னு கேட்க ஹீரோ பதில் எதுவும் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு அவங்க வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு போயிடுவார். இவங்களுக்கு செம்ம கோவமாக இருக்கும். அவங்க அசிஸ்டன்ட் எல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோட தங்கியிருக்காரு அந்த ஃபேமிலியை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணும்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோனோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க, அவனுக்கு வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்குது, வீட்டுக்குலாம் வந்தான்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அம்மா வந்து சொன்ன உடனே இவங்க நேராக டக்குன்னு வந்து என்ன பண்ணுவாங்க, தனியாக உட்காந்து யோசிச்சா கூட மூளை நல்லா வேலை செய்யும். உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு அவங்க சொல்லுவாங்க. உடனே டக்குன்னு இப்போ அவங்களே வந்துட்டு அவங்க இப்போ லவ் பண்ணுறது தப்புன்னு கிடையாது, ஆனால் அவங்க வந்துட்டு லவ்ன்றதுனால 2 பேரும் பண்ணும்போது அது நியாயமாக போயிடுதில்ல அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஹீரோயின் கால் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவரோட வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்களா, அந்த பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணு வந்து ஊர்லேருந்து வந்திருக்கு, அது வந்து ஹீரோ வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லுது, அது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லுது, ஆனால் ஹீரோ வந்துட்டு அவன் எனக்கு தங்கச்சி மாதிரின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்னு அம்மா சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க டக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து போன தடவை ஏற்கனவே ஒரு தடவை உனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு, திரும்பவும் நீ ஹீரோ வந்து நம்பி இது மாதிரி பண்ணாத, அவன் தங்கச்சின்னு சொல்கிறான்னா வேறு ஏதாவது உள்ள அர்த்தம் கூட இருக்கும், அதனால் ஆம்பளைங்களை நம்பாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க. சச்சா நான் அதெல்லாம் நம்புற ஐடியாலலாம் இல்லை, நான் தான் இப்போ பிஸ்னஸ் உமனாக இருக்கேன், நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தனக்குன்னு வரும்போது அது நியாயமாக இருக்குது, அடுத்தவங்களுக்கு வரும்போது வந்துட்டு அது அநியாயமாக அவங்க ஐடியா கொடுக்குறாங்க, அதுதான் தப்பாக இருக்கும். பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு அசிஸ்டன்ட் இருக்காரில் அவரை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கு. யார் அந்த ஃபேமிலி என்ன ஏதுன்னு கேட்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் கேட்காம அவங்கள போட்டு பயங்கரம் மிரட்டிக்கிட்டு இருக்கும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களே, ஹீரோயின் ஹோட்டலில் தங்கியிருக்காங்களே, அவங்க வந்து ரொம்பவே அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன வயசு நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி அவங்க ஃபேமிலியை கஷ்டப்படுத்தி பேசுறது, அசிங்கப்படுத்துறது, அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, எங்கள்கிட்டலாம் எவ்வளோ கேட்டிங்க கொண்டீங்கன்ற மாதிரிலாம் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஆல்ரெடி தங்கியிருப்பாங்கல்ல ரூமில், அவங்க கிட்டலாம் ரொம்ப வளர்த்துட்டு இது எங்கள் ஹோட்டல்ன்ற மாதிரி ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள்ட்ட சாரி கேட்டுட்டு அவங்கள இது பண்ணுவாங்க. அப்போ டக்குனு இவர் என்ன பேசுகிறோம், சொந்தக்காரன் உன் பொண்ணுக்கு நீ நல்லது கிட்ட சொல்லி தரலையா, சொந்தக்காரவங்களை விட்டு கொடுத்து பேசுகிறா அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, நீ உங்களுக்குலாம் ஏன் அங்கிள் புரிய மாட்டேங்குது, நீங்கள் வந்துட்டு இங்கே கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க, அவங்கெல்லாம் வந்து இப்படி தான் நம்ம நடந்துக்கணும் கொள்ளணும், நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரூமில் தங்கியிருக்காங்க அப்படின்னா எல்லாருமே ஒன்று தான், அவங்கள வந்து நம்ம தரக்குறவாக நடத்த முடியாது, அவங்கள்ட்ட இப்படி சாரி சொல்லிட்டு இப்படி பேசினா தான் வெளியே போய் 4 பேர்கிட்ட நம்ம ஹோட்டலை பற்றி நல்ல விதமாக அவங்க பேசுவாங்க, அதாவது சொந்தக்காரவங்க அப்படின்னு கூட பார்க்கல, கரெக்டாக அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு செம்ம கோவம் வருது, நீங்கள் இந்த மாதிரி நல்லா சுற்றி பாருங்கள், ஊரை சுற்றி பாருங்கள், வந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அவரோட ஒரு பையன் தான் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு இந்த பிஸ்னஸ் அவர் வந்து பார்ட்னர் ஆகணும்னு நினச்சிட்டு இருப்பாரு. இப்போ அவர் வந்துட்டு நான் கொஞ்சம் தனியாக பேச சொல்லும்போது நான் உனக்கு கார்டனில் வெயிட் பண்ணுறேன், அங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே போயிடுறாங்க. ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் நடந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அவளுக்கு தாண்டா எப்படி நடந்துக்கணும்னு தெரியல சொந்தக்காரங்கள்ட்டன்ற மாதிரி இவர் கத்திட்டே இருப்பாரு. வந்து இந்த ஆள் இருக்கார்ல அந்த சொந்தக்காரங்களோட பையன், அவர் வந்துட்டு ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருப்பாரு. அதை வந்துட்டு ஹீரோ இப்போ ஊர்லேருந்து ஒரு கேரக்டர் வந்துச்சுல, அது வந்துட்டு அவங்க 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்து எல்லாத்தையும் மாட்டி மாட்டி விட்டுட்டு இருக்கும். அதை வந்துட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இப்போ ஹீரோட்ட சொல்லிடுவார். வேகமாக வந்து அவரை கை கல்பா பிடிச்சிட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, நான் இங்கே சும்மா தான் வந்தேன், நான் ஒரு vlogger, அதனால புது புது இடங்களை பார்த்து ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அவர் நீங்கள் வந்து கிளம்பு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கேட்கவே கேட்காது. நேராக போய் என்ன செய்யணும், ஹீரோயின் கிட்ட போயிட்டு நான் அந்த ஹோட்டலில் வேலை பார்க்க ஆசைப்படுறேன், எனக்கு இங்கே வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உடனே வந்து இது ஒரு லூஸ், இது பேசுறதெல்லாம் கண்டுக்காதுன்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஹோட்டலில் நீங்கள் வேலை பார்க்க நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் டக்குன்னு அப்படி வேலை கொடுத்துட முடியாது, இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து உங்கள் ரெசியூம்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணி வைக்கணும், எப்போ தேவைப்படும் போது உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அவங்கள சமாளித்து அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து சொல்கிறார், அது ஒரு லூஸ், அதை பெருசாக கண்டுக்காதுன்ற மாதிரி அவங்கள அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு திரும்பவும் புலம்பிட்டு தான் இருக்காங்க, இவ வரமாட்டா அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. தம்பிக்கார் பாட்டுக்கு ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோன்னு வந்து வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, இல்லை எங்கள் ரிலேஷன் சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்க எவ்வளோ சீக்கிரம் கிளம்புறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது, அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனையாக இருக்கணும்னு, சரிவா நம்ம 2 பேரும் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. ஒரு பஸ்ஸில் ஏறாங்க. அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பஸ்ஸாக தான் இருக்குது, அதில் தனித்தனியாக உட்கார மாதிரி தான் சீட் இருக்குது. உடனே ஒரு குட்டி பையன் உட்காந்துருக்க இடத்த வந்துட்டு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் பின்னாடி உட்காந்துக்கிறேன், நாங்கள் 2 பேரும் இங்கே உட்காந்துருக்கணும், நான் குட்டி பையனா, உங்களை பார்த்தா தான் அங்கிள் மாதிரி இருக்குது, நான்லாம் ரொம்ப வளர்ந்துட்டேன்ற மாதிரி அவன் பேசுகிறான். அங்கே பின்னாடி ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, அவள் வந்துட்டு அந்த பபிள்ஸ்லாம் ஊதி விளையாடிட்டு இருக்கா, நீ போனால் நல்லா என்ஜாய் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பையனை எஞ்சி போயிடுறான். இப்போ எதுக்காக இந்த மாதிரிலாம் ட்ராமா போட்டுட்ருக்கீங்கன்னு ஹீரோ கேட்கும்போது, பின்ன எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு கேட்கும்போது, இப்போ நம்ம 2 பேர் தனியாக போய் என்ன தான் பண்ண போகிறோன்னு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதனால் நம்ம செய்கிறதுக்கு ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்படியே சொல்லிட்டே இருக்கும்போது அப்புறம் 2 பேரும் கடைசியில் இப்போ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க, அதாவது கேஸ் பண்ணிட்டு அப்படி இப்படி ஒன்று சேர்ந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக போயிடுது. இப்போ வீட்டுக்கு வராங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் பக்குவமாக அம்மா கிட்ட எடுத்து சொல்கிறேன் நம்ம லவ் மேட்டர் பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் தனித்தனியாக அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக அவங்க வெளியே டேட்லாம் போயிட்டு வந்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் தூங்கலான்னு பார்க்கும்போது அவங்க ஜன்னல் கிட்ட ஒரு ஃபோனை கட்டி தொங்க விட்டுருக்காரு. 5 மணிக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. போய் பார்க்க
பார்க்கும்போது இது மாதிரி வெளியே போகணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாரு. அதான் சரின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேர் வெளியே போகலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ தம்பி இருக்காருல்ல, அவங்க லவ்வர் இருக்காருல்ல, அவங்க அவரோட பையன் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இப்போ வெளியே போகலான்னு வராங்க. அதே நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட ரிலேஷன்ஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாமே சேர்ந்து வந்திருக்காங்க. இந்த தம்பி மேலே ஒரு பழிய போட்டார்ல, அவரும் அந்த இதுக்கு வந்திருக்காரு, அந்த சுற்றி பார்க்குற இடத்துக்கு. அவரோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தம்பியோட லவர் பொண்ணு பையன் இருக்காங்கல்ல, அந்த பையனோட விளையாடுறன்ற பேரில் விளையாடி 2 பேர் குட்டி பசங்களுக்குள்ள சண்டை வந்துடுது. உடனே அந்த பழி போட்ட அங்கிள் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு என்ன நீ வந்து ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்க, உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீ செஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லவான்னு கேட்கும்போது என் தம்பிக்காருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. முடிஞ்ச எப்போயும் ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வம்பு வழக்கும் அவர் பாட்டுக்கு அங்கேருந்து சைலண்டாக போயிடுறாரு. ஏன்னா தப்பு அவர் மேலே தான் அவருக்கு தெரியும்ல. அதனால போது அவங்க லவருக்கு வந்து, அதாவது தம்பியோட லவர் இருக்காங்களா, ஹீரோனோட ஃப்ரெண்டு, இவங்க அதாவது என்ன சொல்கிறது, அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களோட பையன் கிட்ட வந்து பையனும் இவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கார், இவரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கான்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அதாவது நல்ல கவிதையாக இருக்குமா தேடி தேடி எடுத்து வந்து காப்பி பண்ணி ஹீரோயின் கிட்ட சொல்லி ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிட்டு அவங்க லவ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டுக்கு ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. வீட்டில் வரையும் பெரிய பிரச்சனையே ஓடிட்டு இருக்கு. அந்த அங்கிள் வந்துட்டு அங்கே சும்மா போனார்ல, இங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃபு கூட நல்ல கேரக்டராக தான் இருக்காங்க. எதுக்கு அவ சின்ன விஷயத்தை இப்படி பண்ணுறீங்க, குட்டி பசங்கன்னா அப்படி தான் அடிச்சுப்பாங்க, அதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து சும்மா இல்லாமல் சொந்தக்காரவங்க மத்தியில் வந்துட்டு தான் பேச்ச பிள்ளைங்க கேட்கறதுக்காக எல்லாருடைய மன்னிப்பு கேட்க சொல்கிறதெல்லாம் சில அம்மா பண்ணுவாங்களா, அந்த மாதிரி அந்த தம்பிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, போய் மன்னிப்பு கேளு போ, நீ பண்ணது தப்பு, போய் மன்னிப்பு கேளுன்னு. நான் என்னம்மா தப்பு பண்ண, நான் இதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதுக்காக வந்து சாரி கேட்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்போ எதுக்காக அம்மா இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா, அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல, அப்போ வந்துட்டு இவர் பையனை வந்துட்டு இவர்கிட்ட தான் வளர்க்க கொடுத்துருப்பாங்க, இந்த அங்கிள் கிட்ட, அதாவது இவங்களோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் கிட்ட. அவர் வந்துட்டு அப்போ செலவு பண்ணதுக்காக தான் வந்துட்டு இப்போ ரொம்பவே ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ஆடிட்டு இருக்காரு. ஹீரோ இப்போ கேட்டு பார்க்கும்போது நான் சாரி கேட்க மாட்டேன், நான் எதுவும் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு தம்பி சொல்லவும், அப்போ நீ கேட்காட்டி என்ன நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சாரி கேட்கவும், நீ எதுக்குமா சாரி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் இப்போ உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு தம்பி மேலே என்ன தப்பு இருக்குது, எதுக்காக நீ அவனை சாரி கேட்க சொல்கிற, நீயும் சாரி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் பேசும்போது பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஆடிட்டு இருக்கீங்களா, நம்ம குடும்பத்துக்காக அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவங்க மேலே தப்பு இருந்தாலும் சாரி கேட்குறதுல தப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க இஷ்டத்துக்கு சொல்லும் போது, நீ என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தம்பிக்காருக்கு இப்போ கோவம் வந்துடுது. சின்ன வயசுலேருந்தே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் நீ நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது அவங்க ரொம்ப அது மாதிரி பேசும்போது, நீ அவங்க முன்னாடிலாம் என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்ட, அப்போத்துலேருந்து அப்போ பண்ணது பரவாயில்ல, இப்போவும் ரொம்பவே என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்க, இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க விருப்பமே பரல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு வீட்டை விட்டு போயிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து எவ்வளோ தடுக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கொஞ்சம் தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு அது சரின்னு படுது. ஏன்னா அவங்களும் அந்த ஸ்டேஜில் கடந்து வந்திருக்காங்கல்ல, அதில் விட்டுறாங்க. வெளியே வரும்போது ஹீரோ அவர் பார்க்குறாரு, பார்த்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன், அக்காட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு தம்பி அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போகிறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள வரும்போது ஹீரோயின் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் சும்மா இருந்தவங்கள சீன்ற மாதிரி அந்த அங்கிள் வந்து ரொம்பவே குதிக்க ஆரம்பிச்சாரு. நீ வந்து என்ன அப்படி இப்படி ரொம்ப உன் பையன் வந்துட்டு என் பேரங்கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இந்த மாதிரி சின்ன வயசுல திருட்டு புத்திலாம் அவனுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும். இப்போ ஹீரோயின் உண்மையை சொல்லிடுறாங்க, உங்கள் பையன் தான் உங்கள் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்துட்டு என் தம்பி மேலே பழி போட்டது, இப்போ தம்பி ஒன்று அந்த மாதிரி செய்யலை அப்படி இப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா, அதாவது அவங்க ஒய்ஃபும் இப்போ சொல்கிறாங்க, அந்த அங்கிளோட ஒய்ஃபும் ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, என்ன பிரச்சனை பண்ணுறது, இவங்கெல்லாம் அப்போ அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம அவ்வளோ இது பண்ணிட்டு இருந்தோம், இப்போ இவங்களுக்கு பணம் வந்தோன்னே புதுசாக ஆடுறாங்களா, இவங்க முடிவு பண்ணுறாங்களா நம்ம உறவு வச்சுக்கணும் வச்சுக்க வேணான்னு, நம்ம தான் அதை முடிவு பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். ஹீரோனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இப்போ நீங்கள் இங்கே தங்கணும்னு யாரும் உங்களை கட்டாயப்படுத்தலை, உங்களுக்கு இங்கே அது பிடிக்கல அப்படின்னு நீங்கள் தாராளமாக இங்கே வெளியே போகலான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. என்ன பொண்ணை வந்து ரொம்ப இதாக திமிரா வளர்த்து வச்சிருக்கியா, இங்கே பாரு உனக்கு குடும்பம் இல்லை, இன்னும் கல்யாணம் ஆகலை, உனக்கு இன்னும் குழந்தைங்க இல்லை, அதனால நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்லாம் அர்த்தம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கணும்னு ஹீரோனோட அம்மாவுக்கு இப்போ கோவம் வந்துடுது. சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி என் பொண்ணுகிட்ட பேசுகிறேன் அவங்களுக்கு பிடிக்காதுல்ல, அதனால சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. அப்படியே சண்டை வந்து பிரச்சனை வந்து இன்னும் பெருசாகிட்டே தான் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லும்போது அவங்க கிளம்ப மாட்டாங்க. நாங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு இப்போ என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, இந்த வீட்டை வித்தாவது அதுக்கான பணத்தில் எங்களுக்கு பாதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுது. எதை வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அந்த நேரத்துக்கு நீங்கள் கஷ்டப்படும் போது நாங்கள் உங்களுக்கு அவ்வளோ செஞ்சுருக்கோம்ல, அதெல்லாம் இப்போ நீங்கள் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இதான் சரியான சமயம், அதெல்லாம் பாதின்னு கேட்குறதே வந்து ரொம்ப இதுதான், இந்த வீட்டை அப்படியே எங்களுக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இவங்களுக்காக ஹீரோட அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டைம் கரெக்டாக ஹீரோ இப்போ உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நீ யார், நீ எதுக்கு உள்ளே வந்துன்னு கேட்கும்போது, நான் இந்த வீட்டில் தான் தங்கியிருக்கேன், சொல்லணும் அப்படின்னா நான் தான் இந்த வீட்டை ஓனர் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ போய் சொல்கிற, இந்த வீட்டோட ஓனர் அவங்கன்னு தெரிஞ்சுதான், அதாவது சொந்தக்காரங்கன்ற பேரில் அவங்க வசதியானவொன்னே இப்படி வந்து தங்கிக்கிறாங்களா, தங்கிக்கிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணி அவங்களுக்கு செஞ்ச உதவிக்கு பதிலாக அந்த வீட்டை வாங்கிடலான்ற பிளானோட வந்து தான் இதுங்க இவ்வளோ பேசிகிட்டு இருக்கு. அது ஹீரோக்கு தெரிஞ்சோன்னு சொல்கிறாரு, நான் தான் இந்த வீட்டோட ஓனர் அப்படின்னு. இதை நம்ப மாட்டேன்னு சொல்லும்போது, வேணும் அவங்கள்ட்டே கேளுங்க யார் ஓனர்னு அவங்களே சொல்லுவாங்கன்னா, இப்போ அவங்களும் என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஆமாம் அவர் தான் ஓனர், நாங்கள் தான் இங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. யார் இப்படி சொன்ன உடனே அதெல்லாம் பார்த்தோன்னே அப்புறம் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வந்துட்டு அடி விழுந்தாலும் விழுந்துடும், நம்ம பேசாமல் கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ தான் ஹீரோ இங்கே உள்ள வந்தது, எதுக்காக நீ இப்போ வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கேட்கும்போது, நான் சும்மா தான் போகலான்னு நினச்சேன், உன் தம்பி ரொம்ப சேடாக இருந்தான், அப்புறம் தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சு தான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லபடியாக இப்போ அவங்க எங்களோட அதாவது ரிலேஷன்ஸ்லாம் இப்போ கிளம்பி போனாங்களே, இதுவே எனக்கு அப்பாடான்னு இருக்குது, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா வந்துட்டு அவங்களுக்கு வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்லாம், அதாவது
அம்மாங்கலாம் வந்துட்டு அவங்க சொந்தக்காரவங்களுக்கு தானே கால் பண்ணி பேசுவாங்க அவங்களுக்கு போர் அடிக்கிற டைமில். இதுக்கப்புறம் அவங்க யார்கிட்ட பேசுவாங்க அதெல்லாம் நினச்சா மட்டும் தான் எனக்கு கவலையாக இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி தம்பி வந்து கோச்சிக்கிட்டு வந்துட்டு அவனுக்கு நீ தான் வந்து ஆறுதல் சொல்லணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நேராக இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் வேற அவர் தங்கிப்பார். அதோட அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இவர் வந்து உண்மையான காரணத்தை சொல்லாமல் எப்பவும் வர மாதிரி தான் வந்திருப்பாரு. இப்போ இவங்க ஃபோனை வச்சுட்டு என்ன காரணம்னு சொல்லி கேட்கும்போது, எப்பவும் போல எங்கள் அம்மா வந்து என்னை கஷ்டப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அதாவது வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாத வரைக்கும் வீட்டில் அடங்கி இருந்துடுறாங்க. வீட்டில் விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா வீட்டில் சரி எல்லா விஷயமும் பெருசாக தெரிஞ்சு அந்த மாதிரி கோவப்பச்சு கோச்சிக்கிட்டு வந்த மாதிரிலாம் இவர் தம்பிக்கார் இப்போ இவங்கள்ட்ட காரணம் சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சரி பேரண்ட்ஸ்னால் அப்படி தான் இருப்பாங்க, உனக்கு அங்கே தங்க பிடிக்கலன்னா நீ இங்கேயே கூட தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவரை வந்து சேர்த்துக்கிறாங்க. அதோட இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே இருந்துறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோனோட அம்மா வந்து திரும்பவும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவங்க அக்கா வந்து இங்கே தங்கி இருந்தாங்கல்ல அந்த ஹோட்டலில், அதுக்கான அமௌண்ட்லாம் வரை பே பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக அந்த அமௌண்ட்டாவது வந்து சேர்ந்துச்சு. அதோட பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்க கோவமாக இருப்பாங்க. பார்த்தீங்களா எங்கள் அக்கா காசையும் திருப்பி அனுப்பிட்டா, இதோட எனக்கும் அவளுக்குள்ள உறவு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு புருஷன்கிட்ட திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஹீரோயின் ஏன் இப்படி நடந்துக்கிட்டா, ஆனாலும் ஹீரோயின் அம்மாவுக்கு வந்துட்டு இப்போ உறவு பிரிஞ்சதுன்னு வருத்தமாக இருக்கும். அவன் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தானா என் அக்கால அப்படி கோச்சிட்டு போயிருக்க மாட்டாளே அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. வந்துட்டு அந்த வேலையில் ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ சொல்வார், ஆமாம் லாஸ்ட் மந்த் கூட அவளுக்கு வந்து சேலரி போட கூட காசு இல்லை, அதனால தான் அவள் வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லும்போது பொண்ணுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கான்னு ஹீரோயினுக்கு அம்மாவுக்கு இப்போ தெரிஞ்சிடும். திரும்பவும் வழக்கம் போல நிறையா சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பொண்ணோட சேர்த்து பையனும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா ஆறுதல் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. இங்கே இன்னொரு பக்கம் ஹீரோட அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, அங்கேருந்து கால் பண்ணிட்டு நீங்கள் சொன்ன டேட்குள்ளே இன்னும் நீங்கள் முடிக்கலையே அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் ஒன்று அதை பண்ணனா பண்ணுறோம், இல்லை அப்படின்னா அதை நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்டை கூட கேன்சல் பண்ணிக்கலான்ற மாதிரி ஹீரோ அந்த தடவை சொல்லிடுவார். இதில் வந்துட்டு அந்த பார்ட்னராக இருக்காங்களோ அவங்களுக்கு சம்மக்கவும் வேற ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கூட வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஃப்ரெண்டும் அவர் தம்பியை தங்கியிருக்கிறத பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த நீங்கள் 2 பேரும் ரிலேஷனில் இருக்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தயங்கி சொல்வார். எதுக்குடா என்கிட்ட கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அக்கா கேட்பாங்க. அதில் சொன்னால் நீ ஒத்துப்பியா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் ஏன் ஒத்துக்க மாட்டேன், உங்கள் 2 பேரை பார்க்கும்போது எனக்கு அப்போவே டவுட்டாக இருந்தது, நானே உங்கள் 2 பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஃபேமிலியாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, நீயும் எங்கள் ஃபேமிலி தான் சொல்லிட்டு ஹீரோயின் அவர் கையை பிடிச்சிப்பாங்க. இப்போ இந்த 2 கப்புள்ஸும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா இவங்களுக்காக குரூப்பில் மெசேஜ் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி நான் சமைச்சு வச்சுட்டு ரெடியாக உட்காந்துருக்கேன். அப்போ வந்துட்டு சரி நம்ம போவோன்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ மீட்டிங் வருது, அவசரமான வேலைகள் வர்றதுனால யாருமே இப்போ வீட்டுக்கு போக முடியாமல் இருக்குது. இப்போ ஹீரோயினுக்கு வந்து இன்னொரு இந்த அதாவது ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஹோட்டலில் முக்கியமான ஒரு வேலை வருது, அதை அவங்க பண்ணியே ஆகணும். ஸோ திரும்பவும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு பேசுகிறாங்க. திரும்பவும் பிரச்சனைகள் வர மாதிரி தான் இருக்குது. ஹீரோயின் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே அந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்ணிட்டே இருக்காங்க, எடுக்க மாட்டாங்க. உடனே நேர்லேயே கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ அந்த மீட்டிங் நடந்தது கொஞ்சம் கூட யோசிக்காமல் அங்கே நின்று பேச ஆரம்பிச்சுறாங்க. இது கொஞ்சம் மீட்டிங்கில் இருக்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுமான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. உடனே இந்த மீட்டிங்கை வேகமாக முடிச்சுட்டு என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது, என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்காக நான் சாப்பாடு செஞ்சுட்டு இப்படி அதே கதையை தான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அக்கறையாக இருக்க அன்பாக இருக்குன்ற பேரில் வேலை நேரத்தில் கூட ஏமா இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, எதுவும் திட்டவும் முடியாமல் எதுவுமே சொல்ல முடியாமல் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காங்களா, அந்த லேடியோட பொண்ணு வேற இங்கே அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கு. இப்போ எங்கள் பொண்ணு நினச்சி ஃபீல் பண்ணுறதை பார்த்தோன்னா அவங்க அம்மா காரதை சொல்லிட்டு இருக்கு. இப்போ அம்மாங்கெல்லாம் எப்படி தான் இருக்கணும் நீங்களாம் நினைக்கிறீங்க, உங்களோட ஜென்ரேஷன் எனக்கு புரியலன்னு, பெற்றவங்களாம் வந்து ஒரு பேருக்கு இருக்கணும், ரொம்ப எங்கள் விஷயத்தை தலையிடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இதிலே தோற்று போயிட்டோன்னா நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், அந்த மாதிரி மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். ஓ இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் இதை தான் எதிர்பார்க்குறீங்க, மற்றபடி நீ சாப்பிட்டியா கொண்டியா அந்த மாதிரி கேட்குறதெல்லாம் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பாக தான் இருக்குது, அவங்களுக்கு தேவையான மாரல் சப்போர்ட்டு ஃபிசிக்கல் சப்போர்ட் அந்த மாதிரி நம்ம கொடுத்தா மட்டும் போதுன்னு பசங்க நினைக்கிறாங்க அப்படின்றத இப்போ அவங்க அம்மாவும் புரிஞ்சுப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயினுக்காக ஹீரோ வந்து நிறைய விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் விட்டு கொடுக்குறாரு. அதே மாதிரி நிறையாவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி அவங்க பிஸ்னஸ்க்கு சப்போர்ட்டாகவும் இருந்துட்டு இருக்காரு. இதனால் இவங்களோட அந்நியனும் அப்படியே அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருக்கு. வீட்டில் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இவங்க வெயிட் பண்ணி பார்த்து அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு வந்துட்டு இல்லாததெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசும். அப்போ ஹீரோயின் வரும்போது பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க. அப்போ அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஏமா இப்படிலாம் கோவப்பட்டு இருக்க, நான் வந்து வளர்ந்துட்டேன், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், எனக்கு கொஞ்சம் மட்டும் என் மேலே நம்பிக்கைவே, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படின்னா வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட பையனை பார்க்க வந்திருப்பாங்க. அந்த பையன் வந்துட்டு இவ்வளோ நாள் அம்மா மேலே பிரியமாக தான் இருந்திருப்பான். அவங்க வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் இப்போ புதுசாக அவருக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அவங்க கூட இருக்கிறத பார்த்தோன்னே அந்த பையன் வந்துட்டு அம்மா கிட்ட வரமாட்டான். ஏன்பா அம்மா கிட்ட வரமாட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் பாட்டிமா சொல்லிட்டாங்க, உனக்கு வந்து புதுசாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க, என் மேலே இனிமேல் உனக்கு லவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நான் இனிமேல் உன்னை பார்க்க வரமாட்டேன்னு சொல்லும்போது அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டப்படுவாங்க அந்த ஹீரோனோட ஃப்ரெண்டு. உடனே அவரோட எக்ஸ் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, பார்த்தியா பையனுக்கே உங்க கூட இருக்க பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாரு. ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எதாக இருந்தாலும் ஒரு பையன் புள்ள வந்து தான் கிட்ட வரலன்னா அம்மாவுக்கு அதுதானே பெரிய விஷயமா இருக்கும், சரின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது உடனே அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் என்ன சொல்வாருன்னா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் பையன் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நான் கூட்டிகிட்டு வருவேன், அவனே உன்னை பார்க்க விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியலன்னு இவங்க ரொம்ப அங்கேருந்து ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அவர் என்ன சொல்வார்னா, நீ இப்போ புதுசாக பிடிச்சி வச்சிருக்க அந்த பாய் ஃப்ரெண்ட் அவன் என்னை அடிச்சிட்டான், அவனுக்கு நான் பதில் சொல்லாமல் விட மாட்டேன்றதுனால இவர் வேணும்னு இந்த மாதிரிலாம் வேற பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி தான் வந்து அவர் தம்பிக்காக ஒரு கிஃப்ட்
கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பாங்க. அதாவது டை வாங்கி கொடுக்கணும். அதை கொடுக்குறது கூட ரொம்ப யோசிப்பாங்க. அவர் நேரில் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு அம்மாவாக இருக்கேன், நான் வந்து ஆல்ரெடி விவாகரத்தான பொண்ணு, நீ வந்து சின்ன பையன் தான், நம்மளோட ரிலேஷனை வந்து இன்னொரு தடவை நம்ம யோசிச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. போது பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே பதில் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே வந்துட்டு அப்புறம் வந்துட்டு அப்பாவும் அம்மாவும் அக்காவும் அவருக்கு கேக் வாங்க வச்சுட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க, அவரோட பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அங்கே வரவே இல்லை. உடனே ஹீரோயின் வந்துட்டு நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவரை பார்க்க கிளம்பிடுவாங்க. இங்கே இருக்கிற ஹீரோனோட அம்மா வந்து ஹீரோ பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னோட இதை வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன், உன்னோட ஜாதகம்லாம் உனக்கு பொண்ணே கிடைக்காதான்னு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கும்போது, இல்லை அன்றைக்கி உன்னோட ட்ரெஸ்ஸை வந்து நீ வாஷிங்கில் போட்டில, அப்போ தான் அதெல்லாம் பார்த்தேன். என்னோட பெஸ்ட் ஐடியானா ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி செட்டில் ஆகிடணும். இவருக்கு சிரிப்பு தான் வரும். அதோடு நின்றுட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அக்கா வந்து தம்பியை தேடி வந்துருவாங்க. ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறேன்னு கேட்கும்போது, இல்லை அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி வேணும்னே எங்களோட ரிலேஷன் அவன் வந்து பிரிக்கணும் பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிரச்சனையா, அதை நான் பார்த்துக்கிறேன் விட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இவருங்க வந்துட்டு அக்கா ஆறுதல் சொன்னதில் இப்போ அவருக்கும் ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ இந்த கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் பற்றி அவருக்கும் நல்லா, ஏன்னா அவர் வக்கீல் தானே, அதனால் நல்லா யோசிச்சு பார்ப்பாரு. இப்போ நல்ல தெளிவான ஒரு மைண்டோட இப்போ திரும்ப அந்த லவர் கிட்ட போவார், அதாவது ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட போவார். என்ன சொல்வாருன்னா, இங்கே பாரு நிறைய ஆதாரங்கள் எல்லாத்தையுமே நான் இப்போ கையில் எடுத்துட்டேன், எப்படியாவது உன் பையனை உன்கிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்வார். அது மட்டும் இல்லாமல் என்றைக்கும் இருந்தாலும் சரி, நீ கேட்டில்ல இந்த மாதிரி நம்ம ரிலேஷன் வந்து கண்டினியூ பண்ணுமா இல்லையான்னு, எப்போவா இருந்தாலும் சரி எனக்கு நீ மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்களால தாங்க முடியாது. அப்படியே திரும்பவும் ஹக் பண்ணிட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிருவாங்க. வந்துட்டு இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதை வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து இந்த விஷயத்தில் நம்ம ஏன் தலையணும்னு கேட்கும்போது, ஒரு பக்கம் அவன் என்னோட ஃப்ரெண்டு, இன்னொரு பக்கம் அவனோட தம்பி, அப்போ நான் தானே அதில் தலையிட்டு பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ அவங்க பையனை பார்க்கலான்னு சொல்லிட்டு வரும்போது அதை அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க. உங்கள் பையன் உங்களை பார்க்க விருப்பப்படலன்னு. இப்போ அந்த ப்ரோக்ராம்லாம் வச்சிருப்பாங்க, சின்ன பசங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டி ப்ரோக்ராம்லாம் இருக்கும்ல, அதில் பேரண்ட்ஸ் வந்து கலந்துக்கணும்ல, அதுக்கு தான் வந்திருப்பாங்க. அதுக்கே இவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு பக்கம் இருக்க இப்போ ஹீரோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட அந்த ஹோட்டல் இருக்குல்ல, அதில் வந்துட்டு அந்த குட்டி பசங்களுக்கான ப்ரோக்ராம்லாம் வைக்கிற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த விசிட்டிங் கார்டு இருக்கும்ல, அதாவது என்ன சொல்கிறது, இன்விடேஷன் கார்டு, அதை வந்துட்டு ஹீரோ கூட வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இப்போ அவங்க அம்மா கிட்ட கொடுக்கும்போது, இந்த கார்டை கொண்டு என்கிட்ட கொடுக்குறேன்னா நீ அங்கே தான் வேலை பார்க்குறேன்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது ஹீரோயின் கிட்ட இவங்க வேலை கேட்டிருப்பாங்களா, அவங்களுக்கு வேலையை அவங்க கொடுத்துருப்பாங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இவங்க வந்து அந்த ஹோட்டல்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து வெளியே ஷேர் பண்ணுறது, அதுக்குன்னு தனியாக ஆள் வேணும்ல, அந்த வேலை எல்லாத்தையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், இதையே நீ இப்போ தான் கண்டுபிடிக்கிறியா, அங்கே நான் வேலைக்கு சேர்ந்து பாதி மாதத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபுல்லாக ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹீரோவை பிடிச்சிட்டு இப்போ உன்னையும் பிடிச்சிட்டாளா அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. அப்படி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க பொண்ணை. உடனே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை விட ஹீரோனோட எவ்வளோ தேவை, அவங்க அம்மா எவ்வளோ தேவை, எவ்வளோ சமைச்சு கொடுக்குறாங்க, எவ்வளோ பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லும்போது, என்னடி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன், உனக்காக நான் எவ்வளோ பணம் இறச்சிருக்கேன், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், வெளியே போய் பாரு, எந்த பேரண்ட்ஸாக இந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு. யாருக்கு வேணும் உங்கள் காசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா கோச்சிக்கிட்டு அம்மா கிட்ட கோச்சிட்டு அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்துடுது. இவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. இந்த மாதிரி நம்ம கிட்ட இருந்து ஒவ்வொருத்தரையும் அவள் பிரிச்சுட்டே இருக்கா, அவளை நிம்மதி இல்லாமல் நம்ம ஆக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹீரோனுக்கு இதை பற்றிலாம் தெரியாது. இன்னொரு பக்கம் ஹீரோனோட தம்பி இருக்காருல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த மாதிரி வக்கீலாக வாதாடி அவர் வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு போராடி அந்த குழந்தை இருக்குல்ல, அதை கொண்டு அவங்க அம்மா கிட்ட சேர்த்துருவாரு. அதோட நம்ம எப்படியாவது நம்மளை பற்றி விஷயங்களை வந்துட்டு நம்ம வீட்டில் சொல்லி முறைப்படி கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணுன்ற மாதிரிலாம் இவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு வீட்டில் வந்து அவங்க லவ் வந்து சொல்லிடுவாங்க. இவ்வளோ நாள் அவங்க மேலே கோவமாக இருந்த ஹீரோனோட அம்மாவுக்கு வந்துட்டு இவங்க லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதும் சந்தோஷமாக இருக்கும். சரி உங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பாங்க. அதே சமயத்தில் அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, ஹீரோ வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காருல, அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸாக ஆக்கணும், அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி அவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் வந்துட்டு ஹீரோ வந்து அவருக்கு வந்துட்டு எவ்வளோ தான் வந்துட்டு இந்த ஹோட்டலில் கொடுத்து அதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தார்ல, அவங்க வேற ஹீரோவுக்கு வந்து நெருக்கடி கொடுத்துட்டே இருப்பாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம், இப்போ நாங்கள் கொடுத்த டைமிங்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, அது என் ஃபேமிலியாக நான் பார்க்க வேண்டிய ஒரு இடம், என் பாட்டி வாழ்ந்த இடம், நான் இப்போ அந்த ஃபேமிலியாக அதை நாங்களே பார்க்கணும்னு நினைக்கிறோம், அது யாருக்கும் விற்கிறதாவோ அந்த மாதிரி ஐடியாலாம் எனக்கு இல்லை. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு வந்தபோது இதெல்லாம் விற்றுட்டு அவர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு நினைப்பாரு. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அங்கேயே இருந்து பார்க்கணும் அப்படின்லாம் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டே இருக்கும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு ஹீரோனோட அம்மா கிட்ட வந்துட்டு என்னதான் பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து எப்படியாவது இவங்க தம்பி மேட்ரை வீட்டுக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவங்க தம்பி லவ் பண்ணுறதை பற்றி சொல்லுவார். எது அவனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்மாவுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை அவர் செலக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எந்த அம்மாவும் நார்மலாக ஒத்துக்க மாட்டாங்கல்ல, அவங்க வந்து கோவப்படுவாங்க. கோவப்படும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, என்னம்மா இப்படி பண்ணுறீங்க, அவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ண போகிறவங்க அவங்க தானேன்னு சொல்லும்போது அவங்க அம்மா கேட்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாமே உங்கள் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் நான் ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் அவங்க பாட்டுக்கு வீட்டை விட்டே போயிடுவாங்க. இப்போ இவங்களை அங்கேயும் இங்கேயும் தேடி திரிஞ்சு எல்லாரும் அலைஞ்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்களை வந்து எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி வருவாங்க. அப்புறம் தான் தம்பிக்கார் வந்து சொல்லுவார், உங்களை கஷ்டப்படுத்தணும்னு இல்லை, எனக்கு அவளை அப்பத்துலேருந்தே பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும் போது இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு இப்போ ஏன்னா இப்போ தனியாக தங்கியிருந்தாங்க
இருந்தாங்களா அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு நோய் வேற வந்திருக்கும். அந்த டைம்லாம் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போ நம்ம இருக்கிற காலங்கள்ல நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரியே மனசை மாற்றிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் தான் வந்து தம்பி வந்து பேசும்போது சரி அவனோட வாழ்க்கை அவன் சந்தோஷமா இருந்தால் நம்மளுக்கு போதுன்ற மாதிரி ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கூட வேலை பார்த்தாருல அந்த ஹோட்டலில் ஒருத்தர் இருப்பார். அவரோட ரிலேஷன்லேயே முறை பையனாக ஒருத்தர் இருப்பார். அந்த பையனுக்கும் ஹீரோட அதாவது யார் சொல்கிறது அவங்களோட பார்ட்னர் ஒருத்தவங்க இருக்காங்க லேடி அங்கே ஒரு பொண்ணு வரும்ல அவங்க 2 பேருக்குள்ளே லவ் ஆகிடும். அவங்க 2 பேரும் பொண்ணு சேர்ந்துருவாங்க. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகிற சந்தோஷத்துலேயே அவங்க அம்மாவும் இனிமேல் இந்த ஃபேமிலியோட நம்ம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃபேமிலிக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காம அவங்க பாட்டுக்கு பொண்ணோட வாழ்க்கைக்காக அவங்களும் ஒதுங்கிடுவாங்க. வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே ஃபேமிலியாக ஆகிட்டு அந்த ஃபேமிலி இப்போ எல்லாருக்கும் ஒன்று தானே. இப்போ அந்த ஹோட்டல்ஸை பார்க்குற அந்த ஹோட்டலை வந்து பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே இப்போ இங்கே வேலை பார்த்து இதே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருக்கும் ஒரு ஒரு பொறுப்பை வந்து ஹீரோயின் வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. அதாவது இவங்களோட 10 வருஷத்தில் இவங்க பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு சொந்தமாகணும் தானே பாட்டி எழுதி வச்சுருப்பாங்க. இந்த 10 வருஷத்தில் வந்துட்டு எல்லாருமே அந்த அனுபவம் கிடைக்கட்டும் எல்லாருமே ஃபேமிலியாக இருக்கிற மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு வேலை நல்ல நல்ல வேலைங்களாம் அங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்களுக்கும் சம்பளம் அந்த மாதிரிலாம் போடும்போது எல்லாருக்கும் இதாக இருக்கும். இது ஹோட்டல் ரொம்ப டல்லாக போயிட்டு இருந்ததில் அது மட்டும் இல்லாமல் இங்கே கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸு அதுக்கோட மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கானது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஹீரோயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த ஹோட்டலும் வந்துட்டு ஹீரோவோட சேர்ந்து பண்ணுறதுனால நல்லாவே டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும். என்னதான் இருந்தாலும் அந்த பாரம்பரியத்தை மாற்ற வேண்டாம் பழசெல்லாம் மாற்ற வேண்டாம். ஏன்னா பழசு தான் இப்போ பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த ஹோட்டல் பழசாக இருக்க மாதிரி இருக்கட்டும். ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு ஏன் இப்போ ஒரு 70 80 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும்ல. டூரிஸ்ட்டாக வரவங்க கூட இங்கே வந்து கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஹோட்டலை வந்து அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதுவும் நல்லா ஹீரோனோட பிளான்னால நல்லா சக்ஸஸ் ஆயிருக்கும். ஸோ எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி இப்போ எல்லாரும் அவங்களுக்கான வீட்டில் வந்து தங்கி சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி தான் இந்த எண்டு வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.